வணக்கம் வணக்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் விஜய் சார். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்படி போயிட்டுருக்கு ப்ரிப்பரேஷன்லாம்? ஸோ ஐ திங்க் எல்லாருமே நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மற்ற சாப்டர்ஸ் ஆல்ரெடி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்த சாப்டர் கண்டிப்பாக இது எல்லாரும் நல்லா பண்ணியிருப்பீங்க, ரைட்? ஸோ இன்றைக்கி நம்ம அடுத்த இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். ஸோ நமக்கு டைம் இல்லாதனால இன்றைக்கி ஒரே செஷனில் முக்கியமான டாபிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், ரைட்? வாய்ஸ் ஆடியபிளாக இருக்கா? ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணுங்கள். கமான் கமான், ஃபாஸ்ட்டாக வாங்க, எல்லோரும் ஜாயின் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். லைக் கம்மியாக இருக்குது பாருங்கள். எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துட்டேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். எஸ், ஹாய், எஸ், வெல்கம். ஃபயரை தட்டி விடுங்க, நிறைய ஃபயரை போடுங்க. எஸ், வெயிட்டிங் ஃபார் யூ. தேங்க்யூ. எனக்காகவா? தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உங்களுக்கு இன்றைக்கி நிறைய கொடுக்கணும், நிறைய பாயிண்ட்ஸ், நிறைய கான்செப்ட் இன்றைக்கி முடிச்சு கொடுத்துடணும். எக்ஸாமில் முடிஞ்ச வரைக்கும் இந்த சாப்டர்லாம் நீங்கள் பெஸ்ட்டாக ஸ்கோர் பண்ணுறது என்ன தேவையோ அதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், ஹாய் யூனிவர்ஸ் ஸ்ரீ சாய். எஸ், சவுண்டு இன்க்ரீஸ் பண்ணணுமா? கம்மியாக இருக்கா? ரைட், ஓகே, சூப்பர். இப்போ ஓகேவா? வாய்ஸ் ஆடிபிளாக இருக்கா? சூப்பர். போலாமா? எஸ், போடுங்க, ஃபயரை போடுங்க. இன்றைக்கி நம்ம முக்கியமாக எல்லா சாப்டரும் முடிக்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக நான் உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். பர்டிகுலராக அப்ளிகேஷன் ஆஃப் இன்டகிரேஷனில் அந்த ஷேடட் ரீஜனை வரையிறது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஷன் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க. ஸோ ஈவன் நம்ம ஸ்டூடெண்ட் ஹரி கூட மெசேஜ் பண்ணியிருந்தார். ஸோ இந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தார். அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த மாடுலஸ் ரிலேட்டட் வர கேஸ்லாம் வந்துட்டு ஷேட் பண்ணுறது கரெக்டாக பண்ண தெரியல, கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இன்றைக்கி அந்த எல்லா கன்ஃபியூஷனையும் உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துட்டு இந்த சாப்டரில் எந்த கொஸ்டின் வந்தாலும், அதாவது அப்ளிகேஷன் ஆஃப் இன்டகிரேஷனில் என்ன மாதிரி ஈக்குவேஷன் வந்தாலும் அது எப்படி டயக்ராம் வரையணும், அது எப்படி ஷேடட் ரீஜன் வரையணும், லிமிட் எப்படி எடுக்கணும், எப்போ நம்ம ஒய்டிஎக்ஸ் எடுக்கணும் இல்லை எக்ஸ்டிஒய் எடுக்கணும், அதுக்கான கண்டிஷன் என்ன, டயக்ராம் எப்படி பார்க்கணும், என்ன மாதிரி கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க, அதை எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம இன்றைக்கி எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரைட் போகலாமா? இன்றைக்கா எவ்வளோ ஹவர்ஸ்லாம் எனக்கு தெரியாது. 3 சாப்டர் நான் முடிச்சிடுவோம். ஏன்னா ரொம்ப டீட்டெயிலாக போக முடியாது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் லாஸ்ட் மினிட்ல மெயினாக உங்களுக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கணுமோ கரெக்டாக அதை மட்டும் தான் நான் உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி இங்கே கொடுத்துருக்குறேன். ரொம்ப டீட்டெயிலாக போட்டு ரொம்ப கான்செப்ட் ரொம்ப டெப்த்தாலாம் நான் போக மாட்டேன். எது மெயினாக ஞாபகம் வச்சுக்கணும், வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் டு ரிமெம்பர் போர்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, அது மட்டும் தான் நம்ம இந்த செஷனில் பார்க்க போகிறோம், ரைட்? ஸோ அதனால் இந்த செஷன் கம்ப்ளீட்டாக இதில் வரக்கூடிய கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், இன்க்ளூடிங் ப்ராபபிலிட்டி, ரைட்? ஸோ ப்ராபபிலிட்டி நம்ம பார்ப்போம். ப்ராபபிலிட்டி பேஸ் தியரம் எப்போ அப்ளை பண்ணணும், அதை எப்படி யூஸ் பண்ணணும், ஏன்னா அதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஷன் இருக்குது. பர்சன்டேஜ் வரும்போது எப்படி அப்ளை பண்ணுறது, நார்மலாக கேஸ் கொடுக்கும்போது அந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி கேஸை கனெக்ட் பண்ணி எப்படி கொண்டு வரது, இந்த மாதிரி சில கன்ஃபியூஷன்லாம் இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி ஆஸ் யூஷுவல் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் சாப்டர். அதில் எப்படி கொஷின்ஸ் வந்துருக்குது இதுக்கு முன்னாடி, அதை எப்படி அப்ரோச் பண்ணி ஆன்சர் கெட் பண்ணணும். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அது ஃபெமிலியராக இருந்திருக்கலாம், சிலருக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக கூட இருந்திருக்கலாம். பட் எனிவே ஜஸ்ட் எல்லாத்தையும் ஃபாஸ்ட் ரிவிஷன் பண்ணுறதுக்காக நம்ம இன்றைக்கி வந்திருக்கிறோம், ரைட்? வெரி குட். வாங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிருக்கீங்க. எதில் அப்ளிகேஷன் ஆஃப் இன்டகிரேஷனா? எஸ், கண்டிப்பாக நம்ம இன்றைக்கி அதை முடிச்சிருவோம். நம்ம இன்றைக்கி நான் ஆல்ரெடி உங்களுக்கு இன்டகிரேஷன் பேசிக் முக்கியமான எல்லா விஷயமும் நான் நடத்திட்டேன். அப்ளிகேஷன் ஆஃப் யாராவது இன்டகிரேஷன் புரியாமல் இருந்துச்சுன்னா என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்கள். அதில் 2 செஷன் நான் போட்டிருக்கேன். ஒன்று வந்துட்டு இன்டெஃபினைட் போட்டிருப்பேன், இன்னொன்று டெஃபினைட் இன்டகிரேஷன். டோட்டல் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற எல்லா கொஸ்டின் ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் கொஸ்டின்ஸ் நானே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறேன். அதில் எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. அதில் யாருக்காவது வீடியோஸ் வேணும் அதை போய் பார்த்துக்கோங்க, ரைட்? ஸோ அதுக்கப்புறம் அதே மாதிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபுல் லெக்சர் ஒன்று போட்டிருக்கேன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸும் நான் அதில் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பேன் அதுலேயுமே. ஸோ அதுலேயும் மெயின் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்குது. அதெல்லாம் நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணியிருந்தேன். நேற்று செஷனில் நம்ம வந்து என்ன பார்த்துருந்தோம், அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ். ஏன்னா அதுவுமே டஃபாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க, கரெக்டாக? ஸோ அது ஓரளவுக்கு ஈஸியாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், ரைட்? ஸோ அதே மாதிரி கண்டினியூட்டி டிஃபரன்ஷியபிலிட்டி நான் ஒரு செஷன் ஃபுல்லாக போட்டுட்டேன். ஸோ கால்குலஸில் இருக்கக்கூடிய எல்லா சாப்டரும் நான் போட்டுட்டேன். இன்றைக்கி இந்த சாப்டர் முடிஞ்சதுன்னா என்டையர் கால்குலஸோடைய ஆல் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் நான் உங்களுக்கு முடிச்சிட்டேன், சரியா? இதை நீங்கள் தரவு பண்ணி ஐடியா கரெக்டாக மைண்டில் வச்சுக்கிட்டு எரர் இல்லாமல், அதாவது கேர்லெஸ் மிஸ்டேக் இல்லாமல் ஃபார்முலா கரெக்டாக அப்ளை பண்ணி ப்ரொசீட் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக மார்க்ஸ் வந்துடும், ஸ்டெப் மார்க்ஸ் வந்துடும். மார்க்குன்றது சாதாரண விஷயம் தான், சரியா? நாளைக்கு செஷன் உங்களுக்கு இருக்குது. நாளைக்கு இம்பார்ட்டன்ஸ் எப்படி எம்சிக்யூ எப்படி அப்ளை பண்ணுறது, நாளைக்கு செஷன் கேஸ் ஸ்டடி அண்ட் எம்சிக்யூ கொஷின்ஸை எப்படி அப்ரோச் பண்ணுறது, என்ன மாதிரி கொஷின்ஸ் அதிகமாக ரிப்பீட் பண்ணியிருக்கிறாங்க, ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க, எப்படி ஒன்ஸ் எம்சிக்யூ ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கெட் பண்ணுறது டைமை சேவ் பண்ணி. ஸோ அதை நம்ம இங்கே பார்ப்போம், ரைட்? புரியுதா? ஸோ அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு 1 மார்க்கு 20 கிட்ட இருக்குது இல்லையா? கேஸ் ஸ்டடி ஒரு 12. ஸோ 20 + 12 ஒரு 32 மார்க் இருக்குது நமக்கு. அதில் எப்படியாவது அந்த 32 அடிக்கிறதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சம்டைம்ஸ் எம்சிக்யூ ஆன்சர் ஆப்ஷன் ஒரு சடனாக கண்டுபிடிக்க முடியலன்னா கூட எப்படி ப்ராபபிலிட்டி வச்சு ஆன்சர் பண்ணுறது இன்கேஸ். நான் சொல்கிறது அதர் சாய்ஸ். கடைசி ஆப்ஷனில் ரேண்டமாக ஒரு ஆன்சர் போடுறதுக்கு பதிலாக
எப்படி நம்ம ப்ராபபிள் வச்சு மேக்ஸிமம் ஆன்சர் எலிமினேஷன் வச்சு எப்படி ட்ரை பண்ணுறது. ஸோ வில் டிஸ்கஸ் எல்லாமே நம்ம அதை பார்ப்போம். ரைட். அதே மாதிரி நாளைக்கு இன்னொரு செஷன் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இன்டகிரேஷனுடைய PYQ இருக்கும். ஏன்னா அதை கேட்டிருக்கீங்க இல்லையா. எஸ், இன்டகிரேஷன் ப்ளஸ் அப்ளிகேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஏன்னா அது ரெண்டுத்துக்கும் நான் PYQ போடல இல்லையா, டெக்ஸ்ட் புக் தான் நடத்தியிருந்தேன். அந்த செஷனும் நாளைக்கு இருக்கும். நாளைக்கு உங்களுக்கு 2 செஷனும் இருக்கும். ஒரு செஷன் இம்பார்ட்டன்ட் MCQ அண்ட் கேஸ் ஸ்டடி ரிலேட்டட் கொஷின்ஸ் இன்க்ளூடிங் அசர்ஷன் ரீசனிங் கொஷின்ஸ் முன்னாடி எப்படி வந்திருக்குது, கொஷின்ஸ் எப்படி வரும், ட்ரெண்ட், அந்த பேட்டர்ன் 23, 24, 25 இந்த இயர்ஸில் கொஷின்ஸ் எப்படி வந்திருக்குது, அப்போ என்ன மாதிரி கொஷின்ஸ் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, ரிப்பீட்டடாக எந்தெந்த சாப்டரில் என்னென்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, அதை நம்ம ஓரளவுக்கு அனாலிசிஸ் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய PYQ பார்ப்போம். ஏன்னா அதனுடைய டெக்ஸ்ட் புக் கொஷின் தான் நம்ம பார்த்துருக்கோம். PYQ அதை எப்படி அப்ளை பண்ணுறது அதுவுமே நமக்கு ரொம்ப ஈஸி தான். ஸோ நம்ம நிறைய இம்பார்ட்டன்ட் லாஸ்ட் மினிட் ரிவிஷன் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். சொல்கிறது புரியுதா? எஸ், நான் முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு சீக்கிரமாகவே முடிக்க பார்ப்பேன். நைட்டு செஷன் வரைக்கும் கொண்டு போக மாட்டேன். முடிஞ்ச வரைக்கும் ஏர்லி மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் ஈவினிங்குள்ளே முடிக்க நான் ட்ரை பண்ணுறேன். சரியா? ஸோ கண்டிப்பாக ஆனால் உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக லாஸ்ட் மினிட்ல தேவையான எல்லாமே உங்களுக்கு இருக்கும். இன்றைக்கி நான் மோஸ்ட் ஆஃப் த டாப்பிக்கை நான் முடிச்சு கொடுத்துருவேன். ரைட், போகலாமா? எஸ், வெல்கம், வாங்க வாங்க. ரைட், எஸ், கிளாஸ் முடிஞ்ச வரைக்கும் நான் காலையில் தான் வைப்பேன். டோன்ட் வரி, நான் அப்டேட் பண்ண சொல்கிறேன் ஃபாஸ்ட்டாகவே. ரைட், இங்கே நான் ஒரு 2 விஷயத்தை உங்களுக்கு முன்னாடி இங்கே முதல்ல சொல்லிடுறேன். இந்த அப்ளிகேஷன் ஆஃப் இன்டகிரேஷனில் நீங்கள் மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டிய சில விஷயங்கள் என்னென்ன, அதாவது டயக்ராம் நீங்கள் வரைகிறதுக்கு முன்னாடி முதல்ல என்னென்ன மாதிரி ஷேப் அவங்க கொடுக்க போகிறாங்க, அந்த கர்வ் எப்படியெல்லாம் கொடுக்க போகிறாங்க, அந்த ஈக்குவேஷனை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படியெல்லாம் டிசைட் பண்ணுறது. சரியா? பாஸ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராட்டஜியா? எஸ், அதுவும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ரைட், நான் கொஞ்சம் செஷனை முடிச்சிடுறேன். இன்பிட்வீனில் நடுவில் உங்களுக்கு சில விஷயங்கள் நான் சொல்லிட்டே வரேன். ஒரு ஈக்குவேஷனை நம்ம இங்கே ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு மாடுலஸ் உங்களுக்கு எடுத்துறேன். ஏன்னா மாடுலஸ் ஃபங்க்ஷனில் நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. மாடுலஸ் ஃபங்க்ஷனில் நமக்கு எப்படி கொஷின்ஸ் இருக்கும் இங்கே அப்படின்னா, ஃபஸ்ட்டு மாடுலஸ் ஃபங்க்ஷனை கொஞ்சம் கேஸை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் மாடுலஸ் ஆஃப் f(x) பற்றி ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்றேன். f(x) ஈக்குவல் டு mod x இப்படி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனை நம்ம எப்படி பிரிக்கணும் முதல்ல அப்படின்றது முதல்ல தெரியணும். மாடுலஸில் எப்பயுமே நெகட்டிவ் வராது. சரியா? மாடுலஸ் எக்ஸ் புரிஞ்சாதான் மாடுலஸ் ஆஃப் x+1, மாடுலஸ் ஆஃப் x-3 இந்த மாதிரி கேஸ் கொடுத்தாங்கன்னா அந்த கிராஃபை எப்படி வரையணுன்ற கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும். சரியா? மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்னா எப்பயுமே மாடுலஸை ரிமூவ் பண்ணால் ஒரு கேஸ் வந்து ப்ளஸில் எடுக்கணும், இன்னொரு கேஸை மைனஸில் எடுக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஒன்று ப்ளஸில் மாடுலஸை ரிமூவ் பண்ணும்போது த என்டையர் ஃபங்க்ஷன் டேக் ஒன் இஸ் ப்ளஸ், இன்னொன்று என்னது மைனஸ். அதை பிரிச்சுட்டு இதனுடைய எக்ஸ் ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா எக்ஸுக்கு 0ன்னு கிடைக்கும். அப்படின்னா எக்ஸ் வந்துட்டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா இது எப்பயுமே பாசிட்டிவாக இருக்கும். எக்ஸ் லெஸ் தென் 0 போட்டிங்கன்னா என்னவாக இருக்கும்? எப்பயுமே நெகட்டிவாக இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு ஐடியா. நான் சொல்கிற பாயிண்ட் நல்லா புரியுதான்னு பாருங்கள். மாடுலஸோடைய கேஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் இங்கே உங்களுக்கு பர்டிகுலராக இதை நான் ஃபஸ்ட்டு இதை இங்கே சொல்லிடுறேன். இந்த சாப்டரில் நமக்கு மாடுலஸை பேஸ் பண்ணி கொஸ்டின் இருக்குது. மாடுலஸை ரிமூவ் பண்ணால் ஒரு கேஸ் அப்படியே அதே ஃபங்க்ஷன் என்ன இருக்குதோ அதை ப்ளஸ் இன்னொரு கேஸில் மைனஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டால் லிமிட் கிடச்சிரும். அதனுடைய லெஸ் தென் கிரேட்டர் தான் நம்ம கேஸை எடுக்கணும். லெஸ் தென் எடுக்கும்போது இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ தான் எப்பயுமே பாசிட்டிவ் கிடைக்கும். -1, -2 இதெல்லாம் போட்டிங்கன்னா எப்பயுமே பாசிட்டிவ். +3, +4 இதில் போடணும். அப்போ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வரும்போதெல்லாம் இங்கே போட போகிறோம், லெஸ் தென் வரும்போதெல்லாம் இங்கே போடணும். அப்போ தான் ஆல்வேஸ் பாசிட்டிவ் மாடுலஸில். இது ஃபஸ்ட்டு கேஸ். இந்த கேஸுக்கு கிராஃப் எப்படி இருக்குன்னு நான் போட்டுடுறேன். இந்த கேஸுக்கு கிராஃப் வரையும்போது லிசன், இந்த கேஸுக்கு ட்ரா த கிராஃப். ஸோ இந்த கேஸுக்கு நீங்கள் கிராஃப் வரையும்போது இதுதான் ஆக்சுவலாக பாயிண்ட்டு 0. எக்ஸ் 0வாக இருக்கும்போது தான் இது பிரியுது. இங்கே நல்லா புரிஞ்சுக்கங்க. இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா, 2 கேஸை பிரிஞ்சுது இல்லையா? இது f(x). ஃபஸ்ட்டு கேஸோடைய மீனிங் வந்து f(x) ஈக்குவல் டு +x, எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. தனியாக பிரித்து எழுதுங்க. அது 2 காமனாக போட்டிருக்கோம். நான் திரும்பி 2 கேஸு பிரித்து எழுதுறேன். 2 ஒரே ஃபங்க்ஷன் தான் மாடுலஸை போட்டதுனால. -x x லெஸ் தென் 0. f(x) ஈக்குவல் டு எக்ஸ்னா அது ஈக்குவேஷனுக்கு பேர் லீனியர் ஈக்குவேஷன். அதாவது வேரியபிளுடைய பவர் 1ன்னு இருந்தால் தட் ஈக்குவேஷன் இஸ் கால்டு லீனியர் ஈக்குவேஷன். லீனியர் ஈக்குவேஷனுடைய கர்வ் எப்பயுமே தான் இருக்கும், ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும். லீனியர் ஈக்குவேஷனாலே அதனுடைய கிராஃப் எப்படி இருக்கும்? ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கிராஃபை நீங்கள் வரைஞ்சிங்கன்னா, இப்போ இங்கேருந்து பாருங்கள், இப்போது இந்த இடத்துலேருந்து நீங்கள் வரைஞ்சிங்கன்னா இப்படி தான் இருக்கும். எதுக்கு? மாடுலஸ் ஆஃப் f(x)க்கு. இந்த ஃபங்க்ஷன் இங்கே என்ன வரும்? f(x) இங்கே என்ன போடணும்? +xன்னு போடணும். ஏன்னா இந்த பக்கம் போகிற ஃபங்க்ஷன் எக்ஸுக்கு வந்து நீங்கள் இங்கே 0, 1, 2, 3 இது எல்லாமே என்னது? எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. இது வந்துட்டு எக்ஸ் லெஸ் தென் 0. இங்கே வர வேல்யூலாம் -1, -2 இது எல்லாமே. அப்போ லெஸ் தென் வரும்போது ஃபங்க்ஷன் y ஈக்குவல் டு -x,
எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ்னா கிராஃப் இப்படி இருக்கும், ப்ளஸ் எக்ஸ்னா இப்படி இருக்கும். நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ் வேல்யூ கிடைக்காதுன்றதுனால நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலை. எனி இன்டீஜர் வேல்யூவாக இருந்ததுன்னா இங்கே வந்துருக்கும் நமக்கு, எனி நம்பர்ஸ் வந்துருந்ததுன்னா. சொல்கிற பாயிண்ட் புரிஞ்சுதா? கிளியர்? ரைட். எஸ் வெல்கம். ஹாய் தர்ஷினி. இந்த பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் பாருங்கள். இந்த கேஸ்லேருந்து அடுத்து நான் இன்னொரு கேஸை பிரிக்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்னு ஒரு கேஸ் எடுக்கிறேன். 2 கேஸ் நான் எடுக்க போகிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1. இது ரெண்டுத்துக்கும் கிராஃப் எப்படி இருக்கும்? ஏன்னா இந்த கேஸ் நமக்கு இருக்குது. இதில் கர்வ் நம்ம இந்த கிராஃப் வரைஞ்சிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஷேட் பண்ண முடியும். சொல்கிறது புரியுதா? ரைட். இப்போ பாருங்கள், இதை எப்படி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணுன்றது முதல்ல சொல்லிடுறேன். ஃபங்க்ஷனை முதல்ல எழுத பழகுங்க. மாடுலஸை ரிமூவ் பண்ணணும். உள்ள என்ன ஃபங்க்ஷன் இருந்தாலும் அது ஃபுல்லாக எக்ஸ்னு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கேஸில் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1, செகண்ட் கேஸில் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. சொன்னது புரிஞ்சுதா? மாடுலஸை ரிமூவ் பண்ணால் அதை கம்ப்ளீட் ஃபங்க்ஷனை ஒன்று ப்ளஸ் எடுக்கணும், இன்னொன்று மைனஸ் எடுக்கணும். அப்போ ப்ளஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1. இதுக்கப்புறம் மாடுலஸில் எப்பயுமே நெகட்டிவ் வரக்கூடாது. அப்போ எந்த ரேஞ்சு ஃபஸ்ட்டு எந்த இடத்துல இந்த லிமிட் பிரியுதுன்னு பார்க்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா இன்சைடில் இருக்கிற வேல்யூவை எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு போடுங்க. எக்ஸ் ஈக்குவல் என்ன கிடைக்கும்? -1. -1க்கு லெஸ் தென் -1க்கு கிரேட்டர். புரியுதா? லெஸ்ஸர் கிரேட்டர் 2 கேஸு. அப்போ எதில் கிரேட்டர் எடுக்கணும் லெஸ்ஸர் எடுக்கணும் பாருங்கள். எக்ஸ் கிரேட்டர் தென் 1 போட்டிங்கன்னா இங்கே வரும். கரெக்டாக? எக்ஸ் வந்துட்டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 போடும் போதெல்லாம் நமக்கு இங்கே எடுத்துக்கணும். இதில் என்ன போடுவீங்க? எக்ஸ் லெஸ் தென் 1. இப்போ எக்ஸ் லெஸ் தென் 1னா இங்கே -2 போடுங்க. -2 + 1 -1 ஆகிடும். மைனஸ் ஆஃப் மைனஸ் ஆல்வேஸ் ப்ளஸ். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னு டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? கிளியர்? ஸோ அப்போ இந்த கேஸுக்கு இப்போ கிராஃப் வரைய போகிறேன். கிராஃப் எப்படி வரைகிறேன்னு பாருங்கள். இந்த கேஸுக்கான கிராஃபு போன கிராஃபுக்கு இந்த கிராஃபுக்கு எப்படி டிஃப்ரெண்ட் வருதுன்னு பாருங்கள். உள்ள எக்ஸ் ப்ளஸ் 1 ஆட் பண்ணதுனால எக்ஸ் ஈக்குவல் டு -1 வந்திருக்கா? எக்ஸ் -1 எங்கே வரும் பாருங்கள்? ஒரு இடத்துல எக்ஸ் ஆக்சிஸில் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் வந்துடும். கரெக்டாக? எக்ஸ் டேஷு நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், இது எக்ஸ் டேஷு, இது வந்துட்டு எக்ஸு. நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் உங்களுக்கு வந்துட்டாலே அதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் அந்த பாயிண்ட் இது பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அடுத்தது? இதுதான் இந்த ஈக்குவேஷன். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்துட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இன்னொன்று என்னது? மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1. அப்போது ஸ்ட்ரைட் லைன் ஒரு லைன் இப்படி போகும், அதே வி ஷேப்பு தான். சொன்னது புரியுதா? கிளியர்? ஸோ நாங்கள் சின்னதாக போட்டுக்கிறேன் லைக் திஸ். இப்படி தான் அந்த கிராஃப் கிடைக்கும். இந்த கிராஃப் வந்துட்டு எந்த இடத்துல இருந்து பிரியுது? -1. அதை எப்படி கண்டுபிடிச்சேன்? எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு போட்டால் எக்ஸ் ஈக்குவல் டு -1. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -1ன்ற அந்த பாயிண்ட்லேருந்து தான் அந்த கிராஃபோடைய வி ஷேப்பு பிரியுது. சொல்கிறது புரியுதா? போன கேஸில் 0. ரைட். அதுக்கப்புறம் இங்கே என்ன வரும்? -1. புரியுதா? இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இது செகண்ட் கேஸு. இது வந்து செகண்ட் கேஸ். நான் அடுத்த பேஜில் போடுறேன் ஸ்பேஸ் 10. இது ஃபஸ்ட்டு கேஸு. அப்போது இந்த ஃபங்க்ஷனை என்ன எழுதணும்? y ஈக்குவல் டு கிரேட்டர் தென் 1 வரும்போது என்ன எழுதணும்? எக்ஸ் ப்ளஸ் 1. சாரி இங்கே -1 இங்கே தான் சொன்னீங்களா? ரைட். இங்கே நான் ஒரு எரர் பண்ணியிருக்கேன். கரெக்ட். 1 செகண்ட். இங்கே கிரேட்டர் தென் -1 லெஸ்ஸர் தென் -1. இங்கே -1 இல்லையா? சாரி இங்கே ப்ளஸ் வரக்கூடாது. எஸ் எரர் இது. நான் எழுதும் போது தப்பாக எழுதிட்டு இருக்கிறேன். சரியா? இங்கே என்ன வருதோ அதுதான், அதனுடைய லெஸ்ஸர் கிரேட்டர் தான் எடுக்கணும். இங்கே -1 தானே வந்திருக்குது. எஸ் வெரி குட். தேங்க்யூ. கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. சூப்பர். எல்லாம் கிளியர் ஆக்டிவாக இருக்கிறீங்க. சூப்பர். x2 ஈக்குவல் டு -1. அப்போ எக்ஸு -1 கிரேட்டர்னா -1 போட்டால் 0, 0 போட்டால் +1 லைக் தட். எப்பவுமே ப்ளஸில் கிடைக்கும். -1 லெஸ் தென் -2 -3 இதெல்லாம் போடும்போது இதில் வந்துடும். ரைட். இப்போ இந்த ஃபங்க்ஷனை இந்த எப்படி எழுதணும்? ஸ்ட்ரெயிட் லைன். லீனியர் ஈக்குவேஷனை ஸ்ட்ரெயிட் லைன் அர்த்தம். இங்கே என்ன வரும்? இதனுடைய லைனோட ஈக்குவேஷன் எப்படி எழுதணும்? -(x+1). ரெண்டுத்துக்கும் ஒரே ஈக்குவேஷன் கிடையாது. மாடுலஸில் வி ஷேப்பில் அது பிரிஞ்சதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் இருக்கிற ஈக்குவேஷன் வேறு, ரைட் சைடில் இருக்கிற ஈக்குவேஷன் வேறு. ரெண்டுமே வேறு. அதை எப்படி கண்டுபிடிக்கணும் நான் இங்கே சொல்லிட்டேன். சரியா? திஸ் இஸ் காமன் ஃபார் ஆல் மாடுலஸ் கேஸ். சொன்னது புரிஞ்சுதா? ரைட். அடுத்த கேஸ் பாருங்கள். இது அப்படியே வச்சுக்கோங்க. செகண்ட் அப்படியே எக்ஸ் -1 வந்தால் என்ன ஆகும் பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் -1. ஸோ அப்போ இதை எப்படி எழுதுவீங்க? பேட்டர்னை புரிஞ்சுதா? இதை ஃபஸ்ட்டு ப்ளஸில் எழுதுங்க. ஒன்று எக்ஸ் -1 மைனஸில் எழுதிங்கன்னா -x -1. அப்போ அடுத்தது லிமிட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இது எந்த ரேஞ்சில் டிவைட் ஆகுது பிரியுது வி ஷேப்பு? எக்ஸ் -1 ஈக்குவல் டு 0னா -1 ஆக போனால் +1 ஆகிடும். அப்போ எக்ஸு கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு +1, எக்ஸ் லெஸ்ஸர் தென் 1. எக்ஸ் லெஸ் தென் 1 வரும்போதெல்லாம் இதில் சப்ஸ்டிட் பண்ணணும். கரெக்டாக? 0 போய் லெஸ் தென் 0 வந்து லெஸ் தென் 1 வரும். 0 -1 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ். ஸோ யூ வில் கெட் ஆல்வேஸ் பாசிட்டிவ் வேல்யூ. சொல்கிற பாயிண்ட் புரிஞ்சுதா? ரைட். அப்போ இதுக்கு எப்படி கிராஃப் பிளாட் பண்ணுங்க? எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கிடச்சிச்சுன்னா ட்ரா த கிராஃப். இந்த கேஸுக்கு
இங்கே எப்படி வரையணும் எக்ஸ் ஈக்குவல் டு 1. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்ற இந்த பாயிண்டில் தான் உங்களுக்கு என்ன ஆகும் கிராஃபிங் பிரியும். இங்கே வந்து -1 கரெக்டாக +1. ஸோ அப்போ இங்கிருந்து வி ஷேப் பிரியும். அப்போ இதை எப்படி எழுதுவீங்க y ஈக்குவல் டு அது எஃப் ஆஃப் எக்ஸ், ஒய்ன்றது எஃப் ஆஃப் எக்ஸுக்கு ஈக்குவல் எக்ஸ் -1 கிரேட்டர் தென் 1 வரும்போது லெஸ்ஸர் தென் 1 வரும்போது y ஈக்குவல் டு இதை எப்படி எழுதலாம் -(x - 1) எழுதிக்கலாம். வேணால் மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணிவிட்டு 1 - xன்னு எழுதிக்கலாம். போத் ஆர் கரெக்ட். புரியுதா (x - 1) தட் இஸ் அ மீனிங். இங்கே நெகட்டிவ் உள்ளே நெகட்டிவ் இருக்கிறதுனால சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அது y ஈக்குவல் டு 1 - xன்னு. புரியுதா போத் ஆர் கரெக்ட். நீங்கள் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணாலும் ஓகே, அப்படியே மாற்றி நீங்கள் மைனஸ் அப்படியே வச்சு யூஸ் பண்ணாலும் நோ ப்ராப்ளம். போத் ஆர் கரெக்ட். சொன்னது புரிஞ்சுதா ரைட். ஸோ இது வந்துட்டு இந்த மாதிரி கேஸில் வரும்போது மாடுலஸில் இன்சைடில் வரும்போது இப்போ x - 3 வருதுன்னா என்ன அர்த்தம் மாடுலஸ் ஆஃப் x - 3 இன்சைடில் x - 3 = 0 போட்டால் x ஈக்குவல் டு +3 +3 வி ஷேப் பிரியுதுன்னு அர்த்தம். சொன்னது புரியுதா x -3 இருக்கும்போது +3 இருந்துச்சுன்னா x ஈக்குவல் டு -3 -3 இருந்து வி ஷேப் பிரியுதுன்னு அர்த்தம். ஒரு கேஸ் ப்ளஸ் இன்னொரு கேஸ் என்னது மைனஸ். இதுதான் இதில் ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் சரியா மாடுலஸில். இன்னொரு கேஸ் இதில் மாடுலஸில் வரும். எப்படி வரும் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் x + 1 இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க. மாடுலஸ் ஆஃப் x + 1 இந்த கேஸும் முன்னாடி போட்ட கேஸும் சேம் கிடையாது சரியா. இதை எப்படி எழுதணும், இதை எப்படி நம்ம பிரிப்போம் அப்படின்னா ஒரு கேஸ் இதை ப்ளஸில் எடுப்போம், இன்னொரு கேஸ் நம்ம மைனஸில் எடுப்போம். இந்த கேஸுக்கு கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா லிசன். இப்போது இது x ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ். இப்போ எக்ஸுக்கு நீங்கள் 0 போட்டிங்கன்னா y ஈக்குவல் என்னென்னு கிடைக்கும் 1 அப்படின்னு கிடைக்கும் கரெக்டாக. இந்த மாதிரி மாடுலஸ் வந்துட்டு அது கூட +1 -1 வெளியில் ஆட் ஆச்சுன்னா அது என்ன ஆகும் ஷிஃப்ட் ஆகும். எங்கன்னா y ஆக்சிஸில் ஷிஃப்ட் ஆகும். மாடுலஸ் ஆஃப் x அதே கிராஃப் தான். இப்போ எக்ஸுக்கு 0 போட்டால் 0 + 1 0க்கு நேரம் எங்கே கிடைக்கும் y ஆக்சிஸ் வேல்யூ 1ன்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் மாடுலஸ் ஆஃப் வேல்யூ 1 போடும்போது +1 ஆட் ஆகிறதுனால லைக் திஸ் இப்படி சேஞ்ச் ஆகிட்டே போகும். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா. மாடுலஸ் ஆஃப் x + 1னா இந்த கிராஃப் இந்த மாதிரி பிரிஞ்சிடும். சொன்னது புரியுதா கிளியர். அப்போ ஒரு கேஸ் +x இது 0 தான் எடுக்கணும், கிரேட்டர் தென் 0 லெஸ்ஸர் தென் 0 எடுப்பீங்க. சொன்னது புரியுதா. அப்போ இந்த ஃபங்க்ஷன் எப்படி வரும் y ஈக்குவல் டு இதை ஃபஸ்ட்டு +xன்னு எடுத்திங்கன்னா x + 1. இங்கே என்ன வரும் மாடுலஸ் ரிமூவ் பண்ணால் ஒரு கேஸில் -x வரும், இந்த +1 அது கூட ரெண்டு கேஸில் ஆட் ஆகும். மாடுலஸ் ஆஃப் x மட்டும் தான் +x - x அப்படின்னு நம்ம பிரிகிறோம். சொல்கிறது புரியுதா ரைட். ஸோ அப்போ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பிரியும். சப்போஸ் இதே கேஸில் இதில் நான் இதிலே வரைஞ்சி காமிச்சிடுறேன், கம்பேரிசனுக்கு ஈஸியாக இருக்கும். மாடுலஸ் ஆஃப் x -1ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ மாடுலஸ் ஆஃப் xக்கு 0 போடுங்க. மாடுலஸ் ஆஃப் xக்கு 0 போட்டிங்கன்னா -1ன்னு கிடைக்கும். -1 எங்கே இருக்கும் இங்கே வரும். புரியுதா இது -1 இது +1. ஸோ அப்போ இங்கே என்ன வரும் y ஈக்குவல் டு x -1 இங்கே y ஈக்குவல் டு -x -1. மாடுலஸ் ஆஃப் x மட்டும் இருந்ததா இதே கேஸில் ஜஸ்ட் y ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் x எப்படி இருக்கும் f ஆஃப் x இந்த கிராஃப் இப்படி பிரிஞ்சிருக்கும் கரெக்டாக. இது y ஈக்குவல் டு +x இங்கே y ஈக்குவல் டு -x. புரிஞ்சுதா இந்த கிராஃபு. ஸோ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்ன்ற கிராஃப் தான் இப்படி இருக்கும். அதில் நீங்கள் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வெளியில் +1 வெளியிலனா என்னது மாடுலஸ்க்கு உள்ளே வராமல் போன கேஸில் பார்த்தீங்கன்னா மாடுலஸுக்கு உள்ள -1 +1 வந்திருக்கும். இந்த மாதிரி வந்தால் அந்த ஷிஃப்ட்டுக்கு பேர் லெஃப்ட் ஷிஃப்ட் ரைட் ஷிஃப்ட்னு சொல்லுவோம். அதாவது மாடுலஸ்க்குள்ள x + 3 x - 3ன்னு வந்தால் சேஞ்சஸ் வந்து ஒன்று அந்த பாயிண்ட் மாடுலஸ் அந்த வி ஷேப் பாயிண்ட் வந்துட்டு லெஃப்ட் சைட்லையும் இல்லை ரைட் சைட்லையும் டிபெண்ட்ஸ் ஆன் த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி ஷிஃப்ட் ஆகும். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வேல்யூ அப்படியே வந்துட்டு +1 -1 வெளியில் வந்திருந்தால் y ஆக்சிஸில் அப்வர்டு டவுன்வர்டில் ஷிஃப்ட் ஆகும். இதுதான் பேசிக்காக மாடுலஸில் இருக்கக்கூடிய முக்கியமான கான்செப்ட். ஸோ அது புரிஞ்சுதா. இதுதான் பேசிக் ஐடியா. இதை நல்லா ஃபஸ்ட்டு மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பேசிக் ஃபார்முலா என்னென்னலாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும். இந்த சாப்டரில் மெயினாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஃபார்முலா என்ன ஃபஸ்ட்டு வந்துட்டு பேரபோலா கேஸ். இப்போ நீங்கள் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்துட்டாலே அது பேரபோலிக் ஷேப் தான். புரியுதா y ஈக்குவல் டு y² ஈக்குவல் டு 4ax இல்லை பார்த்துருப்பீங்க கரெக்டாக. x² ஈக்குவல் டு 4ay. ஸோ இதெல்லாமே என்னது பேரபோலிக் ஈக்குவேஷனில் நமக்கு வரும். ஸோ அப்போ y² ஈக்குவல் டு 4axனா அதோடைய கர்வ் எப்படி இருக்கும் லைக் திஸ் ஞாபகம் இருக்கா இந்த மாதிரி வரும் ரைட். x² ஈக்குவல் டு 4ayன்னு வரும்போது லைக் திஸ். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி பேசிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்துட்டு பேசிக் பேரபோலாவுக்கு சரியா. பேரபோலா ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சர்க்கிளோட ஜெனரல் ஈக்குவேஷன் x² + y² ஈக்குவல் டு a², அதர்வைஸ் r² ரேடியஸை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஜென்ரலாக a யூஸ் பண்ணுவாங்க, இல்லை நீங்கள் r கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதான் சர்க்கிள், இதான் ரேடியஸ் a. ஸோ இதான் x² + y². நம்ம ஆக்சுவலாக
எக்ஸ் ஸ்கொயர் வேணும்னா ஒய் ஸ்கொயர் அங்கே கொண்டு போயிடுவோம். எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் கிடைக்கும். ப்ராப்ளம் நம்ம இப்படி தான் சால்வ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் எலிப்ஸில் நமக்கு 2 கேஸ் வரும். என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வரும். ஸோ அப்போ மேஜர் ஆக்சிஸ் எந்த பக்கம் வரும்? இதில் வந்துட்டு இப்படி இருக்கும். இந்த எலிப்ஸில் வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸ் லென்த்தாக இருக்கும், ஒய் ஆக்சிஸ் வந்து என்னவாக இருக்கும்? டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும். இதெல்லாம் இது வந்து மேஜர் ஆக்சிஸ்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த பாயிண்ட் வந்துட்டு a, 0, இது வந்துட்டு மைனஸ் a, 0 எடுத்துப்போம். சரியா? சரி, ஓகே, இனி அதை வச்சுக்கோங்க. ரைட். ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸ் b, இது a, இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் அடுத்தது செகண்ட் கேஸ் என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ இந்த கேஸில் இப்படி இருக்கும் மேஜர் ஆக்சிஸ். இங்கே ஏ வரும், இந்த ஆக்சிஸில் பி வரும். ஸோ ஐ ஹோப் இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். சரியா? ரைட். ஸோ இந்த ப்ராப்ளம் போடும்போது இன்னும் நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன் எல்லாத்தையும் தெளிவாக. அடுத்த கேஸ் என்னென்னா, ஸோ இதுதான் ஆக்சுவலாக மெயின். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜென்ரல் ஃபார்முலா y ஈக்குவல் டு mx ப்ளஸ் சி அப்படின்றது ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். ஸ்ட்ரெயிட் லைனுடைய கேஸ் இது ஜென்ரலாக ஸ்ட்ரெயிட் லைனுக்கு வரக்கூடிய ஃபார்முலா. சரியா? இந்த y ஈக்குவல் டு mx ப்ளஸ் சி வரும்போது இந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி அது எங்கேனாலும் கிராஸ் ஆகும். சி வேல்யூ 0வாக இருந்துச்சுன்னா y ஈக்குவல் டு mxன்னு கிடைக்கும். ஸோ y mxஆக இருந்துச்சுன்னா அந்த கிராஃப் எப்பயுமே ஆரிஜின் வழியாக தான் பாஸ் ஆகும். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அந்த கிராஃப் எது வழியாக தான் பாஸ் ஆகும்? இதுதான் y ஈக்குவல் டு mx. புரியுதா? y ஈக்குவல் டு 2x 3x 4x எது வேல்யூ கொடுத்தாலும் எக்ஸுக்கு 0 போடுவோம், y 0 ஆகிடும். அதனால இது வழியாக பாஸ் ஆகும். ஆனால் இங்கே அப்படி இருக்காது. எக்ஸுக்கு 0 போட்டால் ஒய்க்கு 0 ஆகாது. ஸோ இந்த கேஸுக்கு சம்வேர் ஏதோ ஒரு இடத்துல லைக் கிராஃப் பாஸ் ஆகும். இப்போ இது எப்படி வேணாலும் இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம். இதான் y ஈக்குவல் டு mx ப்ளஸ் சி. இந்த பாயிண்ட் தான் என்னது? c, 0, c. y ஆக்சிஸ் இல்லையா? 0, c. ஸோ இதெல்லாம் நீங்கள் 11th பேசிக்காக பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் நல்லது ரிவைஸ் பண்ணியிருக்கிறேன். அடுத்து நேராக கொஷின் போக போகிறோம். ரைட். புரிஞ்சுதா? எஸ். என்ன டவுட்? வெக்டார் 3Dயா பார்ப்போம். டைம் இருந்ததுன்னா பார்ப்போம். ஏன்னா ஒரு நாள் தான் டைம் இருக்குது. ஸோ நம்ம எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கான சுச்சுவேஷன் அமையல. புரியுதா? ரைட். வாய்ஸ் கம்மியாக இருக்கா? ஓகே, இப்போ ஆடிபிளாக இருக்கா பாருங்க. இப்போ ஓகேவா? சத்தமாக இருக்கா? வால்யூம் கம்மியாக கேட்குதா? ரைட். இப்போ ஓகேவா? ஃபைன். சரி வாங்க. அதுக்கப்புறம் இப்போ கொஷின் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இங்கே கொஷின் நம்ம எப்படி பார்க்க போகிறோன்றது அதையும் சொல்லிடுறேன். ஒரு சில ஐடியா. இப்போ ஒரு கேஸ் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஒரு கிராஃப் ரஃபாக சும்மா ஏதோ ஒரு கிராஃப் நான் வரைகிறேன். ஒரு கிராஃபோட ஷேடட் ரீஜன் நம்ம வரையும் போது இங்கே என்னென்னா நமக்கு 2 ஈக்குவேஷன் இல்லை 3 ஈக்குவேஷன் அந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. அது எல்லாம் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு க்ளோஸ் டு ஷேடட் ரீஜன் கிடைக்கும், ஒரு பவுண்டரி கிடைக்கும். அந்த பவுண்டரியோட ஷேடட் ரீஜனை தான் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். சொல்கிறது புரியுதா? கிளியர்? எஸ். ட்ரையாங்கிள் கொஸ்டின் ஆல்சோ வி ஹேவ் டு டிஸ்கஸ் டுடே. இன்றைக்கி இந்த செஷனில் ஒரு கொஸ்டின் ட்ரையாங்கிளை பேஸ் பண்ணியிருக்கோம். அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போ நான் ஒரு கேஸ் சும்மா வரைகிறேன். இப்படி ஒரு கர்வ் இருக்குது, இது சர்க்கிளோடைய ஒரு பார்ட் இருக்குது அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். சரியா? சும்மா ரஃபாக. இப்போது இந்த போர்ஷன் வந்து ஷேடட் ரீஜன் எனக்கு. இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன், இது வந்துட்டு சர்க்குலர் ஈக்குவேஷன். இந்த போர்ஷன் ஷேடட்னா சம் லிமிட் இதிலிருந்து, இது ரேடியஸ், இது ஆரிஜினில் ஆரம்பித்து இது 0லேருந்து ஏதோ ஒரு ரேடியஸில் இருக்குது, இது a அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு எப்படி சூஸ் பண்ணணும், அங்கே தான் நமக்கு நிறைய பிரச்சனை வருது. ஷேட் பண்ணிவிடுவோம், அதில் கூட கன்ஃபியூஷன் இருக்காது. லிமிட்டு எங்கேருந்து சூஸ் பண்ணணும், ஏன் 2 லிமிட்டாக பிரிக்கிறோம், ஏன் சில கேஸில் ஒரே லிமிட் எடுக்கிறோம், இதில் தான் நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். சிங்கிள் லிமிட் எப்போ எடுக்கணும், எடுக்கிறதுக்கு ஏதாவது கண்டிஷன் கணக்கு கேட்டால் அது கண்டிஷன் கிடையாது. டிபெண்ட்ஸ் ஆன் த ஷேப் ஆஃப் த கிராஃப். அந்த டயக்ராம், அந்த ஷேடட் ரீஜனுடைய டயக்ராமில் எத்தனை அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு இன்வால்வ் ஆகிருக்குன்றதை பொறுத்து தான் அந்த இன்டர்வல்குள்ளே செக் பண்ண போகிறோம் நம்ம. இப்போ பாருங்களேன், இப்போ நான் இங்கேருந்து இன்டர்வல் எடுக்கணும் அப்படின்னா இதான் 0 to a. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் 0 to aன்ற இன்டர்வல் எடுக்க போகிறேன் அப்படின்னா, லிசன், இந்த போர்ஷனை மட்டும் இப்போ நான் கட் பண்ணுறேன். நான் கண்டுபிடிக்க வேண்டிய போர்ஷன் இதுதான். சரியா? இந்த போர்ஷனை மட்டும் நான் இப்போ கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதுதான் எனக்கு இப்போ ஷேடட் ரீஜனுடைய இந்த க்ளோஸ்டு பவுண்ட்ரி. இது லிமிட் 0 to a. இந்த 0 to a எடுக்கும்போது ஒன்று எனக்கு நான் அந்த லிமிட்டுக்குள்ளே ஒரே ஒரு ஈக்குவேஷனுடைய
கர்வ் தான் என்ன ஆகணும், எனக்கு என்க்ளோஸ் ஆகணும். அதாவது இப்போ நான் இதை ஷேட் பண்ணேன்னா ஒன்று இந்த ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் மட்டும் இருக்கணும், இல்லைனா இதனோட ஈக்குவேஷன் மட்டும் அந்த லிமிட்டுக்குள்ளே வரணும். அப்போ தான் அந்த ரேஞ்சுக்குள்ளே அந்த ஏரியாவை மட்டும் கண்டுபிடிக்க முடியும். இப்போ நீங்கள் 0 to a அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் இதை எடுத்திங்கன்னா இது ஃபுல் ரீஜன் அதில் கவர் ஆகாது. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இந்த ஷேடட் ரீஜனுக்குள்ளே திரும்ப இன்னொரு கர்வ் வரக்கூடாது. ஸ்ட்ரெயிட் லைனுடைய கர்வும் சர்க்கிளோடைய கர்வ் ரெண்டு சேர்ந்து இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு கர்வ் அதுக்குள்ளே தான் கவர் ஆகணும், அந்த லிமிட்டுக்குள்ளே. ஹோல் லிமிட்டுக்குள்ளே வரல அப்படின்னா டிவைட் ஆகிற அந்த ஜங்ஷன் எங்கன்னு பார்க்கணும். அப்படியே இதுக்கு நேராக ஒரு வெர்டிகல் லைனை போடுங்க. போட்டிங்கன்னா இப்போ இங்கே சம் ஏதோ ஒரு லிமிட் நான் பீன் எடுத்துக்கலாம், அது வேல்யூ வரும், நம்ம சால்வ் பண்ண போகிறோம். புரியுதா? இப்போது இங்கே பாருங்கள், இந்த லிமிட் இப்போ மறுபடியும் எடுங்க. இந்த லிமிட்டுக்குள்ளே எந்த லைனுடைய கர்வ் மட்டும்தான் வருது, ஒரே ஒரு லைனுடைய கர்வ் மட்டும் தானே வருது. புரியுதா? ரெண்டு கர்வ் வரக்கூடாது, எனக்கு ஒரே ஒரு கர்வ் மட்டும் தானே வருது. அப்போ இந்த லிமிட்டை யூஸ் பண்ணி இந்த கர்வ்லேருந்து ஈக்குவேஷனை கொண்டு வந்து இதை இன்டெகிரேட் பண்ண முடியும், ஒரு ஏரியாவை கண்டுபிடிச்சிட முடியும். அடுத்தது வாங்க, திரும்ப அடுத்தது B to A. இந்த லிமிட்டை பிரித்தா இதில் இந்த கர்வ் மட்டும் தானே கவர் ஆகுது, சர்க்குலருடைய போர்ஷன் மட்டும். அப்போ ஒரு கர்வ் மட்டும் தான் இதுலேயும் கவர் ஆகுது. அப்போ 0 to A எடுக்கும்போது எனக்கு இது மட்டும் கவர் ஆகுது, B to A எடுக்கும்போது இது மட்டும் கவர் ஆகுது. ஸோ 0 to A இதனுடைய கர்வ் எடுக்கணும், B to A இதனுடைய கர்வ் எடுக்கணும், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் டோட்டல் ஏரியா கிடச்சிடும். நான் சொல்கிற பாயிண்ட் புரிஞ்சிக்க முடியுதா? கிளியர்? ரைட்? எஸ். இந்த செஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு பாதி புரிஞ்சிடும். சரியா? இப்போ நான் கொஷின் போடும்போது உங்களுக்கு புரியும். இப்போ இன்னொரு கேஸ்னால் அதே மாதிரி, சப்போஸ் இப்படி ஒரு லைன் போயிட்டுருக்கு, ரெண்டாவது வந்துட்டு இப்படி எடுத்துக்கலாம். இன்னொரு கர்வ் நான் எடுக்கிறேருங்க. ஓகே, ட்ரையாங்கிளை எடுத்துப்போம். இப்போ இந்த ட்ரையாங்கிள் கேஸ் எடுக்கும்போது இங்கே நீங்கள் லிமிட் எப்படி பிரிச்சாகணும்? see here, தெரியுதா? ட்ரையாங்கிள் கேஸ் எடுத்தீங்கனாலும் இப்படி தான் பிரிச்சாகணும். ஏன்னா நீங்கள் இதான் லிமிட்டு. எனக்கு இப்போ சப்போஸ் இதான் லிமிட் நான் எடுக்கிறேன் அப்படின்னா இதுக்குள்ளே இந்த லைனுடைய கர்வும் கவர் ஆகுது, இந்த லைனும் கவர் ஆகுது. எனக்கு ஒரு லைன் தான் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், இங்கே பிரிச்சுட்டா இது ஒரு ஏரியா ப்ளஸ் இது ஒரு ஏரியா, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இங்கே ஏதோ ஒரு லிமிட் B கிடைக்கும். அதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கும். திஸ் இஸ் அன் ஐடியா. நான் ஐடியா மட்டும் தான் கொடுத்துக்கிறேன். சொல்கிறது புரியுதா? கிளியர்? கிளியர்? ரைட். இப்போ பாருங்கள், கொஷின் வாங்க. இப்போ நான் ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறேன். கொஷின் அதை எப்படி அப்ளை பண்ணுறன்றதை உங்களுக்கு கொஷின்ஸ் போட போட புரிய ஆரம்பிக்கும். see that first question. sketch the region bounded by the lines 2x plus y equal to 8. சரியா? that is equation of the straight line. அதுவும் ஏன்னா டூ டைமென்ஷன் இருக்கும்போது கொடுத்துருக்காங்க, x axis y axis சொல்லி கொடுத்துட்டாங்க. y equal to 8 minus 2x, அதாவது y equal to mx plus c ஃபார்மேட்டுக்கு அதை எழுத முடியும். நான் சொல்கிறது புரியுதா? டிகிரி 1 இருந்தாலே, அதாவது வேரியபிளுடைய பவர் 1 இருந்தாலே அந்த ஈக்குவேஷன் என்ன அர்த்தம்? லீனியர் ஈக்குவேஷன். லீனியர் ஈக்குவேஷன் நீங்கள் அதை வச்சு கண்டுபிடிச்சிட முடியும். சொல்கிறது புரியுதா? அடுத்த கேஸில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், y equal to 2, y equal to 4. y equal to 2ன்றதும் ஈக்குவேஷன் தான், y equal to 4ன்றதும் நமக்கு என்னது ஈக்குவேஷன் தான். அதை எப்படி போடுவோன்னு பாருங்கள். இப்போது ஒரு கிராஃபில் y equal to 2னா எந்த இடத்துல வரும் y? அது ஸ்ட்ரெயிட் லைன் parallel to x axis வரும். இது 0. y வேல்யூ இங்கே 2னா இங்கே வரும் இல்லையா? அந்த 2க்கு நேராக ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிங்கன்னா இதுக்கு பேர் தான் என்னது? y equal to 2ன்னு அர்த்தம். y equal to -3னா you have to draw here. இது எப்படி வரும்? y equal to -3. சப்போஸ் x equal to 2ன்னு சொல்கிறாங்க. x equal to 2னா எங்கே வரும்? இல்லை x equal to 5ன்னு எடுக்கிறேன், இங்கே வருது. x equal to 5னா அந்த 5 லைனுக்கு நேராக என்ன பண்ணணும்? y ஆக்சிஸுக்கு பேரலாக லைன் ட்ரா பண்ணணும். this is x equal to 5. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இது எக்ஸாக்டாக கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுக்கும்போது, எக்ஸாக்டாக x equal to some constant வேல்யூ கொடுத்தாங்கன்னா that is parallel to x ஆக்சிஸாக இருக்கும். x உடைய வேல்யூ ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் கொடுத்தாங்கன்னா parallel to y ஆக்சிஸாக இருக்கும். அந்த பாயிண்ட்டுக்கு நேராக பேரல் லைன் ட்ரா பண்ணணும், y ஆக்சிஸ்க்கு நேராக. சொல்கிற பாயிண்ட் புரியுதா? கிளியர்? ரைட்? ஸோ அப்போ இந்த மாதிரி லைன்ஸ் தான் ஸ்ட்ரெயிட் லைனுக்கு வரும். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், அதுக்கு அண்டு த y ஆக்சிஸ். இந்த இடத்துல இந்த கொஷினில் நம்ம ஹைலைட் பண்ண வேண்டிய சில வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த y ஆக்சிஸ் கூட என்க்ளோஸ் பண்ணுறதப்போ தான் கேட்டிருக்கிறாங்க. சரியா? அடுத்த கொஷின் நம்ம இதனும் டயக்ராம் போட்டால் தான் நீங்கள் அது கொஷினுக்கு ஃபுல் மார்க் வாங்க முடியும். டயக்ராம் போடாமல் டேரெக்டாக போட்டிங்கன்னா மார்க் கொடுக்க மாட்டாங்க. அந்த கேஸுக்கு ஏற்ற மாதிரி அது. இப்போ 2x + y equal to 8ன்னு இருக்கு இல்லையா? அதை எப்படி எழுதலாம்? y equal to 8 minus 2xன்னு எழுதலாமா? கரெக்ட்? y equal to 8 minus 2x. ஃபஸ்ட்டு இதனுடைய கிராஃப் வரைஞ்சிடணும். எதுக்கு? y equal to 8 minus 2xனா எக்ஸுக்கு 0 போட்டால் yக்கு என்ன கிடைக்கும்? 8ன்னு கிடைக்கும். நான் ஏதோ ஒரு இடத்துல அந்த பாயிண்ட் வச்சுக்கிறேன். இந்த பாயிண்ட்டை நான் என்ன எடுத்துக்க போகிறேன்? எக்ஸுக்கு 0 போடுங்க, yக்கு 8ன்னு கிடைக்கும். கரெக்டாக? அப்போது 0, 8 எக்ஸுக்கு 0 போட்டால் yக்கு 0 போட்டால் எக்ஸ் என்ன கிடைக்கும்?
இதில் ஒய்க்கு 0 போட்டால் 2x = 8 x = என்ன கிடைக்கும் 4ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ ஒய்க்கு 0 போட்டால் எக்ஸுக்கு 4ன்னு கிடைக்கும். தட் இஸ் 4,0. பாயிண்ட் எழுதும்போது கேர்ஃபுல்லாக எழுதுங்க. பாயிண்ட் எழுதும்போது கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக எழுதணும். சரியா? அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணிடணும். இப்படி தான் கனெக்ட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிற அந்த ஸ்ட்ரெயிட் லைனுடைய ஈக்குவேஷனை என்ன பண்ணுறோம், கிராஃபாக வரைஞ்சிட்டோம். இந்த எந்த ஈக்குவேஷன் இது, y = டிஃப்ரெண்ட் கலரில் காமிச்சிடறேன். ஸோ இங்கே பேரலாக லைனை வரைஞ்சிட்டிங்கன்னா இது எதனோட ஈக்குவேஷன், y = 2 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது y = 4. கரெக்டா? y = 4 அப்படின்னா எங்கே வரும், இந்த லைனை இன்னும் கொஞ்சம் கிட்ட கொண்டு வந்துடலாம். 2 இங்கே வச்சுக்கலாம். ஸோ y = 2, y = 4. ஸோ அப்போ அது நான் இங்கே இருக்குன்னு வச்சுக்கிறேன், மிட் பாயிண்ட் மாதிரி. இந்த பாயிண்ட் தான் என்னது, y ஆக்சிஸில் 4. அப்போ y = 4. சொல்கிறது புரியுதா? y = 2க்கும் y = 4க்கும் நான் வரைஞ்சிட்டேன். இப்போது 3 ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன், y = 2, y = 4. இது மூணுமே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஒரு க்ளோஸ்டு லூப் எங்கே வருதுன்னு பாருங்கள். இங்கே ஒரு இடத்துல வருதா, அதே மாதிரி இங்கே ஒரு இடத்துல வருது. ஆனால் இது மூணு சேர்ந்த க்ளோஸ்டு லூப்பாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான், இந்த லைனு ப்ளஸ் இந்த லைனு அப்புறம் இது எல்லாமே சேர்ந்து இங்கே தான் என்ன ஆகுது, இன்டர்லிங்க் ஆகுது. கரெக்டாக மீன்ஸ் கவர் ஆகுது, பவுண்டரி கிரியேட் பண்ணுது. அப்போது இந்த ரீஜன் இருக்குது பாருங்கள், இதான் என்னது ஷேடட் ரீஜன். ஏன் இந்த ரீஜன் நான் ஷேடட்னு சொல்கிறேன், ஒய் வித் ஒய் ஆக்சிஸ் கூட ஷேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க, ஒய் ஆக்சிஸ் கூட ஷேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த ரீஜன் மட்டும்தான் நமக்கு இதில் கவர் ஆகும். சொல்கிறது புரியுதா? ரைட், கிளியர், புரிஞ்சுதா? எஸ், தேங்க்யூ தேங்க்யூ. மாஸ் பண்ணுறேன்னா ரைட். இப்போ பாருங்கள், ஒன்ஸ் இதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணி ஆகணும், இதனுடைய ஏரியாவை கால்குலேட் பண்ணணும். எப்படி கால்குலேட் பண்ணுறது இந்த ஏரியாவை, இதுக்கு நம்ம 2 கேஸ் எடுக்கலாம். ஆக்சுவலாக இதில் ஒய் ஆக்சிஸ் எடுத்திங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ டேரெக்டாக நீங்கள் கவர் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இப்போது இந்த லிமிட்டை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த லிமிட்டை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா இதான் லிமிட்டு. இங்கே வேல்யூ என்ன 2, இங்கே வந்துட்டு 4. லிமிட்டு 2 to 4, இதனுடைய க்ளோஸ்டு கர்வ் எது, see here. இப்போ இந்த லிமிட்டை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே இந்த கர்வ் ஆட்டோமேட்டிக்காக கவர் ஆகிடும். இது கான்ஸ்டன்ட் வேல்யூ. கான்ஸ்டன்ட் வேல்யூ நமக்கு எப்போயும் ப்ராப்ளம் இருக்காது. நல்லா புரிஞ்சுங்க, கான்ஸ்டன்ட் வேல்யூ நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஈக்குவேஷன் வரும்போது தான் சிக்கலாக இருக்கும். அதாவது சர்க்கிள் அந்த மாதிரி கேஸ் வரும்போது தான் நமக்கு ப்ராப்ளம். இது கான்ஸ்டன்ட் வேல்யூ சேர்ந்து கவர் ஆகுது, அதாவது எக்ஸ் ஒய்க்கு நேரம் கவர் ஆகுது. ஸோ அது பிரச்சனை இல்லை, ஒய் ஆக்சுவல் சேர்ந்து கவர் பண்ணிடணும். இந்த போர்ஷன் தான். அப்போ இதில் பாஸ் ஆகக்கூடிய கர்வ், இந்த லிமிட் வந்துட்டு 2 to 4, இதில் பாஸ் ஆகக்கூடிய கர்வ் இதுதான். இந்த கர்வும் இந்த லிமிட்டையும் கவர் பண்ணால் இந்த ஷேடு கவர் ஆகிடும்னு அர்த்தம். அதான் அதோடைய மீனிங். சொல்கிறது புரியுதா? கிளியர்? இந்த கேஸ் நீங்கள் இப்படி வரைஞ்சிங்கன்னா லைக் திஸ், இப்படி தானே வந்திருக்கு, இந்த மாதிரி வந்திருக்கு. கரெக்ட்? ஸோ அப்போ இந்த ரீஜன் தான் கால்குலேட் பண்ணணும். 0 to 2 இதை க்ளோஸ் பண்ணக்கூடிய அந்த என்க்ளோசிங் கர்வ் இதுதான். அவ்வளோதான். இப்போ டேரெக்டாக பாருங்கள், ஈக்குவேஷன் எப்படி எழுதணும் பாருங்கள். ரெக்கவர்டு ஏரியா, அவ்வளோதான். இதுக்கப்புறம் சால்வ் பண்ண வேண்டியதான். லிமிட்டை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வேலை முடிஞ்சுது. இங்கே லிமிட்டு நான் ஒய் ஆக்சிஸில் லிமிட் எடுத்துருக்கிறேன். ஒய் ஆக்சிஸில் லிமிட் எடுத்தால் அந்த ஃபார்முலாவை xdy எழுதணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. லிமிட் வந்துட்டு ஒய் ஆக்சிஸாக இருந்துச்சுன்னா ஏரியா வந்துட்டு லிமிட் சம் a to b, ஒய் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய இங்கே லிமிட் எடுக்கும்போது இங்கே என்ன எழுதணும், xdyன்னு எழுதணும். இங்கே இங்கே x இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒயில் மாற்ற வேணும், டிஃப்ரென்ஷியேஷன் dyன்னு இருக்கணும். இன் டர்ம்ஸ் ஆஃப் x ஆக்சில் லிமிட் எடுத்திங்கன்னா அதே ஏரியாவுக்கு சேம் சம் அதர் கேஸ் a to b y dxன்னு எழுதணும். நல்லா புரிஞ்சுங்க. ஒய் ஆக்சிஸ் லிமிட்டாக இருந்தால் இங்கே dx வரும், x ஆக்சிஸில் லிமிட்டாக இருந்துச்சுன்னா இங்கே dy வரும். அப்படிங்கிற ரிவர்ஸ், இங்கே எக்ஸு இங்கே ஒய்யை எக்ஸில் மாற்றணும், எக்ஸை ஒய்யில் மாற்றணும். இதான் ப்ரொசீஜர். கிளியரா? இன்னும் எரர் ப்ராப்ளம் இருக்கா? மைக்கில் இன்னும் இஷ்யூ இருக்கா? இருங்க ஒரு நிமிஷம். இப்போ கிளியராக இருக்கா பாருங்கள். இஸ் இட் ஆடிபிள்? இப்போ ஓகேவா? எஸ், நம்ம பார்க்க போகிறோம் மாடுலஸ் கொஸ்டின், கண்டிப்பாக பார்க்க போகிறோம். இப்போ வாய்ஸ் கிளியராக இருக்கா? அதை மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரிப்ளை பண்ணுங்கள். எஸ், ஓகே, தேங்க்யூ. நோவா? வாய்ஸ் கிளியரா இல்லையா? தர்ஷினி? ஓகே,
ஸ்டில் லோவாக தான் இருக்கா? இருங்க நான் செக் பண்ண சொல்லவா? ஓகே, மறுபடியும் ரொம்ப லோவாக இருந்தால் சொல்லுங்கள், நான் அதை வெரிஃபை பண்ண சொல்கிறது. ரைட், அவ்வளோதான். இப்போ நான் எந்த ஆக்சிஸில் லிமிட் எடுத்துருக்கிறேன்? ஒய் ஆக்சிஸ். சொல்கிறது புரியுதா? ஒய் ஆக்சிஸோட லிமிட்டிங் என்னது? 2 to 4, லிமிட் 2 to 4. அதை எழுதிட்டு இங்கே என்ன எழுதணும்? ஒய் ஆக்சிஸ் லிமிட் எடுத்தது எப்படி எழுதணும்? ஒய் டிஎக்ஸ்னு எழுதணும். தட் இஸ் அ ரூல். ஒய் ஆக்சிஸ் லிமிட் எடுத்துட்டா ஒய் டிஎக்ஸ். அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இந்த ஒய் எதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்கணும்? அந்த லிமிட்டுக்குள்ளே கவர் ஆகக்கூடிய எந்த ஈக்குவேஷன், எந்த கர்வு, எந்த கர்வ் வந்துட்டு அந்த லிமிட்டுக்கு கவர் பண்ணுதோ, க்ளோஸ் பண்ணுதோ, அதிலேருந்து ஒய்யை கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், இதான் இங்கே கவர் பண்ணுறது. இது எதனோட ஈக்குவேஷன்? ஒய் ஈக்குவல் டு 8 - 2x. அப்போ இங்கே மாற்றும் போது 2 to 4 y replaced by 8 - 2x into dx. ஃபைனலாக இந்த y எப்படி மாறிடும்? எக்ஸுக்கு மாறிடும். புரியுதா? இதுவே எக்ஸ் டிஒய்யாக இருந்ததுன்னா எக்ஸு ஒய்க்கு மாற்றிடுவோம். புரியுதா? அப்போ தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். இங்கே என்ன வேரியபிள் இருக்கோ அப்படி தான் இங்கே வரணும். இங்கே ஏன் நம்ம ஒய்ன்னு போகிறோம்னா, இதிலிருந்து ஒய்யை இன் டெர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதா? ஒன்ஸ் இதை முடிச்சிட்டிங்கன்னா நார்மல் இன்டெகிரேஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ இதை எப்படி இன்டெகிரேட் பண்ணுவீங்க? 8 into dx, dx இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸு, 2 into x இன்டெகிரேட் பண்ணால் x²/2. ஸோ அப்பர் லோயர் லிமிட் அப்பர் லிமிட் 2 கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ இதை சப்ஸ்டிட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கப்புறம் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் அதை போட்டு நீங்கள் சால்வ் பண்ணணும். சொல்கிறது புரியுதா? சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துட்டு 5ன்னு கிடைக்கும். அதை நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா இன்டெகிரேஷன் ஆல்ரெடி நான் நடத்திட்டேன். சரியா? அது ரொம்ப டீட்டெயிலாக நார்மல் நியூமரிக்கல் கால்குலேஷன்லாம் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் அங்கங்கே என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன், அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ரைட், புரியுதா? கிளியர். வாய்ஸ் இன்னும் லோவாக இருக்கா? இல்லைனா வெயிட் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம், நான் செக் பண்ணுறேன். இருங்க, டெக்னிக்கல் டீமில் சொல்கிறேன், அவங்கள வந்து பார்க்க சொல்கிறேன். நான் ஜஸ்ட் வெயிட் 5 minutes. நான் அந்த வாய்ஸ் ப்ராப்ளம் கிளியர் பண்ணிட்டு வரேன். இருங்க.
ரைட் சரியா செக் பண்ணுங்கள் ஆன்சர் 4ன்னு வந்திருக்கா சரி ஓகே அது கால்குலேஷன் செக் பண்ணுங்கள் ரைட் வெரிஃபை பண்ணிக்கங்க அது 5 வரலையா அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் போட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க செக் பண்ணிக்கோங்க அது ஆன்சரு 5 இல்லையா சரி ஓகே அதில் ஆன்சர் கீழே இருந்தது நான் அப்படியே போட்டு வந்திருந்தேன் வெரிஃபை பண்ணணும் அதை செக் பண்ணி பாருங்கள் சொல்கிறது புரியுதா ரைட் சரி வாங்க அடுத்தது போகலாம் சரியா ஆன்சர் இதில் 5 தான் வந்திருக்கு செக் பண்ணி பாருங்கள் அதில் சரியா மேபி அதில் எரராக கூட இருந்திருக்கலாம் சரியா எனிவே அது செக் பண்ணிக்கோங்க டவுட்டாக இருந்துச்சுன்னா செக் பண்ணிக்கோங்க செக் த ஆன்சர் சரியா நாங்கள் செக்னு போட்டிருக்கேன் அது அப்புறமா நீங்கள் டைம் இருந்தால் அதை வெரிஃபை பண்ணிக்கோங்க நார்மல் இதுக்கப்புறம் போதும் நீங்கள் அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் தான் ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ரைட் நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க ஃபைண்ட் த ஏரியா பவுண்டட் பை த கர்வ்ஸ் ரைட் மாடுலஸ் கொஸ்டின் கேட்டிருந்தீங்களா ரொம்ப நேரமா மாடுலஸ் கொஸ்டின்னாலே தலைவலிக்குது சார் ஒரே கஷ்டமாக இருக்குது ரைட் XDY தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது நல்லா புரிஞ்சுங்க XDY சில கேஸில் நீங்கள் XDY எடுத்தாலும் ஆன்சர் வரும் YDX எடுத்தாலும் வரும் புரியுதா தட் இஸ் நாட் எசென்ஷியல் ஃபார் ஆல் கேசஸ் அதனால் அது கம்பல்சரி கிடையாது கிளியர் ரைட் ஸோ அதனால் நீங்கள் Y ஆக்சிஸ் எடுக்கலாம் X ஆக்சிஸ் எடுக்கலாம் ரைட் இந்த ஈக்குவேஷன்லாம் கரெக்டு தான் கால்குலேஷனில் தான் நீங்கள் வெரிஃபை பண்ணணும் ஸோ எவ்ரிதிங் இஸ் கரெக்ட் ஒன்லி ஓகே XDY ஆமாம் ஆமாம் இங்கே ஒரு நிமிஷம் இருங்க Y ஆக்சிஸில் வரணுமே அது கரெக்ட் எஸ் நீங்கள் சொன்னது கரெக்டு தான் இதை Y ஆக்சிஸ் தானே எடுத்துருக்கிறேன் Y ஆக்சிஸ் எடுத்தாங்க XDY வரணும் கைஸ் இதில் மிஸ்டேக் தான் நான் X ஆக்சிஸ் லிமிட் போட்டேன் வெரி குட் நான் Y தானே எடுத்துருக்கிறேன் ரைட் லிமிட் Y ஆக்சிஸ் எடுத்துட்டா இங்கே கொடுத்துருந்தேன் இல்லையா Y ஆக்சிஸ் நம்ம எடுத்துருந்தாங்க என்ன வரும்னா DYன்னு வரும் இது வந்துட்டு இது X ஆக்சிஸில் இது X ஆக்சிஸ் லிமிட் எடுக்கும்போது புரியுதா கரெக்டு தானே ரைட் கரெக்டு தான் இங்கே XDY வரணும் Y ஆக்சிஸ் லிமிட் எடுக்கும்போது XDYன்னு வரணும் எஸ் செக் பண்ணுங்க அப்போது நான் Y ஆக்சிஸ் லிமிட் எடுத்தால் அது YDX வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அது எங்கேயோ மிஸ் பண்ணியிருக்கேன் செக் பண்ணுங்க அதை 8 - 2x போட்டிங்கன்னா இதில் செக் பண்ணுங்க ரைட் நான் போன கேஸில் மாற்றி தான் எடுத்துட்டேன் எஸ் வெரி குட் யாரோ கரெக்டாக சொல்லியிருந்தீங்க சூப்பர் பிரியா எஸ் XDY எஸ் வெரி குட் கரெக்ட் ரேஞ்சை நான் மாற்றி எடுத்துட்டேன் ரைட் இங்கே என்ன எடுக்கணும் அப்படின்னா லிசன் Y ஆக்சிஸ் லிமிட் இங்கே எடுத்தோம் அப்படின்னா Y ஆக்சிஸ் லிமிட் எடுத்தால் இங்கே DY வரும் புரியுதா XDYன்னு வரும் X ஆக்சிஸ் லிமிட் எடுத்துட்டா YDXன்னு வரும் நல்லா புரிஞ்சுங்க இந்த கேஸில் நீங்கள் X ஆக்சிஸ் லிமிட் எடுக்கிறீங்க அப்படின்னா இதை நம்ம கண்டுபிடிக்கணும் X ஆக்சிஸ் லிமிட் எடுத்து இது பண்ணால் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும் பட் இதுதான் பெட்டர் இதில் ஏன்னா ஆல்ரெடி ஈக்குவேஷன் தெரியும் லிமிட் தெரியும் தட் இஸ் பெட்டர் ஸோ X ஆக்சிஸ் Y ஆக்சிஸ் லிமிட் எடுத்துட்டா இந்த லிமிட் இங்கே DY இருக்கும் X ஆக்சிஸ் லிமிட் எடுத்தால் இங்கே DX நான் அப்படியே இந்த வேல்யூ ரிவர்ஸ் பண்ணி போட்டுவிட்டேன் புரியுதா ரைட் எஸ் தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர் இப்போ நீங்கள் சால்வ் பண்ணுங்கள் வரும் ஆன்சர் 5 தான் வரும் 5 ஸ்கொயர் யூனிட்ஸ் சரியா இட்ஸ் ஸ்மால் மிஸ்டேக் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதை செக் பண்ணிக்கோங்க அதை ரைட் வாங்க அடுத்த கொஸ்டின் போகலாம் புரிஞ்சது இல்லையா இப்போ
அந்த எரரை வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. அது எக்ஸாம் நீங்களும் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணும்போது நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அது கொஞ்சம் கவனமாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைண்ட் த ஏரியா பவுண்டட் பை த கர்வ்ஸ், ரைட், மாடுலஸ் ஆஃப் x - 1 கொடுத்துருக்காங்க அண்ட் y = 1 யூசிங் இன்டகிரேஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. கிராஃப் எப்படி வரைவீங்க ஃபஸ்ட்டு? கிராஃப் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் இல்லையா? கிராஃப் வரைகிறது ரூல்ஸ் என்ன சொல்லியிருந்தேன்? மாடுலஸ் ஆஃப் உள்ள x - 1 வந்துருக்குது. அப்போ x - 1 = 0 அப்படின்னா what is x? x = +1. x - 1 முன்னாடி சும்மா ஸ்டார்டிங்கான மாடுலஸ் நடத்திட்டேன். இப்போ இந்த கிராஃப் எங்கேருந்து வரையணும்? கிராஃப் எங்கேருந்து வரையணும்? கரெக்டாக 1லேருந்து. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் நான் 1ன்னு எடுத்துக்கிறேன் சப்போஸ். ஸோ இந்த கிராஃப் வந்துட்டு இப்படி தான் போகும். இதான் என்னது? டைரெக்டாக 1 பாயிண்ட். அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி பிரிப்பீங்க? ஹவு டு ரைட் ஒய்? ஒன்று ப்ளஸில் எழுதணுமா? ப்ளஸ் x - 1, இன்னொன்று மைனஸ் ஆஃப் x - 1. x -1 0 போட்டால் x + 1னா அப்போ இங்கே என்ன வரும்? x greater than or equal to 1, x less than 1 எல்லாம் இங்கே போடணும். x less than 1 வர வேல்யூ எல்லாமே நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணி ஆகணும். கரெக்டாக? புரியுதா? ரைட்? எஸ், நவ் இஸ் த ஆன்சர் இஸ் கரெக்ட். அது ஸ்மால் எரர், அதை ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கவனமாக, ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம x ஆக்சிஸ் லிமிட் எடுக்கணுமா y ஆக்சிஸ் லிமிட் எடுக்கணுமான்றதை வச்சுக்கணும். கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. நம்ம எப்பயுமே xdy படித்து பழகி இருக்கிறதுனால ஃப்ரீக்வெண்ட்டாக நமக்கு அது மைண்டில் வந்துடும். சரியா? நீங்கள் முன்னாடி சொன்னது கரெக்டு தான், நான் அதை நோட் பண்ணலை. அதுக்கப்புறம் ஆன்சர் வரலன்னு போது வெரிஃபை பண்ணும்போது செக் பண்ணிட்டேன் நான். தேங்க்யூ ஸோ மச். ரைட், இந்த கிராஃப் இங்கே பாருங்கள். இந்த கேஸுக்கு இதனுடைய கிராஃப் y = இந்த லைனோட ஈக்குவேஷன் என்னது? கிரேட்டர் தென் 1னா இது கிரேட்டர் தென் 1, x greater than or equal to 1, இதான் என்னது? x less than 1. ஸோ greater than 1னா இந்த ஈக்குவேஷன் இங்கே போகும், இந்த கர்வ் இந்த மாதிரி போகும். இது y = x - 1னா இதை எப்படி எழுதலாம்? y = இதை எப்படி எழுதிக்கலாம்? மைனஸ் வேணால் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 1 - xன்னு எழுதிக்கலாம். இது மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால். ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் ஆஃப் 1 - x. இதுதான் எதனுடைய கிராஃபு? திஸ் இஸ் த கிராஃப் ஆஃப் வாட்? y = மாடுலஸ் ஆஃப் x - 1. புரிஞ்சுதா? மாடுலஸுடைய கிராஃப் நான் எப்படி போட்டுருக்கணும் புரியுதா? சொல்கிறது புரியுதா? கிளியர் பாயிண்ட் புரிஞ்சுதா? ரைட், அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? y = 1. y = 1 அப்படின்னா ஆல்ரெடி இந்த இதான y = x-க்கு 0 போட்டிங்கன்னா y என்ன கிடைக்கும்? x-க்கு 0 போட்டால் y 1 கிடைக்கும். இதான 0 பாயிண்ட்டு. x-க்கு 0 போட்டால் y 1 கிடைக்கும் அப்படின்னா அப்போ இன்டர்செக்டிங் பாயிண்ட் என்னது? டேரெக்டாக எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த வேல்யூ என்னது? 1,0ன்னு அர்த்தம். சாரி 0,1. x வேல்யூ 0, y வேல்யூ 1. சொல்கிறது புரியுதா? ஏன் இந்த பாயிண்ட் நான் 1ன்னு போட்டிருக்கேன்னு? இதில் எடுத்துகிட்டு போய்ட்டு x-க்கு 0 போட்டால் அதுக்கு நேரம் y என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். 0 - 1 -1 ஆகிடும். மைனஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் மைனஸ் எப்பவுமே இருக்காது. ஆன்சர் +1. அப்போது அதுக்கு நேரம் +1 கிடைச்சு. அப்போ அதோட y ஆக்சிஸ் y = 1னா அப்போ இந்த கர்வ் எப்படி இருக்கும்? How to draw the diagram? Like this. கரெக்டா? புரிஞ்சுதா? ஈக்குவேஷன் நான் எப்படி வரைஞ்சிருக்கேன்னு? ரைட், கிளியர். அடுத்து என்ன வரும் பாருங்க. இப்போ இதை ஷேட் பண்ணுங்க. இதான் இந்த கேஸ். சாரி, இன்னும் ஷேடு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இது ஓகே, இது மட்டும் தான் கேட்டிருக்கிறாங்க. கரெக்டா? ஃபைன். ஸோ இதான் அந்த கவர் பண்ணக்கூடிய அந்த ஷேடட் ரீஜியன். ஸோ இப்போ இந்த ரீஜனுடைய கவர் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ரைட், என்ன மிஸ்டேக் புரிஞ்சுதா? ரைட்டு, ஸ்பேமா நீங்கள்? ரைட். ஸோ உங்கள் வேலையை பார்க்கலாம் நீங்கள். இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட் இந்த வேல்யூ எங்கே ஆக்சுவலாக என்ன வரும் பாருங்க? இது 1னா இப்போ பாருங்கள், இப்போ நான் எப்படி லிமிட் எடுக்க போகிறேன் பாருங்கள். இது இப்போ வந்து நான் எக்ஸ் ஆக்சிஸ் லிமிட் எடுக்கிறேன். எக்ஸ் ஆக்சிஸ் லிமிட்டு நீங்கள் பாட்டமில் தான் எடுக்கணும் அவசியம் கிடையாது. பேரலாக இருக்கும்போது எடுக்க முடியும். அதுக்கு நேராக அதே எக்ஸ் வேல்யூ தான் இருக்க போகுது. கரெக்டாக? இங்கே 1னா இதுவும் 1, இங்கே 0னா இதுவும் 0. இப்போ இது சப்போஸ் ஏதோ ஒரு வேல்யூ 5னா அப்போ இதுக்கு நேராக எக்ஸ் வேல்யூ என்ன தான் இருக்க போகுது? 5. இப்போ x, yன்னு போகிறீங்கன்னா நம்ம அப்படி தானே போடுறோம். கரெக்டாக? சொல்கிறது புரியுதா? ரைட். ஸோ அப்போ இங்கே பாருங்கள், இந்த போர்ஷன் ப்ளஸ் இந்த கர்வ் இதை எடுத்திங்கன்னா இது ஒரு லிமிட். ஏன் நம்ம சிங்கிளாக லிமிட் எடுக்கல? 0 to 1. இங்கே என்ன வரும்? இது ஒரு லிமிட் இல்லையா? 1 to இது ஒரு கேஸு. செகண்ட் கேஸ் பாருங்கள். கிளியரா? ஸோ இப்போ நான் y ஆக்சிஸ் லிமிட் எடுக்கிறேன். டோட்டல் ஏரியா எப்படி, இந்த டிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஏரியாவுக்கு லிமிட் வந்துட்டு இங்கே 0லேருந்து ஆரம்பிக்கிறேன். 0 to 1. ஸோ இந்த 0 to 1 எடுக்கும்போது இதில் பாஸ் ஆகக்கூடிய கிராஃப் கர்வ் என்னோட ஈக்குவேஷன் 1 - x. அதாவது ஃபஸ்ட் இதை எழுதிக்கோங்க.
எக்ஸ் ஆக்சிஸ் நான் எடுத்துருக்கிறேன், எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்தால் ஒய் டிஎக்ஸ்னு எழுதணும். அப்போ இந்த ஒய் டிஎக்ஸ் எழுதும்போது ஒய் இங்கே என்னது 1 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இது புரிஞ்சுதா? ஃபஸ்ட்டு இன்டர்வல் நான் எப்படி புரிஞ்சுருக்கிறேன்னு, ரைட்? கரெக்ட். ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு என்ன வரும் 0 to 1 ஏன் எடுத்துருக்கிறேன், லிமிட் சூஸ் பண்ணணும். எனக்கு இங்கே ஒய் லிமிட்டு வந்துட்டு கண்டுபிடிக்கிறதோட எக்ஸ் லிமிட் கன்வீனியன்ட்டு. 0 to 1 எக்ஸ் ஆக்சிஸ் இங்கே 0, ஒய் வேல்யூ இங்கே 1. இதில் கவர் பண்ணக்கூடிய கர்வ், அந்த பவுண்ட்ரி கவர் பண்ணக்கூடிய கர்வ் ஆக்சுவலாக அதை கட் பண்ணி எடுத்திங்கன்னா லைக் திஸ், இந்த மாதிரி கிடைக்கும். ஃபுல் லிமிட்டும் நம்ம டேரெக்டாக எடுக்கல, ஏன்னா அங்கே 2 கர்வ் பாஸ் ஆகுது. இந்த லிமிட்டில் வேறு ஒரு கர்வ் இருக்குது அடுத்தது வரும்போது. அதனால் ஃபஸ்ட்டு இந்த லிமிட்டை முடிக்கிறோம். இது ஒய் ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ் 0 to 1. ஸோ இந்த கேஸுக்கு தான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு முடிச்சிருக்கிறோம். ப்ளஸ் நெக்ஸ்ட் கேஸுக்கு என்ன லிமிட் வந்துருக்குது பாருங்கள். செகண்ட் ஒனுடைய லிமிட் என்ன? வாட் இஸ் த லிமிட் ஆஃப் செகண்ட் ஒன்? இது ரெண்டு இன்டர்செக்டிங் பாயிண்ட் இங்கே என்ன வரும், சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இந்த பாயிண்ட் ஒய் வேல்யூ வந்துட்டு எக்ஸ் வேல்யூ வந்துட்டு 2வா? கரெக்ட். கிரேட்டர் தென் 0 வரும்போது எதில் சப்ஸ்டிட் பண்ணுவீங்க? இந்த இடத்துல ஒய் வேல்யூ இங்கே என்ன இருக்குது, ஒய் வேல்யூ 1. கிரேட்டர் தென் 0னா இதில் சப்ஸ்டிட் பண்ணணுமா? கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0வில், கரெக்ட். ஸோ அப்போ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஒய் ஈக்குவல் டு இங்கே பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் எடுக்கணும். நான் இங்கே வரைஞ்சி காமிக்கிறேன். இது இந்த போர்ஷனுக்கு செகண்ட் கேஸ் பாருங்கள், கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். இது கொஞ்சம் நான் திரும்ப தெளிவாக இருந்தால் வரைகிறேன். அது அடுத்த போர்ஷனுக்கு வரேன். இதான் ஷேடட் ரீஜியன். இந்த லிமிட் எனக்கு 1ன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த லிமிட் இப்போ எனக்கு தெரியணும். இந்த கர்வோட ஈக்குவேஷன் என்னது, y ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1. ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1 எனக்கு ஒய் வேல்யூ இப்போ தெரியும். எப்படி தெரியும்? இந்த ஈக்குவேஷனில் எக்ஸ் வேல்யூ வந்துட்டு என்ன இருக்குது எனக்கு, சாரி இங்கே ஒய் வேல்யூ என்னது 1 ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு தெரியுதா? இது y ஈக்குவல் டு 1 இந்த லைனு. இங்கே y ஈக்குவல் டு 1 இருந்தால் இதில் சப்ஸ்டிட் பண்ணால் எக்ஸ் என்ன கிடைக்கும், y ஈக்குவல் டு 1ன்னு போட்டிங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1, சாரி மைனஸ் 1 கொண்டு வாங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 2. கரெக்டாக? அப்போ அடுத்து இன்டர்வல் நீங்கள் எழுதும்போது என்ன எழுதுவீங்க, இன்டகரல் 1 to 2 1 to 2 ஒய்யோட ஈக்குவேஷன் என்ன செகண்ட் கேஸில் எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ். அவ்வளோதான். இப்போ புரிஞ்சுதா? ஏன் நம்ம சிங்கிளாக டேரெக்டாக எடுக்க முடியாது சொல்கிறது புரியுதா? ஃபாலோ பண்ண முடியுதா? ஏன்னா இதை டேரெக்டாக 0 to 2 எடுக்க முடியாதுன்னா 0 to 2 எடுக்கும்போது லைக் திஸ். அதை நான் திரும்ப வரைஞ்சி காமிக்கிறேன். 0 to 2 எடுக்கும்போது என்ன பிரச்சனைனா இன்டர்வல் ஃபைன். ஆனால் இதில் ஒரு ஈக்குவேஷனுடைய கவ் கிடையாது, 2 ஈக்குவேஷனுடைய கவ் கனெக்ட் ஆகிருக்குது. ஸோ அந்த இன்டர்வல்குள்ளே ஒரே ஒரு பவுண்ட்ரி, அந்த க்ளோஸ்டு பவுண்ட்ரிக்குள்ளே ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் கவர் ஆகணும். அப்போ தான் நம்ம அதனுடைய அந்த ஷேடட் ரீஜனுடைய லிமிட்டை மட்டும் யூஸ் பண்ணி அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சர் கட் பண்ண முடியும். 2 கவ் இருந்தால் வி கேனாட் ஃபைண்ட் அவுட். ஏன்னா நீங்கள் அந்த டோட்டல் லிமிட் எடுக்கும்போது இங்கேருந்து எடுக்கும்போது இந்த கவ் அந்த லிமிட்டுக்குள்ளே வருது, இந்த கவ் இந்த லிமிட், இது 2 சேர்ந்து தான் அந்த க்ளோஸ்டு பவுண்ட்ரியை ஃபார்ம் பண்ணுது. சொல்கிறது புரியுதா? அதனால நம்ம அதை எடுக்க முடியாது. கிளியர்? இப்போ இது நீங்கள் இப்படி டிவைட் பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு ஷேப்பாக வரும்போது இந்த கவ் மட்டும் இதுக்குள்ளே கவர் ஆகும் இந்த லிமிட்டில் 1. அடுத்தது இதை வரையும் போது 1 to 2 1 இந்த இடத்துல வரும்போது தெரியுதா, இது 1 to 2 வரும்போது இது மட்டும் கவர் ஆகும். எனக்கு இது டோட்டலாக வேணுன்றதுனால 0 to 1 அப்புறம் 1 to 2 2 ஏரியாவையும் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணால் டோட்டல் எனக்கு கிடச்சிரும். சொல்கிறது புரியுதா? ரைட்? கிளியர்? இப்போ இதுக்கப்புறம் நார்மல், அவ்வளோதான். இதுக்கப்புறம் இன்டகிரேட் பண்ணுங்கள். 1 into dx மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 லிமிட் வந்துட்டு 0 to 1. இங்கே என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் பை 2 மைனஸ் எக்ஸ் லிமிட் 1 to 2. ஸோ இதை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா ஃபைனலாக ஆன்சர் இந்த கேஸுக்கு என்ன அப்படின்னா, ஆஃப்டர் சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் 1 ஸ்கொயர் யூனிட்னு வரும். 1 ஸ்கொயர் யூனிட் செக் பண்ணுங்கள், வந்து வருதான்னு பாருங்கள், இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தட் இஸ் 1 ஸ்கொயர் யூனிட். கிளியர்? ரைட்? சரியா? சப்ஜெக்டை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். மண்டே எக்ஸாம் இருக்குது, உங்களுக்கு லாஸ்ட் மினிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களை யாராவது டிஸ்டர்ப் பண்ணாலும் அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. யூ ஜஸ்ட் லிசன் த கிளாஸ். சரியா? ஸ்பேம் அப்பப்போ வருவாங்க போவாங்க, அவனுக்கு வேறு வேலையே கிடையாது. இல்லை என்டர்டைன்மெண்ட்டாக அவங்களுக்கு இங்கே தானே வந்து எதாவது பண்ணிகிட்டு இருக்குது. அவனை நீங்கள் மதிக்கலைன்னா அவங்களே காணாமல் போடுவானுங்க. சரியா? யாருமே நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அதெல்லாம் ஒன்லி உங்களுடைய கான்சன்ட்ரேஷனை மட்டும் இது பண்ணுங்கள். யார் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கிளாஸ்மேட்னு உங்களுக்கு மீன்ஸ் உங்களை அந்த ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் யாரும் உங்களுக்கு தெரியும். சரியா? அவங்களுக்கு மட்டும் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிக்கோங்க. மற்றபடி எதையும் ஒரி பண்ணாதீங்க. புரியுதா? சோஷியல் மீடியா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லாம் வந்துட்டாலே இது மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்க தான் செய்யும்.
அதனால உங்கள் டைம் எல்லாம் அதில் வேஸ்ட் பண்ணி கிடக்காதீங்க. அவனெல்லாம் ஒரு ஆளாகவே பொருட்படுத்தாதீங்க. சரியா? அதை ரிப்ளை பண்ணாது, மதிக்காதீங்க. மதிச்சா தானே அவன் எதாவது ரியாக்ட் பண்ணுவான். கண்டுக்கவே இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவனே ஓடி போயிடுவான். சரியா? ஸோ அதில் சொன்ன கட்டணம் நினச்சி விட்டு போயிட்டே இருங்க. சரியா? அதனால் அதெல்லாம் ஒரி பண்ணாதீங்க. ரைட், வாங்க அடுத்தது. இந்த ஏரியா ஆஃப் த ரீஜியன், இந்த கொஷினுக்கு ஆன்சர் 1 வரும், செக் பண்ணிக்கோங்க. சரியா? கிளியர்? அதனால் கண்டிப்பாக வெரிஃபை பண்ணிக்கோங்க. குட். The area of the region bounded by the line y equal to mx அப்படின்னு கொடுத்துட்டாங்க. The curve x square plus y square equal to 2 square. x square plus y square equal to some constant value கொடுத்தாங்கனாலே அது என்னன்னு தான் அர்த்தம்? ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். அதில் எந்த டவுட்டும் வேணாம். அதில் வேல்யூஸ் எப்படி வேணாலும் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்ன்றதா ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். இப்போ இந்த இடத்துல 4ன்னு இருக்குன்னா அது என்னென்னு அர்த்தம்? 2 ஸ்கொயர்னு எழுதிக்கணும். இந்த கேஸுக்கு வந்துட்டு லைக் திஸ். சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னொன்று கொடுக்குறேன். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2ன்னு இருக்குது. 2 இஸ் நாட் ஏ பர்ஃபெக்ட் வேல்யூ. அந்த மாதிரி கேஸ் வந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்? அதை ரூட்டுன்னு போட்டுக்கணும். சொல்கிறது புரியுதா? கிளியர்? அப்போது எக்ஸு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு √2 ஹோல் ஸ்கொயர்னு மாற்றணும். டோன்ட் ரைட் ஏ ஈக்குவல் டு 2. ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லா டைம்லையும் பர்ஃபெக்ட் வேல்யூ கொடுக்க மாட்டாங்க. 4, 16 அந்த மாதிரி வேல்யூஸ் வந்தால் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ. நம்ம டேரெக்டாக 2 ஸ்கொயர் 4 ஸ்கொயர்னு போடலாம். 16 இருந்ததுன்னா அந்த மாதிரி வேல்யூஸ் கொடுக்கலன்னா அது √2 போட்டு ஹோல் ஸ்கொயர்னு போடணும். நவ் ஏ ஈக்குவல் டு 2 √2ன்னு அர்த்தம். ஏ ஸ்கொயர் வந்து 2ன்னு அர்த்தம். சொன்னது புரிஞ்சுதா? கிளியர்? ரைட். டவுட்டா? என்ன கொஸ்டின்? போன சம்மில் லிமிட்ஸா? இந்த லிமிட் புரியலையா? லிமிட்டை நான் எக்ஸ் ஆக்சிஸ் லிமிட் எடுத்துருக்கிறேன். திரும்பவும் நான் சொல்கிறேன், லிமிட்டை கண்டுபிடிக்க ஒரு குழப்பம் உங்களுக்கு தேவையில்லை. ஃபஸ்ட்டு அதில் க்ளோஸ்டு லூப்பை சூஸ் பண்ணுறீங்க. இங்கே நான் இதில் யாருக்கா டவுட் இருக்கா? திரும்ப எதாவது சொல்லணுமா? இதில் எதாவது டவுட் இருக்கா? எஸ், ஓகே. நான் திரும்ப அடுத்த கொஸ்டினில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். டோன்ட் வரி. இங்கே பாருங்கள், அடுத்த கொஸ்டினில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்களோ தெளிவாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதெல்லாமே ரீசெண்ட் கொஸ்டின். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வாங்க. எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ஃபஸ்ட்டு வரைஞ்சிருங்க. ஃபஸ்ட்டு சர்க்கிளை வரைஞ்சிருங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ன்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ஒரு சர்க்கிள் எடுத்துப்போம். இது அந்த சர்க்கிள்னு வச்சுக்கலாம். ஓகே, ரைட். ஸோ ஃபஸ்ட்டு சர்க்கிளை வரைஞ்ச உடனே முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்? ஆரிஜின் ரேடியஸ் என்ன வந்திருக்கு பாருங்கள். இந்த கேஸில் எது ரேடியஸ்ன்றது? ஏன்றது இங்கே ரேடியஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்றது இந்த ஃபார்முலாவில் என்னது? ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள். ஏன்றது ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள். அப்படின்னா இங்கே ஏ வந்துட்டு எதுக்கு ஈக்குவல்? 4க்கு ஈக்குவல்னா அது ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் 4க்கு ஈக்குவல். ஏ வந்து 2க்கு ஈக்குவல். அப்போ இதான் ரேடியஸ். அப்போ இந்த பாயிண்ட் என்னன்னு அர்த்தம்? 2,0ன்னு அர்த்தம். அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் வந்தால் ஒய் வேல்யூ 0. ரேடியஸ் 2க்கு ஈக்குவல்னா இங்கே எந்த லைன் வரைஞ்சாலும் அது 2க்கு தான் ஈக்குவல். கிராஃபில் வரையும் போது எக்ஸ் ஆக்சிஸில் எழுதும்போது பாயிண்ட்டாக எழுதும்போது எக்ஸ்லேருந்து 2 யூனிட்டு, ஒய் ஆக்சிஸ் வழியாக அங்கே 0. அதனால் அது எப்படி எழுதணும்? 2,0. ஃபஸ்ட்டு அதை வரைஞ்சிட்டேன். சரியா? இதான் நான் ஃபஸ்ட்டு இது பண்ணியிருக்கிறேன். அவங்க கொடுத்துக்கிற கேஸுக்கு வரைஞ்சிட்டேன். அடுத்த கேஸ் பாருங்கள். y ஈக்குவல் டு எம்எக்ஸ். ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ்னால் என்னன்னு சொல்லியிருந்தேன் நான். ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னா கிராஃப் நான் வரைஞ்சி காமிச்சேன்ல ஸ்ட்ரெயிட் லைனுக்கு. கரெக்டாக முன்னாடியே வரைஞ்சிட்டேனா? ரைட். சி ஹியர். ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சினா அந்த சி பாயிண்ட் எங்கே வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி கிராஃப் இருக்கும். பட் சி 0, y ஈக்குவல் டு எம்எக்ஸ். எம்எக்ஸ்னா என்ன அர்த்தம்? எனி வேல்யூ ஆஃப் எம். y ஈக்குவல் டு 2x 3x, y ஈக்குவல் டு 1/2x, y ஈக்குவல் டு -5x. இந்த மாதிரி ஜஸ்ட் எக்ஸும் ஒய் மட்டும் சேர்ந்துருந்தா y ஈக்குவல் டு எம்எக்ஸ். அதான் ஜென்ரல் ஃபார்மெட். அதனோட ஈக்குவேஷன் வந்து பாசிட்டிவாக இருந்தால் இப்படி இருக்கும், நெகட்டிவாக இருந்தால் இந்த மாதிரி இருக்கும். சப்போஸ் y ஈக்குவல் டு -mxன்னு இருந்தால் இந்த கிராஃபே ஸ்ட்ரெயிட் லைன் தான், பட் என்னவாக இருக்கும்? அப்படியே உல்ட்டாவாக இருக்கும். நெகட்டிவ் சைன் இன்டர்சேஞ்ச் ஆகிடும். இப்படி போனது அப்படியே ஆப்போசிட்டில் போகும், பிகாஸ் நெகட்டிவ் சைன். இது ப்ளஸ் எம்எக்ஸுக்கு. ஒய் ஈக்குவல் டு 2x 3xன்னு கேட்டால் இப்படி போடணும். ஒய் ஈக்குவல் டு -5x -1/2x அந்த மாதிரி -3/2x அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா யூ ஹேவ் டு ட்ரா த கிராஃப் லைக் திஸ். சரியா? இது ஃபிக்ஸ்டு ஸ்டாண்டர்டு. அதை எப்பயும் மைண்டில் வச்சுக்கோ. அதை நீங்கள் மறக்கக்கூடாது. இந்த சாப்டரில் எப்பயுமே அதெல்லாம் ஞாபகம் இருக்கணும். திரும்ப அதை கொடுப்பாங்க. ரைட். அப்போ ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ்னா நீ எப்படி போடணும் கிராஃபை? இங்கே பாருங்கள், லைக் திஸ். இதான் என்னது? ஆரிஜின் வழியாக இப்படி தான் பாஸ் ஆகணும். அது ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகணும், ரொம்ப முக்கியம். ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸோடைய கிராஃப் இதுதான். ஒன்ஸ் இந்த கிராஃப் வரைஞ்சதுக்கு அப்புறம் இங்கே 2 ரீஜனை நீங்கள் கவர் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், இந்த போர்ஷனையும் கவர் பண்ண முடியும், இந்த போர்ஷனையும் கவர் பண்ண முடியும். ஏன்னா இதுவுமே சர்க்கிள் லைனுக்குள்ளே கவர் ஆகுது, க்ளோஸ்டு பவுண்ட்ரி. இதுவுமே சர்க்கிள் இந்த ஸ்ட்ரைட் லைனுடைய கவர் கூட கவர் ஆகுது. கொஸ்டினில் அவங்க தெளிவாக சொல்லியிருப்பாங்க அந்த ஷேடட் ரீஜனை எங்கே எடுக்கணும்னு சொல்லிட்டு. ரீட் த கொஸ்டின் ஒன்ஸ் அகைன்.
the area of the region bounded by the line y equal to mx, the curve x square plus y square equal to 4 x axis. See here, அந்த வார்த்தையை நீங்கள் கரெக்டாக பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஷேட் பண்ணணுமா இங்கே ஷேட் பண்ணணுமான்னு தெரியாமல் தப்பாக போட்டுருவீங்க. ஷேடட் பண்ணிவிடுவீங்க, ஆன்சர்லாம் கிடச்சிடும் கரெக்டாக அந்த ஷேடட் ரீஜனுக்கு. அவங்க கேட்டதுக்கான ஆன்சரானு தெரியாது அது. சரியா, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இதுவும் ஷேட் பண்ண முடியும், ஏன்னா இதே லைனு சர்க்கிள், ஸோ அது ரெண்டும் சேர்ந்து க்ளோஸ்டு பவுண்டரி இங்கே ஃபார்ம் பண்ணுது. ஸோ அதனால் இதுவும் கரெக்டு இதுவும் கரெக்டு. அதனால் இந்த ரெண்டுத்தில் எதை சூஸ் பண்ண, அதே மாதிரி இந்த குவாட்ரண்ட் எடுத்தால் இதுவும் கரெக்டு. See here, இதுவுமே சர்க்கிள் ஸ்ட்ரைட் லைன் இந்த போர்ஷன். ஸோ அப்போ 1 2 3 4 பாசிபிலிட்டிங் எடுக்க முடியும். அந்த 4மே ஏரியா கால்குலேட் பண்ண முடியுங்க. நான் சொல்கிற பாயிண்ட் தெளிவாக புரியுதா? அப்போது அதை எதில் கண்டுபிடிக்கணும் அடுத்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய ஆன்சர் என்னென்னு சொல்லியிருக்காங்க, பை 2 யூனிட்ஸ் அப்படின்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எம். ஏரியாவை கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் எக்ஸ் ஆக்சிஸ் கூட ஏரியா மேக் பண்ணுது. தெரியுதா? எக்ஸ் ஆக்சிஸு ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டு ஏரியா π/2, இதுதான் ஷேடட் ரீஜன். ஸோ அப்போ இதுவும் எடுக்க முடியும், இதுவும் எடுக்க முடியும், இதுவும் எடுக்க முடியும். டோன்ட் டேக் எவ்ரிதிங். உங்களுக்கு எதெல்லாம் சாத்தியம் இருக்குதோ அதெல்லாம் எடுக்கக்கூடாது. என்ன கேட்டிருக்காங்களோ அதை தான் நம்ம எடுக்கணுங்க. சரியா, ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டை சொல்லிட்டாங்க, எக்ஸ் ஆக்சிஸ் கூட கவர் ஆகிறது எடுக்க சொல்லிட்டாங்க. see that statement, ரைட்? இப்போ நீங்கள் என்ன பண்ண முடியும், ஈஸியாக இதை சால்வ் பண்ண முடியும். இப்போ இந்த ஷேடட் ரீஜன் கால்குலேட் பண்ணும்போது இதை நான் தனியாக மறுபடியும் கட் பண்ணி வரைகிறேன் பாருங்கள். ஏன்னா இதில் உங்களுக்கு புரியலன்னா யூ ஹேவ் டு ட்ரா செப்பரேட்லி. உங்களுக்கு ஐடியா கிடச்சிடும் அதை என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ இந்த போர்ஷனை மட்டும் நான் வரைகிறேன் தனியாக கட் பண்ணி, லைக் திஸ். இப்படி தான் இருக்குது, கரெக்டாக? இப்போ இந்த ஷேடட் ரீஜன், இது ஃபுல்லாக ஷேடட் ரீஜன்னா எனக்கு இந்த லிமிட் இப்போ எக்ஸ் ஆக்சில் தெரிஞ்சு போச்சு. எனக்கு லிமிட் தெரிஞ்சிச்சு கிளியராக. லிமிட்டில் எனக்கு எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. லிமிட் வந்து 0 to 2. ஆனால் இந்த 0 to 2க்குள்ளே நான் ஒரே ஒரு கவர் தான் வருதுன்னு கேட்டால் இதை எடுத்தால் கிடையாது. இப்போ இந்த 0 to 2 கவர் பண்ண மாதிரி என்ன பண்ணணும், ஷேட் பண்ணணும். அந்த பவுண்ட்ரியிலேருந்து ஷேட் பண்ணணும். ஷேட் பண்ணும்போது இந்த கர்வும் வருது, அதாவது ஸ்ட்ரெயிட் லைனும் வருது, சர்க்கிளுடைய ஒரு போர்ஷனுடைய கர்வும் எதுக்குள்ளே வருது, என்டையர் 0 to 2க்குள்ளே வருது. அப்போ நான் என்ன பண்ண முடியாது, டேரெக்டாக ஒரே லிமிட் அப்படியே எடுத்து ஃபார்முலாவை அப்ளை பண்ண முடியாது. அப்போ நான் என்ன பண்ணணும்னா அந்த வெர்டிக்கல் லைன் அந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்லேருந்து என்ன பண்ணணும், லைன்ஸை வரைஞ்சிடணும். இப்போ இந்த லைனை நான் அப்படி வரைஞ்சிட்டேன்னா இப்போ பாருங்கள், அதே டோட்டல் ஏரியா தான் கண்டுபிடிக்க போகிறோம், ரெண்டாக டிவைட் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது இந்த ரீஜன் ஃபுல்லாக நான் என்ன பண்ண முடியும், இந்த லிமிட் வரைக்கும் எடுத்து கண்டுபிடிக்க முடியும். ஏன், இந்த லிமிட்டுக்குள்ளே என்ன இருக்குது, ஒரே ஒரு கவ் மட்டும்தான் வருது. தெரியுதா? ஸ்ட்ரைட் லைனோட கவ் மட்டும்தான் வருது. அடுத்த லிமிட் இங்கேருந்து இன்னும் இங்கே ஒரு லிமிட், அதாவது லிமிட் நம்ம ரெண்டாக பிரிக்கணும். அங்கே இன்டர்செக்டிங் பாயிண்ட் வச்சு இப்போ கண்டுபிடிக்கணும் அந்த வேல்யூவை. இந்த ரெண்டாவது கேஸில் வரும்போது see here, இதில் லிமிட் எடுக்கும்போது என்னவா இருக்குது தெரியுதா? இந்த ஷேடட் ரீஜனில் எதனுடைய கவ் மட்டும் வருது, சர்க்கிளோட கவ் மட்டும் வருது. அப்போ இங்கே சர்க்கிளோடைய ஈக்குவேஷன் எடுக்கணும், இதில் ஸ்ட்ரெயிட்டனோட ஈக்குவேஷன் எடுக்கணும். இந்த லிமிட்டுக்கு சர்க்கிளோட ஈக்குவேஷன் எடுத்தால் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். புரியுதா? ஸோ எப்போ ஆட் பண்ணணும் எப்போ சப்ராக்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு தெளிவாக தெரியணும். அப்போ இந்த லிமிட்டுக்கு எனக்கு இப்போ இந்த லிமிட்டு தெரியணும். இதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த லிமிட் தெரிஞ்சால் தான் ஃபர்தராக சால்வ் பண்ண முடியும். இதுக்கு மேலே பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் டேரெக்டாக 0 to 2 எடுக்கக்கூடாது. 0 to 2 எடுத்து ஷேடட் எடுத்திங்கன்னா ரெண்டு ஈக்குவேஷன் கவர் ஆகுது. இந்த லைனோட ஈக்குவேஷன் வருது, இதுவும் வருது. இந்த லிமிட் எடுக்கும்போது மட்டும்தான் இது மட்டும் வருது. அப்போ இதுதான் என்னது, y = என்னோட ஈக்குவேஷன் என்னது, mx. அதனால் mx yக்கு பதிலாக mxன்னு போட்டு சால்வ் பண்ணிடலாம். இங்கே ஒய்யை கண்டுபிடிக்கணும். ஒய் எப்படி கண்டுபிடிப்பீங்க, எதுலேருந்து கண்டுபிடிக்கணும், ஒய் அந்த ஈக்குவேஷன் சர்க்கிளோட ஈக்குவேஷன்லேருந்து கண்டுபிடிக்கணும். x² + y² = 4 அப்படின்னா எனக்கு y தான் வேணும், பிகாஸ் x ஆக்சிஸ் லிமிட் கிடச்சிருக்கு. y² = √4 - x². அதர்வைஸ் 4 எப்படி எழுதலாம், a² - x². √a² means 2² - x². ஸோ √2² - x². √2² புரியுதா? நான் இந்த போர்ஷன் அப்படியே கட் பண்ணி உங்களுக்கு புரியுறதுக்காக வரைஞ்சிருக்கிறேன். டயக்ராமில் நீங்கள் இது வரையணும் அவசியம் கிடையாது, உங்களுக்கு புரியுறதுக்காக. எக்ஸாமில் நீங்கள் டேரெக்டாக ஒரு வெர்டிகல் லைன் இங்கே போட்டுட்டு அவ்வளோதான். இந்த ரெண்டு கேஸ் சூஸ் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சுது. இந்த ரீஜனை நம்ம பிரிச்சிட்டோம். இந்த லிமிட் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆகுது இல்லையா, அதை ஈக்குவேஷன் வந்து கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்கள். இந்த கேஸில் y = mxன்னு இருக்குது. கரெக்டாக? இன்டர்செக்டிங் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும், ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும். ரெண்டுத்தையும் லீனியர் மெத்தடில் சால்வ் பண்ணலாம், இல்லைனா சப்ஸ்டியூஷன் வச்சு சால்வ் பண்ண முடியும். புரியுதா? ரெண்டுமே பாசிபிள். ஸோ ரெண்டுத்தில் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரைட்?
Yeah. Right, thank you. ஸோ இப்போ வாய்ஸ் கிளியராக இருக்கா செக் பண்ணிங்க. ரைட், இப்போ நான் என்ன பண்ணணும், இதை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்னா, எனக்கு 2 ஈக்குவேஷன் வந்து இன்டர்செக்ட் ஆச்சுனாலே, அந்த இன்டர்செக்ட் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும், அந்த 2 ஈக்குவேஷனையும் யூஸ் பண்ணி இது ஒன்றுத்துலேருந்து இன்னொன்றுத்தோட எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணி பண்ணால் கால்குலேட் பண்ண முடியும். இல்லை 2 ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்ததுன்னா நார்மல் லீனியர் ஈக்குவேஷன் சிம்பிளிஃபிகேஷன் வச்சு பண்ண முடியும். அது உங்களுக்கு எந்த கேஸ் வருதோ அதை பொறுத்து. இப்போ இந்த கேஸில் எனக்கு வந்துட்டு x² ப்ளஸ் y² ஈக்குவல் டு 4னு இருக்குது. இங்கே நான் y பதிலாக mxனா இப்போ y² பதில் என்ன கிடைக்கும், வாட் இஸ் y², m² x²னு கிடைக்குமா? கரெக்ட். இந்த ஈக்குவேஷன் இதில் சப்ஸ்டிட் பண்ணணும். அந்த 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும். எப்போ பண்ணணும், 2 கர்வ் இன்டர்செக்ட் ஆச்சுன்னா ஒரு ஈக்குவேஷனுக்கு இன்னொரு ஈக்குவேஷனுக்கு காமன் பாயிண்ட் இருக்கும். அது இன்டர்செக்ட் ஆச்சுன்னா அந்த ரெண்டுமே அந்த பாயிண்ட்டில் ரெண்டுமே என்னது மீட் பண்ணுறதுன்னு அர்த்தம். தட் இஸ் அ காமன் பாயிண்ட். அதை எப்படி கண்டுபிடிக்கணும், சப்ஸ்டியூஷன் வச்சு சால்வ் பண்ணணும். சொல்கிறது புரியுதா? அப்போது x² + y² ஈக்குவல் டு 4னா ஒய்க்கு பதிலாக இங்கே mxன்னு போட்டால் m² x²னு கிடைக்கும். டேக் x² இஸ் காமன், 1 + m² ஈக்குவல் டு 4னு கிடைக்கும். ஸோ அப்போ x² ஈக்குவல் டு 4/1 + m². கரெக்டாக? 4/1 + m². அப்போ x கண்டுபிடிங்க. ரூட் எடுத்தாங்க என்ன ஆகிடும், 2 டிவைடட் பை ப்ளஸ் ஆர் மைனஸ் கிடைக்கும். நம்ம அது தேவையில்லை, நம்ம ஒரு சைடு மட்டும் தான் எடுக்க போகிறோம். அதனால் ப்ளஸ் மட்டும் தான் நான் எடுக்க போகிறோம். √1 + m². அப்போ இந்த பாயிண்ட் எக்ஸோடைய பாயிண்ட் எதுக்கு ஈக்குவல், இந்த பர்டிகுலர் பாயிண்ட் வந்துட்டு x ஈக்குவல் டு 2/√1 + m². ஏன்னா இந்த கேஸில் mன்னு கொடுத்துட்டாங்க. ஜென்ரலாக வேல்யூ இருக்கும். வேல்யூ இருந்தால் நம்ம ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் ஒரு நியூமெரிக்கல் வேல்யூ கிடச்சிடும். பட் ஆனால் இது வேல்யூ கிடையாது. சொல்கிறது புரியுதா? ரைட். இப்போ இந்த வேல்யூஸ் புரிஞ்சுதா? இப்போ லிமிட் எதுலேருந்து எடுக்கணும், 0 to x லிமிட் 0 to 2 இங்கே 2/√1 + m². அதுக்கப்புறம் 2/√1 + m². அதுக்கப்புறம் இன்ட்டு 2ன்னு போடணும், மீன்ஸ் அப் டு 2ன்னு போடணும். சொல்கிறது புரியுதா? இப்போ இந்த ஈக்குவேஷன் இங்கே இப்போ ஒய் எங்கள் ஈக்குவேஷன் ஏரியா கண்டுபிடிச்சிருங்க. ஏரியா ஈக்குவல் டு இல்லை ரெக்கவர்டு ஏரியா அப்படின்னு போட்டுக்கோங்க. அது ஃபஸ்ட்டு லிமிட் என்னது, ஃபஸ்ட்டு இதே எடுங்க, 0 to 2/√1 + m² இன்ட்டு இங்கே என்னது x ஆக்சிஸ் லிமிட் எடுத்தால் ydxன்னு எழுதணும். x ஆக்சிஸ் லிமிட் எடுத்தால் என்ன எழுதணும், ydxன்னு எழுதணும். சொல்கிறது புரியுதா? ரைட். இது எவ்வளோ நேரம் எடுப்புன்னு கேட்குறீங்களா? தெரியல, அது டாபிக் முடிக்கிறத பொறுத்து தான். ஏன்னா எவ்வளோ கொஸ்டின்ஸ் நான் லிமிட்டடான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். பட் இந்த ப்ராப்ளம் எப்பயுமே கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இன்னுமே டைம் எடுக்கும். சரியா? அதனால் எக்ஸாக்டாக என்னால் டைம் சொல்ல முடியாது. பட் ஐ வில் ட்ரை டு ஃபினிஷ். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிக்கணும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிச்சு கொடுத்துட்றேன். ரைட். y ஈக்குவல் டு ydxன்னு கிடைக்கும். y யோட ஈக்குவேஷன் என்னது இங்கே, y ஈக்குவல் டு mx. அதனால் yக்கு பதிலாக என்ன போட போகிறேன், mx × dx. இதுதான் இதனுடைய அந்த ஏரியாவுக்கான கேஸு. சரியா? அடுத்த லிமிட் என்னது, 2/√1 + m². 2/√1 + m². அப்புறம் என்ன இருக்குது, அப் டு 2. எண்டிங் லிமிட் வந்துட்டு 2. இங்கே y என்னது, y நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். √2² - x². √2² - x² இன்ட்டு dx. அவ்வளோதான். இதை எழுதிட்டிங்கனாலே இதுக்கப்புறம் வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா ஸ்டாண்டர்டு இன்டெக்ரல் √(a² - x² ஃபார்முலாவை நல்லா படித்து வச்சுக்கோங்க. இந்த பர்டிகுலர் சாப்டரில் சர்க்கிள் எலிப்ஸ்லாம் வரும்போது நம்ம அந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போகிறோம். சரியா? அதனால் அதை திரும்ப ரிப்பீட் பண்ணுவாங்க. சொன்னது புரியுதா? ரைட். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். என்ன வரும், m × x இன்டெகிரேட் பண்ணால் x²/2 0 to 2/√1 + m². கரெக்டா? ப்ளஸ் இங்கே என்ன வரும், இதுக்கான ஃபார்முலா என்ன வரும், a² - x² இன்டெகிரேஷன் ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை டேரெக்டாக அப்ளை பண்ணணும். ஸோ அதை அப்ளை பண்ணிங்கன்னா x/2 √4 - x², அதாவது a² - x² அப்படின்னு கிடைக்கும். ப்ளஸ் a²/2 4/2 sin inverse of என்ன கிடைக்கும், x/a. கரெக்டா? ஸோ அப்போ sin inverse of x இங்கே ஏவுக்கு பதிலாக என்ன வந்திருக்கும், 2. ஸோ அப்போ sin inverse of 2 அப்படின்னு கிடச்சிருக்கும்.
லிமிட் என்னது இது 2லேருந்து 2/√(1 + m²) இங்கே என்ன கிடைக்கும் 2 கிடைக்கும். அவ்வளோதான். ஒன்ஸ் நீங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். சொல்கிறது புரியுதா? அந்த ஃபார்முலா தெரியணுமா? இது ஃபார்முலா. இந்த ஃபார்முலா இருக்க தெரியலன்னா நாங்கள் எழுதுகிறேன். ஆல்ரெடி இங்கே படித்த ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலா அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். என்னென்னா இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஃபார்முலா அதுதான். √(a² - x²) இதை இன்டகிரேட் பண்ணால் x²/2 √(a² - x² plus a²/2 sin inverse of x/a, sin inverse of x/a. சரியா? இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கரெக்டாக? அதுக்கப்புறம் லிமிட் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் ஆஸ் யூஷுவல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறது. ஸோ இங்கே எத்தனை போடுங்க. ஸோ ஒன்ஸ் இதுக்கப்புறம் முடிஞ்சுது அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்டை போடுங்க. m இன்ட்டு இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணுங்கள். x² இல்லையா? 2² 4 ஆகிடும். இது ரூட்டு கேன்சல் ஆகிடும். 1 + m² அப்படின்னு கிடச்சிடும். இது m/2 வெளியே எடுத்துக்கோங்க. இந்த m/2 வச்சுக்கிட்டு x வேல்யூ மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். லோயர் லிமிட் -0 போடும்போது எல்லாமே 0 ஆகிடுது. ஸோ அதனால் அதுக்கு பிரச்சனை கிடையாது. இங்கே என்ன வரும்? இங்கே வந்துட்டு அப்பர் லிமிட் 2ன்னு போடுறீங்க. 2 போட்டால் 2² 4 ஆகிடும். 4 - 4 0 ஆகிடும். அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாகவே 0. கரெக்டாக? இது 4ம் 2ம் கேன்சல் ஆகிடும். இது 2 + 2 × sin inverse of எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும்? எக்ஸுக்கு பதிலாக என்னது 2. கரெக்டாக? அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டால் 2/2ன்னு கிடைக்கும். அப்பர் லிமிட்டை முடிச்சிட்டேன். அப்பர் லிமிட் போட்டால் இங்கே 0 கிடச்சிருக்கு. sin inverse of எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு போட்டிருக்கேன். கரெக்டாக? கான்ஸ்டன்ட்லாம் அப்படியே தான் இருக்க போகுது. மைனஸ் லோயர் லிமிட் போடுங்க. மைனஸ் ஆஃப் இதில் லோயர் லிமிட் போட்டிங்கன்னா x/னா என்ன அர்த்தம்? இங்கே வந்துட்டு எக்ஸுக்கு பதிலாக 2/√(1 + m²/2ன்னு வரும். சரியா? அந்த 2 எங்கே வந்துடும்? இங்கே வந்துடும். /2/2 இங்கே வந்துடும். ரைட்? இந்த 2 கேன்சல் ஆகிடும். கரெக்டாக? அதுக்கப்புறம் ரூட் ஆஃப், ஸோ இங்கே ஸ்பேஸ் இல்லையா? ரைட்டு. ரூட் ஆஃப் இது மல்டிப்ளிகேஷன். சரியா? இது இன்ட்டில் இருக்குது. 4 - x² போடுறீங்க. இதை x²னா இப்போ என்ன வரும்? லிமிட் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண x²ல் -4 / ரூட் கேன்சல் ஆகிடும். 1 + m² கிடைக்கும். கரெக்டாக? ரைட்? இது மைனஸில் இங்கே முடிச்சாச்சு. அடுத்தது என்ன வரும்? நாங்கள் ஸ்பேஸ் இல்லை, இங்கே முடிச்சிடறேன் நான். அடுத்தது 2 sin inverse of இங்கே எக்ஸுக்கு போட்டிங்கன்னா என்ன வரும்? √(1 + m²/2 அப்படின்னு கிடச்சிருக்கும். சொல்கிறது புரியுதா? இந்த நெகட்டிவ் இது எல்லாத்துக்கும் காமன். இங்கே ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா? அப்பர் லிமிட் மைனஸ் ஆஃப் லோயர் லிமிட். அப்போ மைனஸ் இதுக்கும் வரும், இந்த டேர்முக்கு வந்துடும். சொல்கிற பாயிண்ட் புரியுதில்ல? ரைட்? ஸோ அப்போ இங்கே ப்ளஸ்ஸே போடுங்க. அப்புறம் உள்ள மைனஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இங்கே ப்ளஸ் தான் போடணும். சரி, நான் ஒன்றும் மல்டிப்ளை பண்ணலை. எஸ், இதுக்கப்புறம் ஃபர்தராக எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். இது 2 ஆகிடும். இது 2 கேன்சல் ஆகிட்டு 1ன்னு வந்துடும். ரைட்? ஸோ அதுக்கப்புறம் தட்ஸ் ஆல். ரிமைனிங் இருக்கிறத சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ ரிமைனிங் இருக்கிறத சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இங்கே என்ன ஒரு ரிமைனிங்? 2m / 1 + m² கிடைக்கும். கரெக்டாக? a = 2m / 1 + m². 2m / 1 + m². இங்கே என்ன வரும்? 2 × sin inverse of 1. எந்த ஆங்கிளுக்கு sin inverse of 1 வரும்? π/2. அப்போது +2 × sin inverse of 1 வேல்யூ π/2. புரிஞ்சுதா? மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு இது எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 4 + m² வருமா? கரெக்ட்? இது நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வேல்யூ கிடைக்கும்? 1 × 4 4 4m² -4 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? ஸோ அப்போ அந்த டேர்ம் மட்டும் என்ன வரும்னு பாருங்கள். மைனஸ் ஸ்டெப் என்ன ஸ்டெப் போட்டுறேன். டேரெக்டாக போட்டுருவா. போட்டால் புரிஞ்சிருமா? 1 + 4m² வரும். அப்போ என்ன ஆகிடும்னா +4 -4 கேன்சல் ஆகிடும். 4m² நியூமரேட்டர் இருக்கும். அது ரூட் எடுத்தால் 2m. 2m / -2m / 1 + m² அப்படின்னு கிடைக்கும். 2m / 1 + m² ரூட் இருக்கு இல்லையா? அதனால் அந்த ரூட்டோடு சேர்ந்து கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டெப்பை நான் இங்கே எழுதுறேன். இல்லை முன்னாடி ஒரு ஸ்டெப் இருக்குது. இங்கே ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா? 1/, பாருங்கள். சரி, 1 / √(1 + m² இன்ட்டு அது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2m / √(1 + m²ன்னு கிடைக்கும். புரியுதா? இந்த டேர்ம் அப்படியே வச்சுக்கிட்டேன். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் 4mன்னு கிடைக்கும். +4 - 4 கேன்சல் ஆகிடும். அதனால் 2m / √(1 + m²ன்னு கிடைக்கும். காட் இட்?
சொல்கிறது புரியுதா? ரைட். ஸோ அதுக்கப்புறம் என்ன வரும் பாருங்க, இதை கொஞ்சம் கால்குலேஷனாக ஃபாஸ்ட்டாக போட பழகணும். மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அங்கே போய்டும், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும். 2 sin inverse ஆஃப் என்ன கிடைக்கும்? மைனஸ் 2 இன்ட்டு sin inverse ஆஃப் ரூட் ஆஃப் 1 + m² / 2 அப்படின்னு கிடைச்சிரும். கரெக்டாக? இவ்வளோ தான் இதில் இருக்கிறது. இப்போ இது எதெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பாருங்களேன். இந்த 2 கேன்சல், 2m டிவைடட் பை 1 + m² ப்ளஸ் பை இங்கே என்ன ஆகிடும்? இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2m டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 + m² ப்ளஸ் m² ரூட் கேன்சல் ஆகிடும். ஸோ அதனால் 1 + m² கிடச்சிரும். ஸோ மைனஸ் 2 sin inverse ஆஃப் ரூட் ஆஃப் 1 + m² / 2 அப்படின்னு கிடச்சிரும். சொன்னது புரிஞ்சுதா? இப்போ இந்த ப்ளஸ் டேர்மும் மைனஸ் டேர்மும் கேன்சல். ஸோ இப்போ ரிமைனிங் நமக்கு இதான் இருக்குது. என்னது? பை மைனஸ் 2 sin inverse ஆஃப் ரூட் ஆஃப் 1 + m² / 2 m² / 2. கரெக்டா? இங்கே ஏரியா கொஷினில் கொடுத்துட்டாங்க. கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏரியா ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, m வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஏரியா ஈக்குவல் டு π/2. அப்போ இது ஏரியா, ஏவுக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்? π/2 ஈக்குவல் டு π மைனஸ், கரெக்டா? அது இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறேங்க, ஒரு ஸ்டெப்பு அடிஷனல் திரும்ப போட வேண்டியதாக இருக்கும். இங்கே அப்படியே வச்சுக்கோங்க, ஏரியாவோட வேல்யூ π/2. அப்போது இந்த -2 sin inverse கூட π/2 கொண்டு போயிடுங்க. 2 இன்ட்டு sin inverse ஆஃப் ரூட் ஆஃப் 1 + m² / 2 π மைனஸ் π/2. π மைனஸ் π/2 என்ன கிடைக்கும்? π/2 கிடைக்குமா? கரெக்ட். இந்த 2 அவ்வளோதான், அதுக்கப்புறம் சால்வ் பண்ண வேண்டியது, ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. இந்த 2 இங்கே கொண்டு வந்துருங்க. 2 இங்கே கொண்டு வந்துட்டிங்கன்னா sin inverse ஆஃப் ரூட் ஆஃப் 1 + m² / 2 இந்த மல்டிப்ளிகேஷன் 2 வந்து டிவிஷன் வந்துடும், π/4 ஆகிடும். sin inverse அங்கே போனால் sin π/4. அப்போ 1 + ரூட் ஆஃப் m² / 2 ஈக்குவல் டு sin π/4. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் sin π/4? ரூட் ஆஃப் 1 + m² / 2. sin π/4 ஓட வேல்யூ 1/√2. கரெக்டா? sin π/4 ஓட வேல்யூ என்னது? 1/√2. இதுலேருந்து m கண்டுபிடிங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இது என்ன ஆகிடும்? 2√2 ஆகிடும். ஸோ ரூட் ஆஃப் 1 + m² ஈக்குவல் டு 2/√2. ஸோ அப்போ இது என்ன சிம்பிளிஃபை பண்ணால் இது √2 ஆகிடும். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணுங்கள். 1 + m² ஈக்குவல் டு 2. அப்போ m² ஈக்குவல் டு 2 - 1 1ன்னு கிடைக்கும். m ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்கும்? +or-1. கொஷினில் என்ன சொல்லியிருக்கிறாங்க? see the question. கொஷினில் m உடைய வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள், >0. அதில் பாசிட்டிவில் இருக்கிறது மட்டும் எடுக்கணும். ஸோ therefore m ஈக்குவல் டு 1 அப்படின்னு ஆன்சர் எழுதணும். பிகாஸ் m ஈக்குவல் டு >0 கொஷினில் கொடுத்துருக்காங்க. +or-1ன்றது ரெண்டுமே கரெக்டு. அவங்க வந்துட்டு m வேல்யூ கிரேட்டர் இருக்கும்போது >0 இருந்தால் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. சரியா? எஸ், இட் இஸ் a 5 மார்க் கொஷின். 2023 கேட்ட 5 மார்க் கொஷின். சொல்கிறது புரியுதா? ஸோ கொஷின் டஃப் கிடையாது. திரும்பவும் சொல்கிறேன், நான் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டெப்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் கரெக்டாக கிராஃபை பிளாட் பண்ண தெரிஞ்சு ஷேட் பண்ண தெரிஞ்சுன்னா அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணும்போது, இந்த லோயர் லிமிட் போடும்போது மறக்காமல் மைனஸை கரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணணும். அங்கே மட்டும் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் கரெக்டாக கிடைக்காது. மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ப்ராப்ளம் கான்செப்டோட புரிஞ்சுக்கிறாங்க, கரெக்டாக ஆன்சர் கெட் பண்ணுறது கிடையாது. பிரச்சனை என்னன்னா, இந்த லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணும்போது மைனஸ் போடும்போது இன்சைடில் 2-3 மைனஸ் ப்ளஸ் போட வேண்டியதாக இருக்கும். அதாவது இன்சைடில் ஆல்ரெடி காம்பினேஷனில் இருக்கும். லோயர் லிமிட் மைனஸ் ஆஃப் போடும்போது கரெக்டாக சிம்பிளிஃபை பண்ணலன்னா யூ வில் கெட் ராங் ஆன்சர். ஆன்சர் தப்பாக வந்துடும், ஈவன் ஸ்டெப்ஸ் கரெக்டாக இருந்தால் கூட. ஸோ அதனால் அது ரொம்ப கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறது புரியுதா? இந்த ஒரு கொஷினில் ஸோ கிட்டத்தட்ட எல்லா ப்ராப்ளம் நான் உள்ளே கொண்டு வந்திருக்கிறேன். இதில் முக்கியமான விஷயம் நான் திரும்பவும் ரிமைண்ட் பண்ணுறேன், அந்த இன்பிட்வீனில் ஏன் இந்த லிமிட்டை நான் கண்டுபிடிச்சேன், இதுதான் புரியணும். புரியுதா? இந்த கிராஃபோ இந்த டயக்ராமோ ஷேடட் ரீஜனோ ஃபுல்லாக உங்களுக்கு புரிஞ்சிடும். எங்கே நான் லிமிட்டை சூஸ் பண்ணணும், ஏன் அந்த லிமிட்டை சூஸ் பண்ணணுன்றது தெரியணும். ஏன் நான் இங்கே ஷேட் பண்ணேன், கொஷினில் என்னென்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ் ஆக்சிஸ் சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் யூ கேன் ப்ராப்பர்லி ஷேட் கிவன் கொஷின். இல்லைனா நீங்கள் வேறு எங்கேயாவது ஷேட் பண்ண வேண்டியதாக இருக்கும், நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். கொஷினில் கிளியராக என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருவாங்க. புரியுதா? அதை நீங்கள் தெளிவாக படித்தாலே புரியும். கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இஃப் யூர் டூயிங் 2-3 ப்ராப்ளம்ஸ் யூ வில் கெட் அன் ஐடியா. திரும்ப முன்னாடி ஒரு கேஸில் ஒய் ஆக்சிஸ்ன்னு பார்த்துருந்தோம், இப்போ எக்ஸ் ஆக்சிஸ். சரியா? ஸோ ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் இது. இந்த ஒரு கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு ஐடியா கிடச்சிடும். நமக்கு ஈஸியாக இருக்கும்போது எம்முக்கு பதிலாக வேல்யூ கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். ஸோ கொஸ்டின் வந்துட்டு எல்லா டைம்லையும் ஏரியா கால்குலேட் பண்ண சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி ஏரியாவை கொடுத்துருவாங்க, அந்த வேரியபிள் வேல்யூ என்ன கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அன்னோன் வேல்யூ, வேரியபிள் இல்லை கான்ஸ்டன்ட், சம் அன்னோன் வேல்யூ, அதை கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரீஜியன் பவுண்டட் பை x² = 4a. நல்லா புரிஞ்சுங்க, x² =
4ay x ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் இதெல்லாம் எப்படி இருந்தாலும் ஹையஸ்ட் பவர் 2 வந்துட்டா வேரியபிள் எக்ஸோடைய பவரோ இல்லை ஒய்யோடைய பவரோ அது மட்டும் ஏதாவது ஒன்றுத்தோடைய பவர் மட்டும் ஒன்று எக்ஸோடைய பவர் 2 இருக்கலாம் இல்லை ஒய்யோடைய பவர் 2 இருந்தாலே அந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் பேரபோலிக் கர்வாக தான் இருக்கும் அதோடைய கிராஃப் நான் சொல்கிறது புரியுதா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் ஒய் ப்ளஸ் சம்திங் எது வேணாலும் இருக்கலாம் பவரோட கம்மியாக இருக்கும் சொல்கிறது புரியுதா அதில் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a ஒய்னு இருக்கலாம் இல்லை வெறும் ஒய்னு இருக்கலாம் 2 ஒய்னு இருக்கலாம் 3 ஒய்னு இருக்கலாம் அது நமக்கு பிரச்சனை இல்லை எக்ஸோடைய பவர் 2 இல்லை ஒய்யோடைய பவர் மட்டும் 2 இருந்து 1 பவர் 1 இருந்துச்சுன்னா அதனுடைய ஈக்குவேஷன் இட்ஸ் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அதனுடைய ஷேப்பு பேரபோலிக் ஷேப்பாக தான் இருக்கும் அதில் எந்த டவுட்டும் வேணாம் சரியா இட் இஸ் ஏ ஷேப் ஆஃப் பேரபோலிக் கர்வ் ஸோ அப்போ இது வந்துட்டு என்னது பேரபோலிக் கர்வ் எக்ஸோடைய பவர் 2 இங்கே பவர் 1 புரியுதா இல்லை ஒய் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ்னு இருந்தாலும் கிராஃபுடைய ஷேப்பு மாறும் அந்த பொசிஷன் மாறும் என்னென்னா அப்போடு டவுனோடு மாறுமே தவிர ஏன்னா பேரபோலால் மொத்தம் 4 ஷேப் வரும் இப்படி ஒன்று வரும் இப்படி ஒன்று வரும் லைக் திஸ் இது எல்லாமே ஷேப் வந்து பேரபோலிக் கர்வ் தான் இது எல்லா கேஸ்லையுமே எது பவர் 2 இருக்குது அப்புறம் ப்ளஸ் மைனஸ் சைனை பொறுத்து இது அப்போடா டவுனோட இல்லை லெஃப்ட் சைடு ஓப்பனாக ரைட் சைடு ஓப்பனான்றதை பொறுத்து மாறும் சொல்கிற பாயிண்ட் புரிஞ்சுதா கிளியர் ஸோ அதனால் தட் இஸ் வில் பி டிஃப்ரெண்ட் ஸோ அதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் ஃபஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இதில் நான் உங்களுக்கு க்ளூ கொடுத்துட்றேன் இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா லிசன் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய்ன்னு இருந்துச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய்ன்னு வந்துட்டாலே அதனுடைய பேரபோலா எப்படி இருக்கும் அப்படின்னா ஒய் ஆக்சிஸ் பவர் 1 இருக்கிற டைரக்ஷனில் தான் என்னவாக இருக்கும் அந்த மவுத்து ஓப்பனில் இருக்கும் இங்கே ஒய் ஆக்சிஸ்னால் எது ப்ளஸ் ஒய் எக்ஸ்னா இதுதான் அதனுடைய அந்த மவுத் இதை மவுத்துன்னு சொல்லுவோம் இது ஓப்பனில் இருக்கிறனால இந்த மவுத்துன்னு நான் சொல்கிறேன் ஸோ இது இப்படி இருக்கும் அப்போர்டில் இருக்கும் எப்போ இந்த பக்கம் ஒய்ன்னு வந்துடா இந்த ஈக்குவேஷன் இதுக்கு ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய்க்கு ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் இது நான் கிராஃப் சும்மா அங்கே வரைஞ்சிடறேன் அடுத்த கேஸில் நான் அடுத்த பேஜில் நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறேன் ரைட் அதுவே எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஒய்ன்னு இருந்துட்டா இதே ஈக்குவேஷனில் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஒய்ன்னு இருந்துட்டா அப்படியே என்ன ஆகும் அந்த பேரபோலா டவுன் அதே ஒய் ஆக்சிஸில் தான் மவுத் ஓப்பனில் இருக்கணும் ஏன்னா இது ஒய் ஆக்சிஸு இது ஒய் டேஷு ஓகேவா அது இது இந்த மாதிரி இருக்கலாம் ஜென்ரலாக அதர்வைஸ் ஜென்ரல் ஃபார்முலாவை எழுதும்போது எப்படி எழுதுவோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4ay இங்கே 4a இல்லையே சார் அதனால் தப்பா அப்படிலாம் கிடையாது வேரியபிள் தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுவீங்க சரியா இன்சைடில் இருக்கிற பவர் அந்த 4a வேல்யூ இருக்கலாம் 2yன்னு இருக்கலாம் 3yன்னு இருக்கலாம் இல்லை அது இல்லாமல் இருந்தால் அந்த 4a வேல்யூ இல்லைனா 4a 1ன்னு அர்த்தம் தட்ஸ் எ மீனிங் 4a அங்கே இல்லைனா தட் இஸ் ஈக்குவல் டு 1 அந்த ஜென்ரல் ஃபார்மேட் படி காட் இட் இது இந்த கேஸுக்கு அதே மாதிரி இன்னொன்று என்ன வரும் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax இல்லை சிம்பிளாக ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸு இல்லை ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3x சம் வேல்யூ ஏதோ ஒரு வேல்யூ ஒய் ஸ்கொயர் எக்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா எக்ஸ் ஆக்சிஸ் பவர் 1 வரது வந்து எந்த ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் மவுத் எக்ஸ் ஆக்சிஸில் ஓப்பனில் இருக்கும் ஸோ இதான் இதனுடைய கவ் இந்த கேஸ் எல்லாத்துக்குமே கவ் இப்படி தான் இருக்கும் அதுவே அடுத்தது என்னது ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் இல்லை மைனஸ் 4ax மைனஸ் 2x வாட் எவர் த வேல்யூ மைனஸ் mx டசன்ட் மேட்டர் அப்போ இங்கே எப்படி இருக்குன்னா லெஃப்ட் சைடில் இருக்கும் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் எக்ஸ் ஆக்சில் மவுத் ஓப்பனில் இருக்கணும் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சில் இருக்கணும் சொல்கிறது புரியுதா ஸோ அப்போ இதான் இந்த கேஸுக்கான கிராஃப் நெகட்டிவ் மைனஸ் வரதுனால மைனஸ் ப்ளஸுக்கு ஏற்ற மாதிரி டேர்ன் ஆகிடும் சொல்கிறது புரியுதா மொத்த பேரபோலா நமக்கு இந்த கேஸ் தான் புரியுதா ஸோ அப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4aன்னு இருக்கலாம் ஒய்ன்னு இருக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a ஒய்னு இருக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4yன்னு மட்டும் இருக்கலாம் இல்லை 1/2 ஒய்னு இருக்கலாம் பிரச்சனையே கிடையாது நமக்கு புரியுதா திஸ் ஆல் ஆர் த ஈக்குவேஷன் ஆஃப் த பேரபோலா காட் இட் ரைட் இப்போ இந்த கேஸில் இது எந்த ஒய் ஆக்சிஸோட பவர் 1 இருக்குது எக்ஸ் ஸ்கொயர்னா ஒய் ஆக்சில் மவுத் ஓப்பன் இருக்கணும் பாசிட்டிவ் சைடில் இருக்குது அப்போ ஒய் ஆக்சிஸ்னால் இது அப்போது இந்த கேஸுக்கான கிராஃப் இதுதான் எது இந்த பர்டிகுலர் கொஷனுக்கான கிராஃப் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் வந்துட்டு ரெண்டுத்தோட பவர் 1 இருக்குன்னா அது லீனியர் ஈக்குவேஷன் அர்த்தம் எக்ஸ் ஒய் வேரியபிளோட பவர் 1 தான் ஹையஸ்ட் பவர் அப்படின்னா த கிவன் ஈக்குவேஷன் இஸ் லீனியர் ஈக்குவேஷன் ஹையஸ்ட் பவர் 2 இருந்தால் குவாட்ராட்டிக் பவர் 3 இருந்தால் கியூபிக் நம்ம மோஸ்ட்லி நமக்கு ரெண்டே கேஸ் தான் என்னென்னது இல்லை ஸ்ட்ரெயிட் லைனு சர்க்கிள் பேரபோலா எலிப்ஸ் இது மட்டும் தான் நம்ம ஷேப்பில் நம்ம இப்போ படிக்க போகிற ஷேப்பில் இருக்குது டெக்ஸ்ட் புக்கில் நமக்கு என்ன இருக்குதோ அந்த பர்டிகுலர் ஷேப்பில் இருந்தால் கொஷின்ஸ் இருக்கும் அதை தாண்டி சைன் வேவ் இருக்குது சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் இருக்கும் சரி அது நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது அதை நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இதான் கொடுத்துட்டாங்க கொஷினில் திரும்ப நான் சொல்கிறேன் திரும்ப ஒரு வேர்டை ஹைலைட் பண்ணுறேன் போன கேஸில் என்ன இருந்தது எக்ஸ் ஆக்சிஸ் இதில் என்ன சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த வார்த்தை நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிருக்க மாட்டீங்க நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுட்டு இருக்கும் ஷேட் பண்ணும்போது ஏன் குழப்பம் வரும்னா ஏன் அவங்க எக்ஸ் ஆக்சிஸ் சொன்னாங்கிறது நம்ம ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம் புரியுதா ஜென்ரலாக ஏதோ எக்ஸ் ஆக்சிஸ் சொல்லியிருக்காங்க போல அப்படின்னு நினச்சிருவோம் நாட் லைக் தட் எக்ஸ் ஆக்சிஸ் கூட சேர்ந்து ஷேட் பண்ணணும்னு அர்த்தம் அலாங் வித் எக்ஸ் ஆக்சிஸ் அந்த ஷேடட் ரீஜன் பண்ணும்போது புரியுதா யூசிங் இன்டகிரேஷன் இவ்வளோ தான் இது ரொம்ப சிம்பிள் கொஷினுடைய டயக்ராம் கரெக்டாக உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா இதை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் போன கொஷினோட இது ரொம்ப ஃபாஸ்ட் ஆன்சர் கிடச்சிடும் ஏன்னா அது எம்எக்ஸ்னு வந்ததுனால டைம் எடுத்தது ஏன்னா அதோட பவர் வேல்யூஸ் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் அந்த சிம்பிளிஃபை பண்ணுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ரைட் இப்போ இதுக்கு டயக்ராம் ஃபஸ்ட்டு வரீங்க
ஃபஸ்ட்டு இந்த கேஸுக்கு டயக்ராம் வரைஞ்சிங்கன்னா என்ன ஷேப்பு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய். அப்போ கிராஃப் ஃபஸ்ட்டு இப்படி வரும். புரியுதா? இதனுடைய கிராஃபை ஃபஸ்ட்டு வரைஞ்சிடணும். அடுத்தது இது வந்து ஈக்குவேஷன் வந்துட்டு ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் அவங்க கொடுத்துக்கிற கேஸுக்கு. அடுத்து என்ன கொடுத்துருந்தாங்க? y ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் டூனா அந்த கிராஃபை நீங்கள் வரைகிறதுக்கு முன்னாடி எக்ஸுக்கு 0 ஒய்க்கு 0ன்னு போட்டு 2 பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிருங்க. அந்த பாயிண்ட்டை கண்டுபிடிச்சா ஆட்டோமேட்டிக்காக அந்த கிராஃப் எப்படி இருக்குன்னு நீங்கள் வரைஞ்சிட முடியும். இப்போ நான் இந்த கேஸில் எக்ஸுக்கு 0 போட்டால் ஒய் என்ன கிடைக்கும்? எனக்கு 2. எக்ஸுக்கு 0 போட்டால் ஒய் வந்து எனக்கு 2ன்னு கிடைக்கும். கரெக்டாக? அப்போ எக்ஸுக்கு இங்கே 0, எக்ஸுக்கு 0 போடும்போது ஒய்க்கு 2 கிடைக்குன்னா இங்கே ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்கும். இந்த பாயிண்ட் தான் என்னது? எக்ஸுக்கு 0 ஒய்க்கு 2. ஃபஸ்ட்டு அதை முடிச்சிடணும். அப்புறம் ஒய்க்கு 0 போட்டால் எக்ஸுக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள். ஒய் 0 போட்டால் எக்ஸ் ஈக்குவல் டு -2. ஒய் 0 போட்டால் எக்ஸ் ஈக்குவல் டு -2. ஸோ அப்போ ஒய் வந்துட்டு 0 போட்டால் எக்ஸு -2னா இங்கே வருமா? சம்வேர். சரியா? இப்போ இந்த பாயிண்ட் வந்துட்டு என்னது? -2, 0. ஒன்ஸ் இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதை நீங்கள் என்ன பண்ணணும்? கனெக்ட் பண்ண அந்த 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணால் இதுதான் என்னது? அந்த ஸ்ட்ரெயிட் லைனுடைய கர்வ். புரிஞ்சுதா? இது எதனுடைய ஈக்குவேஷன்? கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்க? y ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2. ஸோ அப்போ இது எதனுடைய ஈக்குவேஷன்னா y ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2 உடைய ஈக்குவேஷன். புரிஞ்சுதா? இப்போது இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? y ஈக்குவல் டு இந்த ஒன்ஸ் இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எக்ஸ் ஆக்சிஸை சேர்த்த மாதிரி ஷேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த இடம் ஷேட் பண்ணிவிடுவீங்க. நீங்கள் அவசரப்பட்டு நமக்கு என்ன தெரியுமா தோணும்? நமக்கு போடுறோம் பாருங்கள். நமக்கு ஆர்வ கோளாறுல ஒரு பழக்கம் இருக்கும். என்னென்னா நம்ம ரெகுலராக ஒரு ஹேபிட் பண்ணியிருப்போம் இல்லையா? இந்த ஒன்ஸ் இந்த பவுண்டரி க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம இதை தான் ஷேட் பண்ணுவோம். அவங்க ஆக்சுவலாக அதை ஷேட் பண்ண சொல்லலை. இந்த கொஷினில் ட்விஸ்ட்டே அதுதான். அதெல்லாம் எக்ஸ் ஆக்சிஸ் கூட இங்கே ஷேட் பண்ணால் கவர் ஆகுமா? எக்ஸ் ஆக்சிஸ் எங்கே இருக்குது? இதானே எக்ஸ் ஆக்சிஸு. நல்லா புரிஞ்சுங்க. கொஷினை ஏதாவது தெளிவாக புரிஞ்சிக்கலன்னா ஏகப்பட்ட தப்பு வரும். புரியுதா? எக்ஸ் ஆக்சிஸ் இந்த ரீஜன் அவங்க கேட்கல. இன்டர்செக்டிங் அவங்க எக்ஸ் ஆக்சிஸ் மென்ஷன் பண்ணலன்னா நம்ம ஜென்ரலாக இதே கால்குலேட் பண்ணாலே போதும். அதாவது எதுவும் சொல்லலை அப்படின்னா அது ரெண்டும் இன்பிட்வீனில் ஃபார்ம் ஆகிறது ஷேட் ஆகிறத மட்டும் கால்குலேட் பண்ண சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பேரபோலா அப்புறம் இந்த ஸ்ட்ரெயிட் லைனு அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கிறாங்க? இந்த எக்ஸ் ஆக்சிஸ் இது எல்லாம் சேர்ந்து ஷேட் ஆகக்கூடிய ரீஜனோட ஏரியாவை கால்குலேட் பண்ணுங்கள். புரிஞ்சுதா? இன்சைடு எடுக்கக்கூடாது, இதை எடுக்கக்கூடாது. அவங்க இதை கேட்கலை. நமக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம மைண்டில் இதுதான் வரும் கிடையாது. இந்த 2 ஈக்குவேஷனும் இன்டர்செக்ட் ஆகிட்டு க்ளோஸ்ட் லூப்பை ஃபார்ம் பண்ணணும். அட் த சேம் டைம் எக்ஸ் ஆக்சிஸ் சேர்ந்து வரணும். கரெக்ட்? அப்போது இந்த போர்ஷனை மட்டும் நான் திரும்பவும் கட் பண்ணி இப்போ வரைகிறேன். ஏன்னா எனக்கு லிமிட் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்குன்றதுனால. இப்போ இந்த ஷேப் இருக்கு இல்லையா? இதை மட்டும் நான் இப்போ அப்படி வரைகிறேன். ஸோ இந்த மாதிரி இங்கே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் லைக் திஸ் இப்படி தான் இருக்குது. கரெக்டாக? இந்த போர்ஷனை மட்டும் வரைஞ்சா இந்த அந்த கர்வ் இதனுடைய லிமிட்டு பாருங்கள். இப்போ இது 0. எனக்கு லிமிட் ஈஸியாக கிடச்சிருச்சிங்க. -2 to 0. நல்லா புரிஞ்சுங்க. இந்த கொஷின் கஷ்டம் கிடையாது. இந்த கொஷினில் ஸ்டூடெண்ட்டு ஜென்ரலாக கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டி கிடையாது. இங்கே ஷேட் பண்ணுவாங்க. கொஷினில் வந்துட்டு லிமிட்டெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ட்ரிக்கியாக எதுவுமே கொடுக்கவே இல்லை. இன்பிட்வீனில் ஒரு லிமிட் கண்டுபிடிக்க போகிறோம், அவ்வளோதான். அப்போது இந்த லிமிட்டுக்குள்ளே எனக்கு தெரிஞ்ச லிமிட் இப்போ என்னது? -2 to 0. நான் -2 to 0 லிமிட்டை எடுத்தேன் அப்படின்னா இந்த கேஸில் ஒரு கர்வ் தான் வருதான்னு கேட்டால் கிடையாது. என்னது? இந்த லிமிட்டுக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக கர்வ் இருக்குது, பேரபோலாவுடைய கர்வ் இருக்குது. 2 கர்வ் இன்டர்செக்டாக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணி ஆகணும்? இதை 2ஆக பிரிச்சாகணும். ஏன்னா எனக்கு லிமிட்டுக்குள்ளே ஒரு கர்வ் தான் வரணும். அப்போது இங்கே வெர்டிகல் லைனாக போட்டுடணும். இப்போ இந்த பாயிண்ட்டை நான் கண்டுபிடிச்சாகணும். இப்போ இதை நான் சூஸ் பண்ணேன்னா இது மட்டும் என்னது? எனக்கு இந்த லிமிட்டுக்குள்ளே ஸ்ட்ரைட்டனோட கர்வ் மட்டும் வருது. செகண்ட் இந்த லிமிட்டுக்குள்ளே எது மட்டும் வருது? எனக்கு இதில் பேரபோலாவுடைய கர்வ் மட்டும் வருது. பேரபோலாவுடைய கர்வ் மட்டும் கிடச்சிருது. அப்போ இது இந்த லிமிட்டில் இந்த ஈக்குவேஷன் YDX போடணும். இந்த லிமிட்டில் இதனுடைய YDXை கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ண ஆன்சர் முடிச்சு இன்டகிரேஷனில். சொல்கிறது புரியுதா? இப்போ அடுத்த ஒர்க்கு என்ன? இதை கண்டுபிடிக்கணும். இந்த இன்பிட்வீன் லிமிட்டு அதை எப்படி கண்டுபிடிக்கணும்? அந்த 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும். அவ்வளோதான். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? என்ன கொடுத்துருக்குறாங்க? எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் இருக்குது. ஸ்ட்ரெயிட்லோட ஈக்குவேஷன் என்ன? ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2. எனக்கு எந்த லிமிட் வேணும்? எக்ஸ் லிமிட் வேணும். அப்போ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2 எதுவுமே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய்க்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 2. அப்போ இது எக்ஸ் ஸ்கொயர் கொண்டு வந்துருங்க. -x ஸ்கொயர் -2 ஈக்குவல் டு 0. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். மல்டிப்ளை பண்ணால் -2 வரணும், ஆட் பண்ணால் -1 வரணும். அப்போ என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் -1. கரெக்டாக? ப்ளஸ் -1 +1 மல்டிப்ளை பண்ணால் -2 ஆட் -2 வரணும் இல்லையா?
1 கிடையாது 2. அப்போது எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். சொல்கிற பாயிண்ட் புரியுதா? அப்போ எக்ஸ் ப்ளஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 போட்டால் எக்ஸ் ஈக்குவல் டு 2 ப்ளஸ் 1 0 போட்டால் எக்ஸ் ஈக்குவல் டு -1. அப்போ தான் -2 + 1 மல்டிப்ளை பண்ண -2 ஆட் பண்ணால் -1. எக்ஸ் ஈக்குவல் டு -1. -2க்கும் 0க்கும் அப்போ நடுவில் வர வேல்யூ எது இதுங்க -1. அப்போ இந்த வேல்யூ என்னது -1. சொல்கிறது புரியுதா எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு? இதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிள். இந்த ப்ராப்ளம் கஷ்டம் கிடையாது. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இதை நீங்கள் தப்பாக பண்ணுவீங்க. யதார்த்தமாக நம்ம திரும்ப ப்ராக்டிஸ் பண்ண கொஷினில் நம்ம ஒரு கர்வ் போடுவோம், இன்டர்செக்ட் பண்ணுவோம், டக்குன்னு இதை ஷேட் பண்ணிட்டு போட்டுருப்போம். டெக்ஸ்ட் புக்கில் இந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி கிடையாது. அதோட மீனிங் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதை தான் ஷேட் பண்ணணும். ஷேடட் ரீஜன் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த லிமிட்டை டிவைட் பண்ணணுமா வேணாமான்னு தெரியணும். ஏன் டிவைட் பண்ணுறதுக்கு ரீசன் தெரியணும். அந்த லிமிட்டில் ஒரு கர்வு தான் இருக்கணும். YDX ஒரு Y தான் எடுக்க முடியும். டோட்டல் லிமிட்டில் 2 கர்வ் இருந்தால் we cannot calculate the closed region. அதனால தான் வெர்டிகல் லைனை ட்ராப் பண்ணி 2ஆக பிரிக்கிறோம். சொன்னது புரிஞ்சுதா? ஒன்ஸ் அதை பிரிச்சதுக்கப்புறம் அந்த மிடில் லிமிட்டை இப்போ கண்டுபிடிச்சாகணும். எப்போல்லாம் நீங்கள் டிவைட் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இன்பிட்வீன் வர லிமிட்டை கண்டுபிடிக்கணும். அதை எதை யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும்? given 2 ஈக்குவேஷன். அவங்க நமக்கு 2 ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. அதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண வேண்டியது. இப்போ இந்த மாதிரி இந்த கேஸில் குவாட்ராட்டிக் வந்தது. சில கேஸில் அப்படியே சால்வ் பண்ணாலே கிடைக்கிற மாதிரி இருக்கும். அடிஷன் சப்ராக்ஷன் மாதிரி இருக்கும். கொடுத்துருக்க ஈக்குவேஷனை பொறுத்தது. ரைட்? இப்போ கண்டுபிடிங்க. எனக்கு இப்போ லிமிட் கிடச்சிச்சு இல்லையா? இப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கள். ரெக்கவர்டு ஏரியா ஸோ என்னென்ன ஒரு ரெக்கவர்டு ஏரியா எழுதும்போது ஃபஸ்ட்டு என்ன லிமிட்டு? see the limit. ஃபஸ்ட் லிமிட் வந்து -2 to -1. -2 to -1. இதில் வரக்கூடிய கர்வு எதனுடைய கர்வு? y = x + 2. இது வந்துட்டு y = x + 2 உடைய கர்வ். இங்கே என்ன வந்திருக்குது? x² = y. அது y = x² அர்த்தம். y-க்கு பதிலாக இப்போ x². எனக்கு ydx தான் எடுக்க போகிறேன் நான். ஏன்னா x ஆக்ஸ் லிமிட் எடுத்துருக்கிறேன். அதனால் என்ன வரணும்? ydxன்னு வரணும். அப்போ இந்த கேஸில் இந்த லிமிட் வந்துட்டு ஈக்குவேஷன் வந்துட்டு x + 2 y-க்கு பதிலாக x + 2 × dx x லிமிட்டு. அடுத்தது என்ன வந்திருக்குது? -1 to 0 செகண்டு. -1 to 0 y எதுக்கு ஈக்குவல்? y = x² × dx. இங்கே dx எடுப்போம், y x² மாற்றிடும். ydx தான் அங்கே வரும். y x-க்கு மாற்றணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் சால்வ் பண்ண ஆன்சர் கிடைக்கும். தட்ஸ் ஆல். இதுக்கப்புறம் ப்ராப்ளம் முடிஞ்சது. இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா x² / 2 + 2x. ஸோ 2 to -1. இங்கே என்ன வரும்? 2 to -1 + x⁴/3 -1 to 0. இதுக்கப்புறம் நார்மல் இன்டெகிரேஷன் அண்ட் சப்ஸ்டியூட் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போட்டிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். ஸோ அது உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துட்டு 5/6ன்னு கிடைக்கும். இதை நீங்கள் அப்புறமா ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. லோயர் லிமிட் போடும்போது மைனஸ் கரெக்டாக போடலை அப்படின்னா வில் கெட் ராங் ஆன்சர். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். செக் த ஆன்சர். ஆன்சர் 5/6 ஸ்கொயர் யூனிட் வரணும். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சரியா? ஆன்சர் கரெக்டாக வருதுன்னு செக் பண்ணி பாருங்கள். ரைட், அடுத்த கொஸ்டின் வாங்க. யூசிங் இன்டகிரேஷன் the area of the region bounded by y = √3x. இப்போ நம்ம பார்க்குற கொஸ்டின் எல்லாமே 2023 டிஃப்ரெண்ட் செட்டு. சரியா? மற்ற டிஃப்ரெண்ட் செட்டோடைய கொஸ்டின் தான் இங்கே வந்திருக்குது. ரைட்? ஸோ ஆன்சர் அதுதான். செக் பண்ணிக்கோங்க. இது 1/6 இல்லை 5/6 தான் வரும். வெரிஃபை பண்ணிக்கோங்க. எங்கே எல்சி மிஸ்டேக் இருக்கும். ஸோ அதனால் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. சரியா? ரைட். ஸோ இப்போ இந்த கேஸ் வந்துட்டு எப்படி சால்வ் பண்ணுவீங்க? y = √3x சொன்ன இல்லையா? y = mx. அப்போ ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் y = இங்கே பாருங்க, இந்த ஈக்குவேஷன் டேரெக்டாக சர்க்கிளோட ஈக்குவேஷன் டேரெக்டாக அப்படியே கொடுத்துட்டாங்க. அதாவது x² + y². சர்க்கிளோட ஜென்ரல் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? x² + y² = ax. இதை டேரெக்டாக x² எழுதுனீங்கன்னா xல் எழுதுனீங்கன்னா √a² - y² கிடைக்கும். இதுவே yன்னு எழுதுனீங்கன்னா √a² - x². ஸோ ரெண்டுமே கரெக்டு. சாரி. ரைட்? ஸோ அப்போ இங்கே என்ன வந்திருக்கு? சர்க்குலர் ஈக்குவேஷன். ஸோ இது எதனுடைய ஈக்குவேஷன் தெரியாமல் குழப்பிக்காதீங்க. இட் இஸ் a ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட். ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கேஸ் தான். இந்த கேஸ்லேயும் ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணணும். டயக்ராமில் கொஷினில் இதை சொன்னதுக்கப்புறம் அண்டு என்ன சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். அண்டு y ஆக்சிஸ் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், நாட் x ஆக்சிஸ். முன்னாடி நம்ம ஒரு கேஸில் பார்த்தோம். ஃபஸ்ட்டு பார்த்த கேஸ் எதுவும் சொல்லியிருந்தாங்க. இதே ஏன்னா அது 2023 தான்.
வேறு செட்டுன்றதுனால சின்னதாக ட்விஸ்ட் பண்ணி கேட்டுருக்காங்க. எக்ஸ் ஆக்சிஸ்னு கேட்காம ஒய் ஆக்சிஸில் ஷேட் என்க்ளோஸ் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன வந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அகெயின் ட்ரா த சர்க்கிள். ஸோ சர்க்கிளை ஃபஸ்ட்டு வரைஞ்சிடுங்க. ஸோ இது வந்துட்டு சர்க்கிளை வரைஞ்சிட்டிங்கன்னா லைக் திஸ், கரெக்டாக? ஸோ அப்போ இந்த சர்க்கிளை வரைஞ்சதுக்கப்புறம் y ஈக்குவல் டு √3x y ஈக்குவல் டு mx, ஸ்டில் அதே ஃபார்மெட் தான். எந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ இருந்தாலும் c வேல்யூ 0ன்னு இருந்துட்டாலே நமக்கு ஈக்குவேஷன் என்னது, mxனா ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகக்கூடிய ஸ்ட்ரைட் லைன் அர்த்தம். லைக் திஸ், இதுதான் y ஈக்குவல் டு mx எனி வேல்யூ. புரியுதா? அது வேல்யூக்கு ஏற்ற மாதிரி பாயிண்ட் சேஞ்ச் ஆகிருக்கும். எக்ஸுக்கு 0 போட்டால் y 0, அதனால் ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகும். அது கண்டிப்பாக ஆரிஜின் வழியாக தான் பாஸ் ஆகும். அதில் எந்த டவுட்டும் வேணாம் உங்களுக்கு. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, 1 2 3 4 மொத்தம் 4 பாசிபிள் ரீஜன் இருக்குது இங்கே கண்டுபிடிக்கிறதுக்கு. இல்லை எல்லாத்துக்கும் சேர்த்து இது ஃபுல்லாக ஷேட் பண்ணி இது ஃபுல்லாக ஷேட் பண்ணி கூட கண்டுபிடிக்க முடியும். டோட்டலாக கேட்டாங்கன்னா we have to calculate. இந்த ஒரு ரீஜனை கண்டுபிடிச்சி 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஏன்னா குவாட்ரண்ட்டோட ஏரியா ஈக்குவல், அதனால் நம்ம அது பிரச்சனை கிடையாது. ஆனால் இங்கே என்ன சொல்லிட்டாங்க, ஒய் ஆக்சிஸ் கூட ஷேட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. எங்கே அப்போ எதை எடுத்தாகணும், இதான் ஒய் ஆக்சிஸ். இந்த க்ளோஸ்டு ரீஜியன் ஒய் ஆக்சிஸ் கூட கவர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே ரேடியஸ் என்னது, 4 ஸ்கொயர் 2 ஸ்கொயர், கரெக்டாக? 4 வந்து என்னது 2 ஸ்கொயர்னு எழுதலாம். 0 to 2 இங்கே எழுதும்போது இங்கே என்ன வரும், இங்கே 2 தான். அதாவது இங்கே பாயிண்ட்டாக எழுதுறீங்கன்னா 0,2, இது 2,0. புரியுதா? இந்த டிஸ்டன்ஸ் ஸ்டில் அதே தான். இது வந்துட்டு 2,0ன்னு வரும், இது வந்துட்டு 0,2ன்னு வரும். பட் ஆக்சுவலாக டிஸ்டன்ஸ்ன்றது 2 தான் இங்கேருந்து. ஏன்னா ரேடியஸ் சேம், எல்லா சர்க்கிளுக்கு ரேடியஸ் என்ன வரும், சேமாக தான் வரும். சொல்கிறது புரியுதா? ஸோ அப்போ இந்த கேஸில் ஒய் ஆக்சிஸ் சூஸ் பண்ணதுனால நம்ம எந்த லிமிட்டை எடுக்கணும், கண்டிப்பாக ஒய் ஆக்சிஸ் லிமிட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன், இந்த ரீதியை பாருங்கள், இங்கே வெர்டிகல் லைன் வரையணும். இங்கே பாருங்கள், புரியுதா? அப்போ இங்கே எனக்கு தெரிஞ்ச லிமிட் வந்துட்டு இது. ஏன், ஏன்னா ஒய் ஆக்சிஸ் கூட ஷேட் பண்ண தான் கேட்டுருக்காங்க. அப்போ அந்த லிமிட் தான் எடுத்தாகணும். எனக்கு இது தேவையில்லை. ஸோ இதான் நான் கண்டுபிடிச்சாகணும். ஸோ அப்போ 0 to 2 y √3x. அப்போ இந்த கேஸில் ஃபார்முலாவை நீங்கள் எப்படி எழுதுவீங்க, லிமிட்டு கண்டுபிடிக்கும் போது இது எப்படி எழுதணும், ஃபஸ்ட்டு எதை கண்டுபிடிக்கணும், இந்த கேஸை யூஸ் பண்ணி இந்த லிமிட்டில் இங்கே ஒரு லிமிட் கண்டுபிடிச்சாகணும். பிட்வீனில் இந்த இன்டர்வெல்லில் க்ளோஸ் பண்ணக்கூடிய அந்த கர்வ், அதுக்கப்புறம் இந்த இன்டர்வெல்லில் க்ளோஸ் ஆகக்கூடிய இந்த கர்வ். ஸோ அப்போ இதனுடைய y ஈக்குவல் டு √3x, இது y ஈக்குவல் டு √4 - x². அப்போ இந்த பாயிண்ட்டை நீங்கள் கண்டுபிடிக்கணும், y பாயிண்ட்டு. y ஈக்குவல் டு √3x சப்ஸ்டிட் பண்ண என்ன ஆகும், எப்படி கண்டுபிடிப்பீங்க, how to calculate y ஈக்குவல் டு √3x இன்டர்செக்டிங் பாயிண்ட் கண்டுபிடிங்க. y ஈக்குவல் டு 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களே, அது யூஸ் பண்ணி 4 - x². yக்கு பதிலாக இங்கே √3x சப்ஸ்டிட் பண்ணுங்க. இதை எடுத்து நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 2 ஈக்குவேஷனை இன்டர்செக்ட் ஆச்சுன்னா சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ண முடியும். 4 - x². ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணிங்கன்னா ரூட் கேன்சல் ஆகிடுங்க, 3x². இங்கே என்ன கிடைக்கும், 4 - x², -x² இங்கே கொண்டு வரணும் +x². ஸோ அப்போ +4x², 4 கேன்சல் ஆகிடும், 1. அப்போ x ஈக்குவல் டு +or-1ன்னு கிடைக்கும். கரெக்டாக? x ஈக்குவல் டு +or-1னா இப்போ எக்ஸுக்கு +1 போட்டால் ஒய்க்கு என்ன கிடைக்கும், √3ன்னு கிடைக்கும். சொல்கிறது புரியுதா? எக்ஸை கண்டுபிடிச்சி நீங்கள் ஒய் போடலாம், இல்லை ஒய்யை டேரெக்டாகவும் கண்டுபிடிக்கலாம், அது உங்கள் சாய்ஸ் தான். சொல்கிறது புரியுதா? ரைட். அதுக்கப்புறம் ஹவு டு புட் த லைனா, இந்த லைன் எப்படி வந்துச்சுன்னு கேட்டீங்களா? ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில் போய் பாருங்கள். ஸ்டார்டிங்லேயே ஸ்ட்ரைட் லைனுக்கான கண்டிஷன் நான் கொடுத்துருக்குறேன். y ஈக்குவல் டு mx + c இந்த லைன் எப்படி இருக்கும். அட் த சேம் டைம் y ஈக்குவல் டு mxன்னு இருந்தால், எம்னா எனி வேல்யூ, எம்ன்றது +2 -2 எதுவும் இருக்கலாம். ப்ளஸ்ஸாக இருந்தால் இந்த மாதிரி இருக்கும், மைனஸாக இருந்தால் அப்படி ஆப்போசிட்டில் இருக்கும். ஸ்டில் போத் ஆர் பாசிங் த்ரூ த ஆரிஜினாக இருக்கும் mx கேஸ் வந்தாலே. ரைட். ஸோ இப்போ x ஈக்குவல் டு +or-1னா எனக்கு இங்கே என்ன தேவையோ இந்த ஆக்சிஸில் ப்ளஸ் தான் இருக்கும். எக்ஸுக்கு வந்துட்டு +1ன்னு போட்டோன்னா, சாரி இங்கே வேல்யூ போட்டோன்னா என்ன வருதுன்னு பாருங்கள் இதில். ரைட். ஓ, இங்கே ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா? சரி, ஓகே, நீங்கள் டேரெக்டாக கண்டுபிடிங்க, இதை போட்டு குழப்பிக்க வேணாம். நமக்கு இங்கே டேரெக்டாக ஒய் தானே வேணும். அப்போ இதுலேருந்து எக்ஸை மாடிஃபை பண்ணுங்கள், இல்லைன்னா உங்களுக்கு டைம் எடுக்கும். அது அன்வான்ட் டைம் வேஸ்ட் ஆகும். இதிலிருந்து y √3 ஈக்குவல் டு எக்ஸ்னு வச்சுக்கோங்க. எக்ஸை கண்டுபிடிச்சால் எதுவுமே சப்ஸ்டிட் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். எக்ஸ் எனக்கு என்னது, எக்ஸை ஒய்க்கு மாற்றிட்டேன்னா ஃபைனலாக எனக்கு என்ன கிடைக்கும், டேரெக்டாகவே ஒய் வேல்யூ கிடைக்கும். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் வச்சுக்கோங்க. 4 - x² வரும். எக்ஸுக்கு பதிலாக y √3ன்னு போட்டிங்கன்னா 4 - y √3² அப்போ 4 - y²/3 இங்கே y²ன்னு வரும். ஸோ அப்போ -y² இங்கே வந்தால் நடு +y². ஏன்னா நீங்கள் டேரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த லிமிட்டை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இதை கண்டுபிடிச்சா அப்புறம் மறுபடியும் எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 3y² + y² என்ன ஆகிடும் உங்களுக்கு, 4y²/3. அதை டேரெக்டாக கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே 12 ஆகிடும். அப்போ 4 எங்கே கொண்டு வந்தீங்கன்னா 3. அப்போ y² ஈக்குவல் டு
என்ன கிடைக்கும் 3 கிடைக்கும் y ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் √3 கிடைக்கும் அப்போ y ஈக்குவல் டு என்ன வருங்க இன் பிட்வீனில் எடுத்திங்கன்னா இந்த பாயிண்ட் என்னது இந்த பாயிண்ட் தான் √3 பாயிண்ட் தெரியுதா √3ன்றது ஒய்க்கு நேராக வரக்கூடிய இந்த பாயிண்ட் இங்கே இன்டர்செக்டிங் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சிருக்குது இங்கே y வேல்யூ √3 அப்படின்னா y வேல்யூ இங்கே √3ன்னு போட்டிங்கன்னா என்ன ஆகும் √3 இங்கே பை √3 இங்கே போட்டோம் இல்லையா எங்கே போட்டேன் y வேல்யூ கண்டுபிடிச்சிருந்தேன் இதில் இங்கே போட்டிங்கன்னா y வேல்யூ √3 போட்டோன்னா x 1ன்னு கிடைக்கும் அப்போ இந்த பாயிண்ட் ஆக்சுவலாக என்ன வரும் அப்படின்னா 1,√3ன்னு கிடைக்கும் அப்போ இதுக்கு நேராக இருக்கக்கூடிய y வேல்யூ √3 சொல்கிற பாயிண்ட் புரியுதா நான் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் போடுற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் நல்லா பண்ணிட்டுனா இவ்வளோ ஸ்டெப்ஸ்லாம் தேவையில்லை டக்குன்னு போட்டுடலாம் எனக்கு y வேல்யூ மட்டும் தான் தேவைன்றதுனால நான் அப்படியே டேரெக்டாக கண்டுபிடிச்சிடுறேன் x வேணும்னா x கண்டுபிடிச்சிருப்பேன் இல்லைனா x கண்டுபிடிச்சா அப்புறம் எதுவுமே சப்ஸ்டிட் பண்ணுறேன் ரெண்டு ஒன்று தான் புரியுதா ஸோ எது தேவையோ அதை மட்டும் கண்டுபிடிச்சிக்கோங்க நமக்கு டைம் சேவ் ஆகும் ஸோ அதனால் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரைட் இதுக்கப்புறம் முன்னாடி போட்ட அதே கேஸ் தான் ஆனால் அங்கே லிமிட் எழுதும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதணும் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க y ஆக்சிஸ் லிமிட் எழுதும்போது எக்ஸுக்கு மாற்றி ஆகணும் ஃபங்க்ஷனை ஏன்னா y ஆக்சிஸ் லிமிட் எழுதும்போது அங்கே dy வரும் கரெக்டாக அப்போ எக்ஸு டிஒய்னு வரும் எக்ஸை ஒய்க்கு மாற்றி ஆகணும் அப்போ தான் நமக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுது அப்போது இந்த கேஸுக்கு அடுத்தது என்னென்னா ஏரியா ரெக்கவர்டு ஏரியா ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஃபஸ்ட் லிமிட் என்ன வரும் 0 to √3 டோன்ட் ரைட் டு ydx எப்போ எழுதணும் எக்ஸ் ஆக்சிஸ் லிமிட் எடுத்தா ஒய் ஆக்சிஸ் லிமிட் எடுத்தால் எக்ஸ் டிஒய் அப்போ எக்ஸ் இங்கே என்ன வருது பாருங்கள் இந்த கேஸுக்கு இந்த லிமிட்டில் என்ன ஈக்குவேஷன் இருக்குது y ஈக்குவல் டு √3xனா y பை √3 தான் என்னது எக்ஸு எக்ஸு ஒய்யில் வரும் மாற்றி ஆகணும் எக்ஸ் டிஎக்ஸ்னா அப்போ எக்ஸு டிஒய் இல்லையா சாரி எக்ஸ் டிஒய் அப்போ என்ன வரும் எக்ஸுக்கு பதிலாக என்ன வரும் y பை √3 டிஒய்னு எழுதணும் இங்கே ஃபார்முலா படி எக்ஸு டிஒய் எக்ஸ்னா இங்கே எக்ஸ் இருக்காது எக்ஸை ஒய்க்கு மாற்றணும்னு அர்த்தம் ஒய் டிஎக்ஸாக இருந்தால் அந்த ஈக்குவேஷன் வந்து ஒய்யை கண்டுபிடிச்சா அது எக்ஸாக மாறிடும் அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது அந்த வேரியபிள் தான் அங்கே இருக்கும் ரைட் ப்ளஸ் இன்டகிரேஷன் அடுத்து இங்கே என்ன வரும் √3 to √2 ஸ்கொயர் 4 டேரெக்டாக 4ன்னு போட்டுக்கலாம் ஆனால் ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது நமக்கு ஸ்கொயர் வேணும் அதனால் ஏ ஸ்கொயர் இருக்கிறதுனால அப்படி 2 ஸ்கொயர்னே போட்டுக்கிறேன் ஏ ஸ்கொயர் இன்ட்டு டிஒய் அவ்வளோதான் இதுக்கப்புறம் இது இன்டகிரேட் பண்ணுங்கள் 1 பை √3 ஒய் இன்டகிரேட் பண்ணால் ஒய் ஸ்கொயர் பை 2 0 to √3 இது √a ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அப்போ எக்ஸுக்கு பதிலாக இங்கே ஒய் இருக்குது ஒய் ஸ்கொயர் பை 2 √a ஸ்கொயருக்கு பதிலாக இங்கே 2 ஸ்கொயர் அதாவது 4 மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 2 ஏ ஸ்கொயர்னா என்னது 4 2 வந்து ஏ அதனால் ஏ ஸ்கொயர் வந்து 4 ஏ ஸ்கொயர் பை 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ எக்ஸுக்கு பதிலாக இங்கே ஒய் பை ஏவுக்கு பதிலாக இங்கே 2 இருக்குது ஃபார்முலாவில் லிமிட் என்ன வரும் √3 லோயர் லிமிட்டு அப்பர் லிமிட்டு 2 ஸோ இந்த லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா அப்பர் லிமிட் லோயர் லிமிட்டு சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ணதுக்கப்புறம் ஆன்சர் என்ன வரும் ஆன்சர் வந்துட்டு உங்களுக்கு π/3 கிடைக்கும் π/3 ஸ்கொயர் யூனிட்ஸ் ஏரியான்றதுனால we have to write ஸ்கொயர் யூனிட்ஸ் லாஸ்ட்டாக புரிஞ்சுதா ரைட் ஆன்சர் வந்துதா இது நீங்கள் இதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க நான் டேரக்ட் ஆன்சர் போட்டு இதுக்கப்புறம் போடுறதெல்லாம் அப்பர் லிமிட் லோயர் லிமிட் நார்மல் கால்குலேஷன் தான் ஸோ அதனால் அதெல்லாம் போட்டால் டைம்ஸ் போடும் நம்ம அடுத்த டாபிக் போகணும் நிறைய அதனால் நம்ம லாஸ்ட் மினிட் அதெல்லாம் பேசிக்காக அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அது அதனால் அதை டேரெக்டாக நான் யூஸ் பண்ணிடுறேன் ரைட் ஸோ So 10 minutes break, we'll continue. ஓகேவா இன்னும் ஒரு ஃபியூ கொஸ்டின் தான் ஆல்மோஸ்ட் எல்லா மாடலும் உங்களுக்கு கவர் பண்ணிட்டேன் இன்னும் அந்த ட்ரையாங்கிளும் இன்னும் ஒரு அந்த மாடலஸ் டைப் ஆஃப் கொஸ்டின் ஒன்று பார்க்க போகிறோம் அது முடிஞ்சதுன்னா மெயினாக இந்த சாப்டர் முடிஞ்சிடும் தென் வில் ஷிஃப்ட் ப்ராபபிலிட்டி புரியுதா இதில் தேவையான முக்கியமான எல்லா ஐடியாவும் நான் கொடுத்துட்டேன் கரெக்டாக ஸ்மார்ட்டாக யோசிச்சு கரெக்டாக டயக்ராம் போட்டு ஷேட் பண்ண தெரிஞ்சால் அசால்ட்டாக இந்த சாப்டர் எல்லா கொஸ்டின் ஆன்சர் கொண்டு வந்துடலாம் அப்புறம் இன்டகிரேஷன் கரெக்டாக பண்ண தெரிஞ்சால் போதும் ரைட் ஓகே ஆஃப்டர் 10 minutes வில் கண்டினியூ ஸோ அதனால் கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு வாங்க
எஸ் ரெடியா? எஸ் ஹாய் ஹாய் ஹாய். கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டிங்களா? கண்டினியூ பண்ணலாமா? ரைட். எஸ் வெரி குட் வெரி குட். ரைட், அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஃபாலோவிங் ரீஜியன் யூசிங் இன்டகிரேஷன். இது ஒரு டைப் ஆஃப் கேஸ். என்னன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்னு சொல்லி கேட்பாங்க. இது ஒன்றும் பெரிய டிஃபரெண்ட்டான கொஸ்டின்லாம் எதுவுமே கிடையாது, சேம் மீனிங் தான். அந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் ஃபர்ஸ்ட் முதல்ல அது ஈக்குவல் எடுத்து சால்வ் பண்ணணும். முதல்ல அது என்ன மாதிரி ஷேப் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி ஆஸ் யூஷுவல் பேரபோலாவா, ஸ்ட்ரெயிட் லைனா, சர்க்கிளா, என்ன சொல்கிறாங்களோ ஆஸ் யூஷுவல் அதுக்கேற்ற மாதிரி அந்த டயக்ராம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க லெஸ் தென் கிரேட்டர் கேட்கறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஷேடட் ரீஜனை நம்ம டிசைட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். சரியா? இப்போ இந்த கேஸில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன வரையணும், எதுக்கு கேஸ் எடுக்கணும், அப்படி கிராஃப் வரையணும்னா டயக்ராம் y² ஈக்குவல் டு 2xக்கு, அடுத்தது y கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 4னு கொடுத்துருக்காங்க இல்லையா, x மைனஸ் 4, y ஈக்குவல் டு x மைனஸ் 4க்கு ஃபஸ்ட்டு கிராஃப் இது ரெண்டுத்துக்கும் கனெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு டயக்ராம் வரைஞ்சிடணும். அதுக்கப்புறம் லெஸ்ஸர் தென் கிரேட்டர் தெனுக்கு செக் பண்ணி ஷேட் பண்ணணும். இவ்வளோதான் விஷயம் இதில். சரியா? இதை ஃபஸ்ட்டு எப்பயுமே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் எது கொடுத்தாலும் முதல்ல ஈக்குவல் எடுக்கணும் அப்ளிகேஷன் ஆஃப் இன்டகிரேஷனில். சரியா? ஸோ லைன் வரைங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு டயக்ராம் போடுங்க. ஃபஸ்ட்டு எதுக்கு வரைஞ்சிடலான்னா y² ஈக்குவல் டு 2x. ஸோ அப்போ இங்கே 2xனா எந்த பக்கம் மவுத் ஓப்பன் இருக்கணும், எக்ஸ் ஆக்சிஸ் டைரெக்ஷனில் மவுத் ஓப்பன் இருக்கணும். சொன்னேன் இல்லையா, பவர் 1 இருக்கிற அந்த டைரெக்ஷனில் தான் மவுத் ஓப்பன் இருக்கணும். ஸோ இந்த டைரெக்ஷனில் தான் நமக்கு என்ன இருக்கும், இந்த மவுத் ஓப்பனில் இருக்கும். ஓகே. ஸோ இது வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். இதோட ஈக்குவேஷன் எழுதுனீங்கன்னா y² ஈக்குவல் டு 2x. ரைட். அடுத்தது y ஈக்குவல் டு x மைனஸ் 4 அப்படின்னா இது ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன். ஆனால் எது வழியாக பாஸ் ஆகும் மாதிரி போடக்கூடாது, ஆரிஜின் வழியாக இது பாஸ் ஆகாது. y ஈக்குவல் டு mx கிடையாது, y ஈக்குவல் டு mx ப்ளஸ் c கான்ஸ்டன்ட் வேல்யூ சேர்ந்து வந்திருக்குது. அப்போ அது எது வழியாக பாஸ் ஆகுதுன்றது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா வெரி சிம்பிள். எக்ஸுக்கு 0 போட்டிங்கன்னா ஒய் என்ன கிடைக்குது, ஒய்க்கு 0 போட்டால் எக்ஸ் என்ன கிடைக்குது. அந்த ரெண்டு பாயிண்ட் சேர்த்து லைனை கனெக்ட் பண்ணிங்கன்னா அதான் ஸ்ட்ரெயிட் லைன். வெரி சிம்பிள். இப்போ எக்ஸ் சிம்பிளாக எக்ஸுக்கு 0 போட்டிங்கன்னா இது எப்படி கண்டுபிடிக்க நான் சொல்கிறேன் பாருங்க. எக்ஸுக்கு 0 போட்டால் வாட் இஸ் ஒய், இதில் எக்ஸுக்கு 0 போடுங்க, ஒய் மைனஸ் 4னு கிடைக்கும். கரெக்டாக? ஒய் 0 போடுங்க, இதில் ஒய் 0 போட்டால் எக்ஸ் என்ன கிடைக்கும், 0 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 4, மைனஸ் 4 வந்தால் ப்ளஸ் ஆகிடும், எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 4. அப்போது இந்த பாயிண்ட் ஆக்சுவலாக என்னது, இந்த கேஸில் 0, -4. இப்போ இந்த பாயிண்ட் என்னது 4, 0 x, yன்னு எழுதும்போது 0, -4னா y ஆக்சிஸ், 4, 0 ப்ளஸ். கரெக்டாக? 4, 0னா இப்போ எங்கே வரும், x ஆக்சிஸில் 4, y ஆக்சிஸில் 0. இது 4, 0 பாயிண்ட். அடுத்து என்ன வந்திருக்குது 0, -4, x ஆக்சிஸில் 0, y ஆக்சிஸில் -4. -4னா இப்போ எங்கே வரும், சம்வேர் இதோ ஒரு இடத்துல இங்கே வரும். கரெக்டாக? இதான் என்னது 0, -4, y வேல்யூவில் -4. இப்போ இதை கனெக்ட் பண்ணுங்கள். இந்த லைனை கனெக்ட் பண்ணால் என்ன கிடைச்சிரும், இந்த கர்வோட ஈக்குவேஷன் கிடைச்சிரும். புரியுதா? இதை இன்னும் கொஞ்சம் கரெக்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான், y² ஈக்குவல் டு 2x. புரிஞ்சுதா? இப்போ வேறு எதாவது கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களா? அவ்வளோதான். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஃபாலோவிங் ரீஜன் யூசிங் த இன்டகிரேஷன். இப்போ y² 2x லெஸ்ஸர் தென்னா இந்த ஈக்குவேஷனுக்கு இந்த பக்கம் வந்துடும். அதே மாதிரி y கிரேட்டர் தென் x மைனஸ் 4னா இந்த பக்கம் வந்துடும். ஸோ அப்போ இந்த ஆக்சுவல் ஷேடட் ரீஜன் இதில் என்ன வரும் அப்படின்னா லைக் திஸ். இதில் டயக்ராம் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இது மட்டும் தான் இதில் க்ளோஸ் ரீஜனாக வரும் உங்களுக்கு. இந்த ஸ்ட்ரைட் லைனுக்கும் இதுக்கும் இந்த போர்ஷன் மட்டும் தான் நமக்கு இங்கே பேரபோலிக் ஃபுல்லாக உங்களுக்கு கவர் ஆகும். இதுக்கு லெஸ்ஸர் தென் இங்கே என்ன வரும், y², இதுக்கு வந்துட்டு 2x வந்துட்டு இந்த பக்கம் வந்துடும். புரியுதா? இதுக்கு லெஸ் தென் வந்து இது கிரேட்டர் தென். ஃபஸ்ட்டு இதை முடிச்சிடணும். ஒன்ஸ் இதை முடிச்சிட்டிங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், ஆஸ் யூஷுவல் இதுக்கு இன்டர்வல் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ண வேண்டியதான். எப்படி ஏரியா இந்த லிமிட் எடுப்பீங்க. இப்போ இது எக்ஸ் லிமிட் நீங்கள் பிரிக்கிறீங்கன்னா இது ஒரு கர்வ் ஆகிடுமா? கரெக்ட்? இதில் டேரெக்டாக எக்ஸ் வந்தால் 2 கர்வ் வருதா? ஓகே. ஸோ இதில் எப்படின்னா டேரெக்டாக பிரிக்கிற மாதிரி இல்லை. ஸோ இதை வேறு எப்படி சால்வ் பண்ணலான்னு எதாவது ஐடியா இருக்கா பாருங்கள். எனி ஐடியா?
இது கொஞ்சம் வித்தியாசமான கேஸு. லிசன், இப்போது இந்த எக்ஸ் ஆக்சிஸ் லிமிட் எடுத்தால் என்ன சிக்கல் வருதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் இதை எடுத்திங்கன்னா இந்த ஏரியாவில் இதுவும் கவர் ஆகும். இந்த ஈக்குவேஷனுடைய கவும் வரும், இந்த கவும் வந்துடும். அப்போ அந்த லிமிட்டில் இந்த லிமிட்டில் இந்த க்ளோஸ் லூப் எடுக்க முடியாது. ஏன்னா 2 கேஸ் இங்கே உள்ளே வருது. அதே மாதிரி இந்த கேஸ் க்ளோஸ் எடுத்திங்கன்னா இந்த கவும் வரும், இதுவும் கவர் ஆகுது. ஸோ அதுவும் நமக்கு ஈஸி கிடையாது. ஸோ அப்போ எப்படி சால்வ் பண்ணுறது இது அப்படின்னா, இதை வந்துட்டு சப்ராக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி கேஸ் எடுக்கணும். இந்த மாதிரி இமேஜினரி லைனை வரைஞ்சிங்கன்னா ஹியர் தெரியுதா, இந்த லிமிட்டில், அதாவது இங்கே என்ன வேல்யூ வந்திருக்குது, அதுக்கப்புறம் இங்கே என்ன வேல்யூ, இந்த லிமிட்டில் இந்த ஃபுல் கர்வ் எடுக்கணும், ஃபுல் ஷேடட் எடுக்கணும். மைனஸ் அதுக்கப்புறம் அதே லிமிட்டில் இந்த கர்வ் எடுக்கணும். நாங்கள் தனியாக பிரித்து வரைஞ்சி காமிக்கிறோம் பாருங்கள். இப்போ நான் வரைஞ்சிருக்கிற போர்ஷனை, ஏன்னா இந்த கேஸில் டைரெக்டாக அந்த லிமிட்டை கண்டுபிடிக்கிற மாதிரி கொஷின் கொடுக்கல. சரியா? ஃபஸ்ட்டு இந்த லிமிட்டுக்கு இந்த கர்வ் மட்டும் எடுக்கிறேன், இதை மட்டும் எடுக்கிறேன். எடுத்தால் எனக்கு என்ன கிடைச்சிடும், இந்த ஃபுல் ரீஜன் கிடைச்சிடும். சொல்கிறது புரியுதா? அதே லிமிட்டில் அடுத்து நான் என்ன கண்டுபிடிக்கிறேன், இந்த ஸ்ட்ரைட் லைன் மட்டும் எடுத்து இதனுடைய லிமிட்டை கண்டுபிடிச்சிடுறேன், ஏரியாவை கண்டுபிடிச்சிடுறேன். இந்த லிமிட்டில் இந்த கர்வ் சூஸ் பண்ணால் ஃபுல் ஏரியா கிடச்சிரும். அதே லிமிட்டில் இந்த லைனோடைய ஈக்குவேஷனை சூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஏரியா கிடச்சிடும். அப்போ டோட்டல் ஏரியாவிலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணிட்டா எனக்கு இந்த ஏரியா கிடச்சிடும். திஸ் இஸ் அதர் டைப் ஆஃப் கொஷின். சொல்கிறது புரியுதா? சில கொஷினில் நமக்கு அப்படியே டேரெக்டாக லிமிட் வச்சுக்கிட்டு சால்வ் பண்ணுற மாதிரி முன்னாடி போட்ட கொஷின் எல்லாம். இந்த கொஷினில் என்ன வந்திருக்குன்னா டேரெக்டாக நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. இந்த மாதிரி தான் ட்ரையாங்கிள் சால்வ் பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்ம ட்ரையாங்கிள் கேஸ் ஒன்று பார்ப்போம். ட்ரையாங்கிள் எப்படி தான் வரும். ஸோ இதை யோசிக்க தெரியணும். டேரெக்டாக நான் இப்போ இந்த லிமிட்டை சூஸ் பண்ணால் 2 கர்வும் உள்ள கவர் ஆகுது, இந்த லிமிட்டை சூஸ் பண்ணாலும் 2 கர்வும் வருது. ஸோ தட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ அப்போ அதனால் என்ன பண்ணுறேன், நான் டேரெக்டாக இந்த லிமிட் இங்கே சூஸ் பண்ணிடுறேன். இந்த பாயிண்ட் என்ன வருதுன்னு பார்த்துடுறேன். அந்த பாயிண்ட் தான் இங்கே என்ன இருக்கும், எக்ஸுக்கு நேராக இருக்கும் 2 பக்கமும். ஸோ அந்த பாயிண்ட் எக்ஸ் லிமிட்டை நம்ம எடுத்துகிட்டு இந்த கர்வ் மைனஸ் இந்த கர்வ் எடுத்தாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். சொல்கிறது புரியுதா? ரைட். ஸோ அப்போ லிமிட்டை கண்டுபிடிங்க. இது வந்துட்டு ஃபஸ்ட்டு லிமிட் என்ன வந்திருக்கு பாருங்கள். லிமிட் கொடுத்துருக்காங்களா, 0 to ஓகே. இது இன்டர்செக்டிங் பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. இன்டர்செக்டிங் பாயிண்ட் என்ன வருதுன்னு பாருங்கள். ரைட். இந்த 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுங்கள். ஒய்க்கு பதிலாக x - 4 சப்ஸ்டிட் பண்ணால் என்ன கிடச்சிரும், இந்த இங்கே என்ன எக்ஸ் வேல்யூ இருக்குதுன்னு கிடச்சிரும். அதே மாதிரி இங்கே என்ன எக்ஸ் வேல்யூ இருக்குது நேராக இருந்துச்சுன்னு கிடச்சிரும். அதாவது இந்த இடத்துல இந்த எக்ஸ் வேல்யூன்னு கிடச்சிரும். ஸோ ஒய்க்கு பதிலாக x - 4ன்னு போடுங்க. ஒய்க்கு பதிலாக x - 4 ஹோல் ஸ்கொயர் இதில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். இந்த ஒய்க்கு பதிலாக x - 4 இங்கே போட்டு எக்ஸை கண்டுபிடிக்கிறேன். ஃபஸ்ட்டு 2x. அப்போ இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும், x ஸ்கொயர் மைனஸ் 4 8x. கரெக்ட், 8 தானே வரும். மைனஸ் 8x ப்ளஸ் 16 = 2xன்னு வரும். மைனஸ் 2x கொண்டு வாங்க. x ஸ்கொயர் மைனஸ் 8x மைனஸ் 2x ப்ளஸ் 16 = 0. ஸோ அப்போ x ஸ்கொயர் மைனஸ் 10x ப்ளஸ் 16 = 0. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 16 வரணும், ஆட் பண்ணால் 2 வரணும். அப்போ 8 × 2 கரெக்டாக. ஸோ அப்போ x - 2 x - 8 ஆட் பண்ணால் 0ன்னு கிடச்சிரும். ஸோ அப்போ x = 2. இன்னொரு கேஸில் என்ன கிடைக்கும், x = 8ன்னு கிடைக்கும். x2 x 8ன்னு கிடச்சிரும். அப்போ x2 x 8னா அப்போ எது 2, இந்த பாயிண்ட் என்னது, இங்கே இருக்கிற x வேல்யூ என்னது, இந்த இடத்துல x வேல்யூ 2, இந்த இடத்துல x வேல்யூ என்னது 8. புரியுதா? அதாவது x = 8, இங்கே என்ன வரும், x = 2. x = 2 இந்த பாயிண்ட்டு, இங்கே x = 8. ஸோ இப்போ சால்வ் பண்ணுங்கள். நான் சொன்னது புரிஞ்சுதா? இந்த கொஷின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சால்வ் பண்ண வேண்டியதாக தான் இருக்கும். ஸோ அப்போ ரெக்கவர்டு ஏரியா ஈக்குவல் இன்டகிரேஷன். ஃபஸ்ட்டு எந்த லிமிட் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன், 2 to 8. 2 to 8ல் இந்த கர்வ் சூஸ் பண்ணால் இந்த மொத்த ஏரியாவை கிடச்சிரும். இதான் என்னது 2 to 8 மொத்த ஏரியாவும் கிடச்சிரும். நீங்கள் எந்த எப்பயுமே லிமிட் எடுத்து அந்த பவுண்ட்ரி சூஸ் பண்ணிங்கன்னா அதை அப்படியே ஷேட் பண்ணுற மொத்த ஏரியா தான் கிடைக்குமே தவிர பார்த்து கிடைக்காது.
சரியா? நம்ம என்ன வேணும் என்ன வேணான்றது நமக்கு முதல்ல நல்லா தெளிவாக தெரியணும். ஸோ அப்போது இங்கே லிமிட் வந்துட்டு 2 to 8. ஈக்குவேஷன் இது எதனோட ஈக்குவேஷன்? y² = 2x. அப்போது y dx இல்லையா? y is equal to என்ன வரும் இங்கே? √2 into √x. ஓகே, வாங்க சால்வ் பண்ணி பார்ப்போம். இதில் வேறு மெத்தடில் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, பட் வில் டூ. நம்ம இதில் பண்ணதே போடுவோம். ஸோ இந்த ரூட் எடுத்திங்கன்னா y² = 2√x அப்படின்னா √2√xன்னு கிடைக்கும். இன்ட்டு dx இங்கே என்ன கிடைக்கும்? y = x - 4. ஸோ லிமிட் வந்துட்டு அதே லிமிட்டா? x - 4 into dx. ஸோ x - 4 into dx அப்படின்னு நமக்கு கிடைக்கும். கரெக்டா? ரைட். இதை சால்வ் பண்ணுங்க. √2 வெளியில் வந்துடும். x⁴1/2 சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? x⁴1/2 + 1 3/2/3/2 2 to 8. இங்கே என்ன வரும்? x² - 4x 2 to 8. ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். ஆக்சுவலாக இது ரெண்டுமே என்னது ஒரே லிமிட்டில் தானே இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இதை? ஓகே, சரியாக சால்வ் பண்ணுங்கள். √2 இது 2/3 இதை பிரிச்சுக்கோங்க, இப்படி கொண்டு வந்துடுங்க. x⁴3/2 2 to 8 ப்ளஸ் x²/2 - 4x 2 to 8. அவ்வளோதான். இது சிம்பிளிஃபை பண்ண அந்த ஸ்டெப் நான் போட்டிருக்கிறேன். 2/3. அப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் அது சிம்பிளிஃபை பண்ணி சால்வ் பண்ணணும். ரைட். ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்கள். √2 into 8 சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும்? இதே இந்த 2/3 வெளியில் எடுத்துடலாம். நீங்கள் 2√2/3ன்னு போட்டுக்கோங்க. அதை வந்துட்டு 2√2/3 2√2/3 அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 8⁴3/2 8⁴3/2 மைனஸ் அப்பர் மைனஸ் லோயர் லிமிட் இல்லையா? -2⁴3/2 அப்படின்னு கிடைக்குமா? கரெக்ட். இந்த இடத்துல மைனஸ் சைன் போடுங்க, ப்ளஸ் கிடையாது. சப்ராக்ட் பண்ணணும் இல்லையா? டோட்டல் ஏரியாவிலேருந்து சப்ராக்ட் பண்ணணும். ஸோ ஹியர் வி ஹாவ் டு புட் மைனஸ் சைன். அடிஷன் கிடையாது, மைனஸ் வரணும். சப்ராக்ட் பண்ணணும் அந்த டோட்டல் ஏரியாவிலேருந்து. நமக்கு எந்த ஏரியா தேவையில்லையோ அந்த போர்ஷனை. மைனஸ் இங்கே அப்பர் லிமிட் போடுங்க. 8² ஏன்னா ஒரு 64/2 64/2 -4 × 2 என்ன வரும்? 32வா? -32. அதுக்கப்புறம் லோயர் லிமிட் போடும்போது 2² 4 ஆகிடும். லோயர் லிமிட் போடும்போது மைனஸ் போடணும். -4/2. இதை கவனமாக போடணும். இந்த மைனஸ் போடும்போது மட்டும் 4/2. இங்கே -4 × 2 என்ன ஆகிடும்? 8 ஆகிடும். -8. ரைட். கரெக்டா? கரெக்டாக வந்திருக்கா? ரைட். ரைட். இப்போ சால்வ் பண்ணுங்க. இது புரிஞ்சுதா? இதுக்கப்புறம் இதை ப்ரொசீட் பண்ணிப்பீங்களா? டைம் ஆகுதா? ஸோ இதை 8 நம்ம இங்கே ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும்? 8 ரூட் எடுத்தால் என்ன வரும்? 2√2ன்னு வருமா? 8 ரூட் எடுத்தா ஹோல் கியூப் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஆக்சுவலாக 8 ரூட் எடுத்தால் 2√2ன்னு அர்த்தம். அதாவது 4 × 2ன்னு வரும். 4 ரூட் எடுத்தால் 2√2 மைனஸ் இதை எப்படி எழுதலாம்? நீங்கள் 1/2னா √2. ஸோ √2 ஹோல் கியூப்னு கிடச்சிடும். மைனஸ் இது 32 -32 ப்ளஸ் +32 மைனஸ் இது மைனஸ் இது 2 ஆகிடும். ஸோ அப்போ -2 + 8 கரெக்டா? ரைட். ஸோ இந்த +32 -32 கேன்சல்.
2√2/3 இதை ஹோல் க்யூப் பண்ணுங்க. 2 க்யூப் என்ன ஆகும் மறுபடியும் 8 8 × √2 எப்படி எழுதுவீங்க ஹோல் க்யூப் பண்ணிங்கன்னா 4√2ன்னு வரும். சாரி 2√2 தான் வரும்னு நினைக்கிறேன். √2 × √2 × √2 2√2 2 க்யூப் வந்து 8 மைனஸ் இங்கே என்ன ஆகும் அதே மாதிரி 2√2 கரெக்டா. இங்கே 8 - 2 6 இங்கே -6ன்னு ஆகிடும். ஸோ ஆல்மோஸ்ட் ஆன்சர் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 8√2 - 1√2 என்ன ஆகிடும் 7√2 - 6. ஸோ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே √2 √3 போட்டேன்னா 2√2/3. ஸோ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அகெயின் ஸோ அப்போ 7 × 2 14 √2 × √2 2 ஆகிடும் /3 -6. ஸோ அப்போ என்ன வரும் 28/3 -6. ஆன்சர் என்ன வந்திருக்கு இந்த கேஸுக்கு ஆன்சர் 18 வந்திருக்குது. எங்கேயும் மிஸ் பண்ணியிருக்கணும் என்னன்னு தெரியல, செக் பண்ணுங்க அதை சரியா. 14 × 28 எல்லாம் கரெக்டாக இருக்கா ரைட். இதை செக் பண்ணுங்க இந்த இடத்துல எங்கே வெரிஃபை பண்ணுங்க அப்புறமா சரியா. ஏதோ எரர் இருக்குன்னு நினைக்கிறேன், வெரிஃபை பண்ணுங்க அதை. ஓகே எனிவே அது ஏதோ எரர் இருக்குது செக் பண்ணுங்கள் சரியா. இதில் செக் பண்ணுங்கள் சம் எரர் இஸ் த செக் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க சரியா. இது ஒன்றும் முடியல. ஆன்சர் வந்துட்டு என்ன வருதுன்னா ஆன்சர் நாங்கள் எழுதுகிறேன் செக் பண்ணிக்கோங்க. ஆன்சர் வந்துட்டு 18 ஸ்கொயர் யூனிட்ஸ். கால்குலேஷன் எங்கே மிஸ் ஆகுதுன்னு பாருங்கள் சரியா. இதில் ஆக்சுவலாக என்கிட்ட சொல்யூஷன் புக்கில் எப்படி போட்டிருக்காங்கன்னா XDY எடுத்து போட்டிருக்காங்க சரியா. நான் YDXயில் போட்டிருக்கேன், நீங்கள் XDY எடுத்து போட முடியும். எப்படி போடுவீங்க இப்போ நான் இப்படி எடுத்துருக்கேன் இல்லையா, அவங்க இந்த லிமிட் எடுத்து போட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த லிமிட் எடுக்கும்போது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா டோட்டலாக ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைன் இந்த Y லிமிட்டுக்கு எடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் மைனஸ் இந்த போர்ஷன் நமக்கு தேவையில்லை இல்லையா, அதை வந்து சப்ராக்ட் பண்ணிவிடுவாங்க புரியுதா. ஸோ அந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ண முடியும் Y லிமிட் எடுத்தும், தட் ஆல்சோ பாசிபிள் ரைட் சரி. அப்போ ரொம்ப டைம் இல்லாதனால அதை ரொம்ப டீட்டெயிலாக செக் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். மெத்தட் இதுதான், இதை வெரிஃபை பண்ணிக்கோங்க சரியா. சம் எரர் இஸ் தேர், அதை வெரிஃபை பண்ணுங்கள், ஆன்சர் அந்த ஆன்சர் வரணும் ரைட். புரிஞ்சுதா ரைட். இதில் நீங்கள் ட்ரையாங்கிள் நீங்கள் போடுவீங்களா தெரியுமா, ட்ரையாங்கிள் போடணுமா. இந்த டாபிக் முடிச்சு நம்ம அடுத்து போய்டுவோம், ப்ராபபிலிட்டி போயிடலாமா. டக்கு டக்குன்னு ரிப்ளை பண்ணுங்கள். யாருக்காவது வேணுமா இந்த கொஸ்டின், இல்லை இதை மேனேஜ் பண்ணிவிடுவீங்களா, டேரக்டாக ப்ராபபிலிட்டி மூவ் ஆகிடலாமா. டெல் மீ ஃபாஸ்ட். ரைட் இப்போ போட்டால் அதே மெத்தட் தான், ஒன்றும் கிடையாது. சரி நான் ஜஸ்ட் ஐடியா கொடுத்துட்றேன், எப்படி அந்த இது எடுக்கணும் மட்டும் சொல்லிடுறேன். அந்த இது ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிடுறேன். யூசிங் த இன்டகிரேஷன் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த பவுண்டட் ட்ரையாங்கிள் ஹூஸ் வெர்டிசஸ் கொடுத்துட்டாங்க 2, -2, 4, 5, 6, 2. ஸோ ஜென்ரலாக நமக்கு பாயிண்ட் தெரியும் இல்லையா. ஸோ 1, 2, 3, 4, 5 ஒரு ரஃபாக போட்டு வச்சுக்கோங்க. இங்கே -1 இங்கே +1 1, 2, 3, 4, 5 ஓகேவா. ஸோ இங்கே பாயிண்ட் மென்ஷன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். -1, -2, -3, -4 ரைட், -5 இங்கே -1, -1, -2, -3, -4 ரைட். இதில் யூசிங் இன்டகிரேஷன் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரீஜன் பவுண்டட் பை த ட்ரையாங்கிள் ஹூஸ் வெர்டிசஸ் கொடுத்துட்டாங்க 2, -2 x வேல்யூ 2 y வேல்யூ -2. ஸோ இதான் என்னது 2, -2 4, 5 x வேல்யூ 4 y வேல்யூ 5. ஸோ இந்த பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கோங்க. 6, 2 ஸோ அப்போ x வேல்யூ வந்து இங்கே 6 y வேல்யூ 2 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம கனெக்ட் பண்ணுறோம்
இது என்ன பண்ணுறோம், இதுதான் இந்த ட்ரையாங்கிள். ஸோ இந்த பாயிண்ட் வந்துட்டு 2, -2, அதுக்கப்புறம் 4, இது 6, 2, இது 4, 5. இதுதான் ஆக்சுவலாக இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா தான் கேட்டிருக்கிறாங்க. ஃபைண்ட் த ஷேடட் ரீஜன் ஆஃப் த ட்ரையாங்கிள் கேட்டிருக்கிறாங்க. இதுதான் கொஷின் ஆக்சுவலாக. சரியா? ஸோ அப்போ இந்த ஏரியாவை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ரைட்? ஸோ அப்போ இந்த கேஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி பிரிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னா, இதுலேயும் அதே மாதிரி கேஸ் தான் ஆக்சுவலாக. இதில் நீங்கள் டேரெக்டாக எதுலையுமே அப்படியே ஸ்ட்ரைட்டாக அந்த ஒரு லிமிட்டு ப்ளஸ் அந்த ஈக்குவேஷன் அப்படியே எடுக்கிற மாதிரி இங்கே கேஸ் எதுவுமே இங்கே டேரெக்டாக இருக்காது. சொல்கிறது புரியுதா? ஸோ அப்போ இங்கே எப்படி பிரிக்கலான்னு பாருங்கள். ஸ்ட்ரெயிட் லைன் இதுலேயும் வரைய வேண்டியதாக இருக்கும், அந்த வெர்டிக்கல் லைனுங்க. ஸோ இதில் சேலஞ்சாக இருக்கும் மாதிரி இருக்கும் இதில். ஸோ இப்போ நான் எப்படி ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை லிசன் ஹியர், இப்படி நான் லிமிட்டை பிரிக்கிறேன் இந்த மாதிரி. இந்த கேஸுக்கு இப்படி பண்ணால் தான் கரெக்டாக வர மாதிரி இருக்கும். இப்போ இதை எப்படி நீங்கள் பிரிக்கலான்னு பாருங்கள். இது ஃபுல்லாக ஒரு லிமிட். நான் சொல்கிறது புரியுதா? இந்த ஈக்குவேஷனை மட்டும் எடுத்து இந்த லிமிட்டில் ஒன்று கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் இந்த லிமிட்டில் இந்த கர்வ் எடுத்து இந்த ஏரியா ஃபுல்லாக கண்டுபிடிப்போம். மைனஸ் இந்த கேஸில் இருந்து என்ன பண்ணுவோம், இந்த ஏரியா கிடைக்கும், அதை சப்ராக்ட் பண்ணுவோம். நான் சொல்கிறது எதாவது புரியுதா? புரிஞ்சிக்க முடியுதா? லிசன், இங்கே என்ன பண்ணணும்னா, நமக்கு டேரெக்டாக ஒரு கர்வு லிமிட்டுக்குள்ளே வரல. இப்போ நீங்கள் டேரெக்டாக எடுக்கிற மாதிரி இங்கே லிமிட்டே கிடையாது. அதாவது அந்த லிமிட்டில் 2 கர்வு சேர்ந்து வர மாதிரி தான் எல்லாமே இருக்குது. அப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேஸ் வரும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் பாயிண்ட் எழுதிடுறேன். இது ஏ, இது பி, இது சின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏபிசி அப்படின்னு எடுக்கும்போது இப்போ இங்கே ஒரு லிமிட்டு நான் கண்டுபிடிச்சாகணும். அதே மாதிரி இந்த லிமிட்னா ஒன்றும் இல்லை, இந்த பாயிண்ட்டு. ஸோ இப்போ இதுக்கு நேராக எக்ஸ் வேல்யூ என்ன இருக்குது பாருங்கள். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஹியர்? இதுக்கு நேராக எக்ஸ் வேல்யூ என்னது? 4,5 கரெக்ட்? அப்போ இந்த பாயிண்ட் எக்ஸ் என்னது? 4. எக்ஸோட வேல்யூ இந்த பாயிண்டில் 4. இந்த பாயிண்டில் எக்ஸ் வேல்யூ என்னது? எக்ஸ் = 6. அப்போ லிமிட்டை எப்படி பிரிக்கணும்னா, 2 to 4ல் இந்த ஈக்குவேஷன் எடுக்கணும். 2 to 4ல் இந்த ஈக்குவேஷன் எடுத்தால், நான் அதை வரைஞ்சி காமிக்கிறேன் செப்பரேட்டாக. 2 to 4 எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இதுதான் 2 to 4. இதில் இருக்கிற மொத்த ஏரியாவும் கிடைக்கும், இந்த ஃபுல் ஏரியா. நான் சொல்கிறது புரியுதா? எனக்கு இந்த ஏரியா தேவையில்லை, ஆனால் டேரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. ஃபுல் ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த லிமிட் எடுக்கும்போது எனக்கு இந்த ஏரியா ஃபுல்லாக கிடைக்கும். இந்த கர்வு சூஸ் பண்ணும்போது இந்த ஏரியா கிடைக்கும், அதை சப்ராக்ட் பண்ண போகிறேன். சொல்கிறது புரியுதா? இப்போ எனக்கு இந்த ஃபுல் ஏரியா கிடைச்சிரும், ஆனால் எனக்கு இந்த போர்ஷனில் இது தேவையில்லை, இந்த போர்ஷன் எனக்கு தேவையில்லை, அதை நான் அப்புறமா சப்ராக்ட் பண்ண போகிறேன். அடுத்தது இன்னொரு போர்ஷன் எது? இது இதாக இருக்குது பாருங்கள், இந்த கர்வு. ஸோ அப்போ இந்த லைனை மட்டும் எடுத்திங்கன்னா லைக் திஸ். தெரியுதா? இந்த போர்ஷன் இதாக இருக்குது பாருங்கள். இந்த போர்ஷன் எடுத்திங்கன்னா இந்த ஃபுல் ஏரியா கிடச்சிடும். இங்கே என்ன லிமிட்டு? இந்த லிமிட் என்னது? 4, இங்கே 6. 4 to 6 இந்த லைனோட ஈக்குவேஷன் எடுத்து கனெக்ட் பண்ணால் எனக்கு என்ன கிடச்சிடும்? இந்த ஃபுல் ஏரியா கிடச்சிடும், இது ஃபுல்லாக. அதுக்கப்புறம் தேர்ட் கேஸ் என்ன எடுக்கிறேன்? தேர்ட் எடுக்கிறேன் பாருங்கள். தேர்ட் என்னது? 2 to 6 டேரெக்டாக 2 to 6 எடுத்திங்கன்னா இந்த ஸ்ட்ரைட் லைன் இங்கே பாஸ் ஆகும், இந்த ஏரியா ஃபுல்லாக கிடச்சிடும். எனக்கு எந்த ஏரியா கடைசியாக தேவையில்லை, இதுதான் தேவையில்லை. இதை நான் சூஸ் பண்ணும்போது இந்த ஏரியா ப்ளஸ் இந்த ஏரியா இதுவும் கிடைக்கும், இதுவும் கிடைக்கும். இந்த லிமிட்டை சூஸ் பண்ணும்போது இந்த 2 ஏரியாவும் எனக்கு கிடச்சிடும். ஃபைனலாக எனக்கு இது தேவையில்லை, அப்போ நான் இந்த டோட்டல் லிமிட் எடுத்து இந்த கர்வை சூஸ் பண்ணனா இந்த 2 ஏரியாவும் கிடச்சிடும். இதை நான் என்ன பண்ணுவேன்? இந்த 2 கண்டுபிடிச்சிருந்து சப்ராக்ட் பண்ணிவிட்டால் எனக்கு இது மட்டும் கிடச்சிடும். தட் இஸ் த ஐடியா. கட் இட்? இந்த ஐடியாவை மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இதுக்கு ரொம்ப சிம்பிள். அப்போ ஆனால் இந்த ஈக்குவேஷன் இப்போ தெரியணும். இப்போ லிமிட்டை நான் சொல்லிட்டேன். இப்போ என்னென்ன பண்ணணும்? இதிலேருந்து இதை கண்டுபிடிப்பேன், ப்ளஸ் இதிலேருந்து இந்த லிமிட்டை கண்டுபிடிச்சி இந்த ஏரியா கண்டுபிடிச்சிடும், மைனஸ் இந்த லைன்லேருந்து கண்டுபிடிக்கும் போது அந்த டோட்டல்லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணிட்டா இந்த போர்ஷன் சப்ராக்ட் ஆடும், எனக்கு இது மட்டும் கிடச்சிடும். தட் இஸ் இன்டைரக்ட் மெத்தட். டேரெக்டாக கால்குலேட் பண்ணுற மாதிரி இந்த கேஸ் இல்லை. அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஹவு டு கால்குலேட் ஈக்குவேஷன் ஆஃப் த 2 பாயிண்ட்? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது 2 பாயிண்ட் கொடுத்த ஃபார்முலா என்ன? வாட் இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்? ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா
ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. ஓகேயா? ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் 2 பாயிண்ட் கேஸுக்கு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா y minus y1 equal to y2 minus y1 divided by x2 minus x1 into x minus x1. இதான் என்னது? ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ரைட். இப்போ ஃபஸ்ட்டு எந்த லைனோட ஈக்குவேஷனை கண்டுபிடிக்க போனோம் அப்படின்னா, ஓகே, ஃபஸ்ட்டு ரைட், ஃபஸ்ட்டு நான் ஏபி அப்படின்ற ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறேன். ஏபி லைன் கண்டுபிடிக்கிறேன். ஏபி லைன் எடுத்திங்கன்னா அதை நான் எங்கள் ஒய் எப்படி எடுத்துக்க போகிறேன்? ஒய் ஏபின்னு எடுத்துக்கிறேன். ஒய்யை வந்துட்டு ஒய் ஏபி மைனஸ் y1, அந்த 2 பாயிண்ட் இருக்குது பாருங்கள். இது x1 y1, இது x2 y2ன்னு எடுத்துக்கலாம். இல்லை இது x1 y1, அது x2 y2. சொல்கிறது புரியுதா? இதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் கண்டுபிடிக்கணும். ரைட். அப்போ ஏ பாயிண்ட் வந்துட்டு 2, -2, அதாவது பாயிண்ட் ஏ வந்துட்டு 2, -2. பாயிண்ட் பி என்னது? 4, 5. அப்போ இது x1 y1, இந்த பாயிண்ட் என்னது? x2 y2. அப்போது இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இங்கே ஏன் ஒய் ஏபின்னு போகிறோம்னா ஏபியோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறோம். ஒய் ஈக்குவல் டு அந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறாங்க. y1 என்னது? இங்கே நான் -2 எடுத்தால் -of -+2. y2 - y1. அப்போ 5 -of -+2 ஆகிடும். x2 - x1. x2 4, 4 - 2. x2 - x1. x minus x1 என்னது? 2. புரிஞ்சுதா? அப்போது YAB, that is y only, AB நான் அந்த டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக, என்ன ஈக்குவேஷன் சொல்கிறதுக்காக. அப்போ +2, 5 + 2 என்ன ஆகும்? 7. 7/2 into x - 2. கரெக்ட்? ஸோ இதே 7/2 உள்ள மல்டிப்ளை பண்ணாலும் அடுத்த ஸ்டெப்பில் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 7x/2 இங்கே 2 கேன்சல் ஆகிடும், -7 கிடைக்கும். ஸோ அப்போ ஃபர்தராக இதுலேருந்து சால்வ் பண்ணிங்கன்னா YAB +2 அங்கே போனால் -2 ஆகிடும் இல்லையா? 7x/2 -7 -2, அப்போ -9 ஆகிடும். அப்போ YAB = 7x/2 -9 கிடைக்கும். சொல்கிறது புரியுதா? இது வந்துட்டு எதனோட ஈக்குவேஷன்? ஏபி ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன். புரியுதா? இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும்? மற்ற எல்லாத்துக்கும் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஏபி கண்டுபிடிச்ச மாதிரி அடுத்து எது கண்டுபிடிக்கணும்? பிசி. இதாக இருக்குது பாருங்கள், பிசி ஏசி. அடுத்து பிசிக்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க? இதே மாதிரி. ஸோ அது மெத்தட் அவ்வளோதான். ஸோ அப்போ பிசி லைன் சூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. பிசி லைனை சூஸ் பண்ணிங்கன்னா அதில் பாயிண்ட் என்ன வந்திருக்கு பாருங்கள். பி என்னது? வாட் இஸ் பி? பி என்னது? 4, 5. சி வந்து 6, 2. 4, 5. சி வந்துட்டு 6, 2. ஸோ அப்போ இது x1 y1, இது என்னது? x2 y2. அப்போ பிசி நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? ஒய் பிசி அந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா y - y1. y1க்கு பதிலாக என்னது? 5. அப்போ y - y1 = y2 - y1. y2 வந்துட்டு இங்கே 2. 2 - 5. x2 - x1 வந்துட்டு 6 - 4 இன்ட்டு அடுத்து என்ன வரும்? x - x1. x - 4. அவ்வளோதான். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஆஃப்டர் இதை சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் என்னோட ஈக்குவேஷன் -3/2 x + 11 கிடைக்கும். நான் டேரெக்டாக போட்டுறேன், அப்புறமா சிம்பிளிஃபை பண்ணி செக் பண்ணிக்கோங்க. -3/2 x + 11 கிடச்சிரும் இந்த ஈக்குவேஷன். அதே மாதிரி சிமிலர்லி ஏசி லைன் எடுத்திங்கன்னா சி வந்துட்டு இங்கே ஏ என்ன வந்தது? ஆக்சுவலாக இதில் 2, -2. ஏ வந்துட்டு ஏ பாயிண்ட் வந்துட்டு 2, -2. சி வந்துட்டு இங்கே போட்டிருக்கோம் இல்லையா?
6, 2 அப்போ இது x1 y1 இது x2 y2 அதே மாதிரி சால்வ் பண்ணிங்கன்னா இதில் மாதிரி சால்வ் பண்ணுற மாதிரி சால்வ் பண்ணிங்கன்னா ஏசியோடைய ஈக்குவேஷன் y ஈக்குவல் என்னென்னு கிடைக்கும் அப்படின்னா x - 4ன்னு கிடைக்கும். அவ்வளோதான். இந்த 4 ஈக்குவேஷன் கிடைச்சா மட்டும் 3 ஈக்குவேஷன் கிடைச்சா நீங்கள் இதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நீங்கள் சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுவீங்க? நம்மளுடைய கண்டிஷன் சொல்லிட்டேன் இல்லையா? ரெக்கவர் தி ஏரியா equal to integration. See that condition என்ன கொடுத்துருந்தேன்? See here first 2 to 6 எடுக்கணும். இந்த ஈக்குவேஷன் என்னது? AB. அப்போ ஈக்குவேஷன் வந்துட்டு AB. ஸோ அப்போ இங்கே எப்படி எழுதணும்னா 2 to 6 YAB into DX ப்ளஸ் அடுத்த லிமிட் என்ன? What is the next limit? 2 to 4 4 to 6 2 to 4 4 to 6 கரெக்டா? இங்கே 4 to 6 இங்கே என்ன வருது? அதே இங்கே வரும். இந்த கேஸ் மட்டும் எடுக்கும். 4 to 6ல் இந்த ஈக்குவேஷன் அதாவது YBC 4 to 6ல் YBC into DX. அடுத்து என்ன வரும் பாருங்க. லாஸ்ட்டாக என்ன சொல்லியிருந்தேன்? 2 to 6 சப்ராக்ட் பண்ணணும். டோட்டலாக இந்த ஏரியா ப்ளஸ் இந்த ஏரியா ஆட் பண்ணால் இங்கேருந்து இதனோட மொத்த ஏரியாவும் கிடச்சிரும். அப்போ இங்கே 2 to 6 எடுக்கும்போது எனக்கு இது மட்டும் தேவையில்லை, ஏன்னா ரெக்கவர்டு ஏரியா அது கிடையாது. ஸோ ரெக்கவர்டு வந்துட்டு எது மட்டும்தான்? இது மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஏரியா. ஆக்சுவலாக கொஸ்டின் படி நம்ம இது மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ 2 to 6 அப்போ இங்கே என்ன பண்ணி ஆகணும்? அது தேவையில்லை இல்லையா? சப்ராக்ட் பண்ணி ஆகணும். minus 2 to 6 YAC into DX. அவ்வளோதான். இதை ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுது. இதுக்கப்புறம் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். புரியுதா? புரியலையா? என்ன புரியல? இந்த ஸ்டெப் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்? கால்குலேஷன் போட வேண்டியதான். நீங்கள் இதுக்கப்புறம் இன்டெகிரேட் பண்ண வேண்டியதான். 2 to 6 YABனா ஈக்குவேஷன் ஸ்ட்ரெயிட் லைன்ன்றதால அது ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ YAB நம்ம கண்டுபிடிச்சோம். வாட் இஸ் YAB? 7x/2 - 9 7x/2 - 9 into DX ப்ளஸ் 4 to 6 இதனோட ஈக்குவேஷன் என்ன வந்துருக்குது? -3/2x + 11 -3/2x + 11. அதுக்கப்புறம் இதை சப்ராக்ட் பண்ணணும். -2 to 4 AC என்ன வந்துடுது? x - 4 into DX. புரிஞ்சுதா? ஸோ இதெல்லாம் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா the final answer is 10 square units கிடைக்கும். ஆன்சர் ரைட். புரிஞ்சுதா? தட்ஸ் ஆல். ஸோ அப்போ இது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ரைட். இந்த ஐடியா புரிஞ்சுதா? ஏன்னா இந்த ட்ரையாங்கிள் கேஸ் சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருந்தீங்க, அது எப்படி போடுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால தான். ரைட். ஸோ இதுக்கப்புறம் ரொம்ப போட்டு இது பண்ண வேணாம். இதுதான் ஐடியா. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க. இதை ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ டூ திஸ் இஸ் ஹோம்ஒர்க். ஸோ இதுவுமே அதே மாதிரி கொஸ்டின் தான். ரைட். ஸோ ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 3x - 2 ஸ்ட்ரெயிட் லைன் 3 ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. -21 கூட +21 ஆகிடும். இங்கே -1 ஆகிடும். அந்த +1 கொண்டு போயிடுங்க. x - 5y = -9 ஆகிடும். 3 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியதான். ரைட். ஸோ இதுவுமே டெக்ஸ்ட் புக் கொஸ்டின் தான். இந்த x + 3 = 0 அப்படின்னு நமக்கு கிடைச்சிரும். இந்த கிராஃபில் முன்னாடி யூஸ் பண்ணது தான். எப்படி இதை கிராஃப் மட்டும் நான் போட்டுறேன். மாடுலஸ் ஆஃப் x + 3 x + 3 = 0 போட்டால் x = என்ன கிடைச்சிரும்? -3ன்னு கிடைக்கும். x = -3. அப்போ -3 இங்கே வரும் x ஆக்சிஸில். ஸோ அப்போ இங்கே -3 வரும். இங்கேருந்து அந்த V ஷேப் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க கொஸ்டினில் பாருங்கள். -6 to 0 வரைக்கும் கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. எக்ஸ் ஆக்சிஸ் கூட நம்ம கனெக்ட் பண்ணி ஆகணும். -6னா லைக் திஸ். இப்போ இங்கே ஏதோ ஒரு பாயிண்ட் வந்துட்டு -6 அப்படின்னா இந்த பாயிண்ட் என்னது? 0. அப்போது இந்த -6 to 0க்குள்ளே இருக்கிற லிமிட்டை வேல்யூ கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஷேடட் ரீஜனை கால்குலேட் பண்ணணும். ஸோ அப்போ இந்த பாயிண்ட் ஆக்சுவலாக என்னவாக இருக்கும்? சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 3. ஏன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? இது -3. அப்போ -6 to -3 -3 to 0 இதனுடைய ஈக்குவேஷனே கிடைக்கும். இதை ப்ளஸில் எடுக்கணும். ஒரு ஃபஸ்ட்டு கேஸில் x + 3ன்னு வரும்.
இங்கே என்ன வரும் y equal to minus of x plus 3ன்னு வரும் அவ்வளோதான். ஸோ அப்போ இந்த -6 to 3ல minus of x plus 3 into dxன்னு போடணும், -3 to 0வில் x plus 3 into dxன்னு போடணும். தட்ஸ் ஆல். புரிஞ்சுதா? ரைட். ஸோ இதையுமே நீங்கள் இந்த ரெண்டு கொஷினுமே ஒரே இது வந்து இந்த வருஷம் கேட்ட போர்டு கொஷின், 2025ல கேட்ட போர்டு கொஷின். போன கொஷின் இதுவும் டெக்ஸ்ட் புக் கொஷின் தான். இது அப்படியே திரும்ப அப்படியே கேட்டிருக்காங்க. இன்டகிரேஷன் கொடுக்காம x equal to -6 to 0க்கு சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்கிறது புரியுதா? ரைட் ரைட். இப்போ நம்ம அடுத்தது ப்ராபபிலிட்டி. ஸோ ப்ராபபிலிட்டி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கம் டு த ஃபஸ்ட்டு கொஷின். ஸோ என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். எஸ் புரிஞ்சுதா? இப்போ அப்ளிகேஷன் ஆஃப் இன்டகிரேஷன் எப்படி அப்ளை பண்ணுற கான்செப்ட் புரிஞ்சதில்ல, ஐடியா புரிஞ்சதில்ல. அந்த ஐடியா தான் ரொம்ப முக்கியம். கொஷின்ஸ் நமக்கு எப்படி வந்துருக்கலாம், ஈஸியாக இருந்தாலும் ஓகே, டஃபாக இருந்தாலும் விட்டுட்டு வந்துடக்கூடாது. ஸ்டெப்ஸை கரெக்டாக ப்ரொசீட் பண்ணணும், டயக்ராம் கரெக்டாக போட தெரியணும், அதுக்கப்புறம் அந்த ஷேடட் ரீச்லாம் கரெக்டாக பண்ணிவிட்டு லிமிட்டை கண்டுபிடிச்சி சால்வ் பண்ண தெரியணும். தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ரைட். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வாங்க ப்ராபபிலிட்டிக்கு. இஃப் எனி டூ ஈவெண்ட்ஸ் A and B, probability of A வந்து 4/5, intersection 7/10 சொல்லிட்டாங்க. தென் ப்ராபபிலிட்டி ஆஃப் B such that A is equal to என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. இது ஆக்சுவலாக நம்ம முன்னாடி பார்த்த இந்த ஃபார்முலா தான். என்ன வருங்க, முன்னாடி நீங்கள் இதை படிச்சிருப்பீங்க, கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. ஞாபகம் இருக்கா? கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. ஸோ கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியோட ஃபார்முலா ப்ராபபிலிட்டி ஆஃப் இங்கே B such that A அப்படி என்ன அர்த்தம், இங்கே என்ன ஏ வந்துருக்குதோ அது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ தனியாக கண்டுபிடிக்கும். செகண்ட் வர டேர்ம் வந்துட்டு இட் இஸ் அக்கர்ட் ஈவெண்ட். சரியா? பி வந்து கண்டிஷன், அது இன்டர்செக்ஷன் எழுத வேண்டியதாக இருக்கும். பி இன்டர்செக்ஷன் ஏ, இது ஃபார்முலா. இந்த கொஷின் ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் இருக்குது. வேர்ட் ப்ராப்ளம் வரும்போது நான் அதை என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். அந்த கண்டிஷன்னா என்னன்றது நான் உங்களுக்கு அப்போ தெளிவாக சொல்கிறேன். ஸோ இப்போ நான் எனக்கு கான்செப்ட் ஃபுல்லாக நடத்துக்கு டைம் இல்லாதனால நான் டேரெக்டாக கொஷின் அதுலேருந்து நான் கான்செப்டை முடிஞ்ச வரைக்கும் அப்படியே கனெக்ட் பண்ணிட்டே வரேன். சரியா? ஸோ நம்ம இப்போ லாஸ்ட் மினிட்ல என்ன தேவையோ அதை மட்டும் தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ இதில் டேட்டா கொடுத்துட்டாங்களா, என்னென்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். பி இன்டர்செக்ஷன் ஏனாலும் ஏ இன்டர்செக்ஷன் பினாலும் சேம் தான். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பினாலும் யூனியனை இன்டர்செக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்னது சேம் தான், ரெண்டு சேமாக தான் வரும். புரியுதா? இட் இஸ் அ காமிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ அப்போ இந்த வேல்யூ இங்கே என்ன வரும், 7/10. அதுக்கப்புறம் இது என்ன கொடுத்துருக்காங்க, 4/5. ஸோ அப்போ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 7/10 5/4. ஸோ அப்போ என்ன வரும், 7/8. ஸோ ஆன்சர் இஸ் 7/8. சி எஸ், வெரி குட் வெரி குட் வெரி குட். நிறைய பேர் கரெக்டாக சொல்லியிருக்கிறீங்க. 7/8 இஸ் த ஆன்சர். சூப்பர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 5 fair coins are tossed simultaneously. The probability of events at least one head ன்னு சொல்லியிருக்கிறாங்க. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, அட்லீஸ்ட் ஒன் ஹெட் கம்ஸ் அப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ப்ராபபிலிட்டி கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் சிலதெல்லாம் ஸ்மார்ட்டாகவும் கொஞ்சம் யோசிக்க பழகணும். சரியா? ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஆன்சர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கிடைக்கணும். 1 மார்க் ஆக்சுவலாக கொஞ்சம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ரொம்ப ஃபார்முலாஸ் எல்லா கொஸ்டின் யூஸ் பண்ண அவசியம் இருக்காது. ப்ராபபிலிட்டினா என்னன்ற கான்செப்ட் புரிஞ்சாலே இதில் இருக்கிற கொஸ்டினாக நீங்கள் நிறைய ஆன்சர் பண்ண முடியும். ரைட். ஸோ இந்த கொஷின்னு டோட்டலாக நீங்கள் இது எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க. 5 ஃபேர் காயின்ஸை டாஸ்டு சைமல்டேனியஸ்னா 2/5. டோட்டலாக காயினுக்கு எத்தனை ஃபேஸ் இருக்கும், 2 ஃபேஸ். கரெக்டாக? அப்போ 2 எத்தனை காயின் சொல்லியிருக்காங்க, 5. அதனால் இங்கே என்ன வரும், 2/5. 2/5 அப்போ என்னது, 32. இதுதான் என்னது, டோட்டல் சாம்பிள் வந்துட்டு நமக்கு என்னது இங்கே 32 கிடைக்கும். புரியுதா? எஸ் வந்துட்டு 32. ஸோ அப்போ இது ப்ராபபிலிட்டி ஆஃப் எஸ், டோட்டல் சாம்பிள் டேட்டா எடுத்திங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் எஸ் வந்துட்டு நமக்கு 32 கிடைச்சிரும். அட்லீஸ்ட் ஒன் ஹெட் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், டோட்டலாக நமக்கு 32 அப்படின்னா டோட்டல் ப்ராபபிலிட்டி அப்போ என்ன வரும், எல்லாமே பாசிபிளாக இருந்தால் 1 இருக்கும். கரெக்டாக? இதில் அட்லீஸ்ட் ஒன் ஹெட்னா எல்லாமே டீயாக வரது நம்ம செப்பரேட் பண்ணிட்டு அப்போ ரிமைனிங் இருக்கிறது என்னது, அட்லீஸ்ட் ஒன் ஹெட். கரெக்டாக? அப்போது ஆல் 5 டி வரது எத்தனை இருக்கும், ஒன்லி 1 தான் இருக்கும். கரெக்டாக? மீதி எல்லாத்துலேயுமே ஒரு ஹெட்டு எங்களோட மாறி மீதி எல்லாம் டெய்ல் அந்த மாதிரி வந்துருக்கும். ஸோ அப்போ இதிலேருந்து 32லேருந்து இந்த 1 செப்பரேட் பண்ண ரிமைனிங் 31 இருக்கும். இந்த 31ல் எதை சூஸ் பண்ணாலும் அட்லீஸ்ட் 1 ஹெட் இருக்கும். அட்லீஸ்ட்னா ஒரு ஹெட் அதுக்கு மேலே எவ்வளோ நாள் இருக்கலாம். கரெக்டாக? அப்போ இந்த கேஸுக்கான ஆன்சர் என்ன வரும், 31/32. ஸோ டோட்டல் அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் 1 ஹெட். இதான் என்னது,
அட்லீஸ்ட் ஒன் ஹிட் டேரெக்டாக கண்டுபிடிக்க தேவையில்லை, இன்டெரக்டாக என்ன கண்டுபிடிச்சா போதும், அந்த டேட்டா தேவையான டேட்டா கண்டுபிடிச்சா போதும். எஸ், வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A bag contains 3 white, 4 black and 2 red balls. 2 balls are drawn at random without replacement ன்னு சொல்லிடுறாங்க. Without replacement அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. The probability of both balls are white அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? ஸோ இது நீங்கள் ரொம்ப லாஜிக்கு ஃபார்முலா இதெல்லாம் நீங்கள் எதுவுமே பார்க்க தேவையில்லை. டோட்டலாக அந்த பேக்கில் இருக்கக்கூடிய டோட்டல் பால் என்னன்னு பாருங்கள். இதுக்கு டோட்டலாக இந்த கேஸுக்கான ஆன்சர் எப்படி கண்டுபிடிச்சு நான் சொல்கிறேன் பாருங்கள். சரி, 1 மார்க்கில் நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ரைட். எ பேக் கண்டெய்ன்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் என்ன? 3 + 4 + 2 என்ன வரும்? 9. டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் வந்து 9. 3 ஒயிட்டு, 4 பிளாக்கு, 2 ரெட்டு, அது 9 போட்டுக்கோங்க. 2 balls are drawn at random without replacementனா அதில் 2 பாலுமே ஒயிட்டாக இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. அப்போ நான் ஃபஸ்ட்டு ஒயிட் எடுக்கிறதுக்கு டோட்டல் பாலில் என்ன பாசிபிலிட்டி இருந்திருக்கும்? 2/9 இருந்திருக்குமா? கரெக்ட். ஸோ அதுக்கப்புறம் வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த பாலை எடுத்ததுக்கப்புறம் திரும்ப அந்த பால் அங்கே இருக்காது. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் பாருங்கள். ரிமைனிங் எத்தனை இருக்கும்? ஒரு ஒயிட் எடுத்துட்டேன்னா ரிமைனிங் எத்தனை ஒயிட் இருக்கும்? இங்கே ஒயிட் எத்தனை இருக்குது டோட்டலாக? 3 ஒயிட்டு. அப்போ ரிமைனிங் ஒயிட் எத்தனை இருக்கும்? 2. ஸோ அப்போ இங்கே 3 வரணும். சாரி, டோட்டலாக 3 ஒயிட்டு 9 பாலில். ஒரு பால் ஒயிட் எடுத்ததுக்கப்புறம் ரிமைனிங் ஒயிட் எத்தனை இருக்கும்? 2. டோட்டல் பாலில் என்ன இருக்கும் வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட்னா 8. சொல்கிறது புரியுதா? அப்போ 1, இங்கே 4, இங்கே என்ன ஆகிடும்? 3. ஸோ அப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க 1/12. நான் என்ன பண்ணேன்னு புரிஞ்சுதா? நான் ஃபார்முலாலாம் அப்ளை பண்ணலை. என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, டோட்டல் பால் என்கிட்ட 9 இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் நாங்கள் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். 2 ஒயிட் பால்ஸ் எடுக்கணும். கொஷினில் என்ன க்ளூன்னு பாருங்கள். 2 ஒயிட் பால்ஸ். 1 மார்க்லாம் இதில் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ண முடியும். 2 ஒயிட் பால் சொல்லிட்டாங்க. இன்னொரு க்ளூஸ் என்ன சொல்லிட்டாங்க? வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட்னா எடுத்த பாலை திரும்ப வைக்கல. ஒரு எடுக்க பால் குறைய ஆரம்பிக்குது. வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட். டோட்டல் பால் 9ல் நான் ஃபஸ்ட்டு ஒயிட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் 3 ஒயிட் என்கிட்ட இருக்குது. 9 பாலில் அந்த 3 பால் எதை சூஸ் பண்ணாலும் எனக்கு ஒயிட் ஆகிடும். அதுக்கப்புறம் இன்ட்டு வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட்னா அந்த ஒரு பாலை எடுத்துட்டேன், அது ஒயிட்டாக வந்துடுச்சு. டோட்டல் பால் ஒரு பால் குறைஞ்சிடுச்சு. அப்போ ரிமைனிங் டோட்டல் எவ்வளோ இருக்குது? டோட்டலில் ஒரு பால் எடுத்துட்டேன் 8. ஏன்னா அந்த ஒரு ஒயிட் வெளில எடுத்துட்டேன். ரிமைனிங் ஒயிட்டு 2. அதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ண இந்த ஆன்சர். காட் இட்? புரிஞ்சுதா நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னு? எஸ். ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும்? 1/12. நீங்கள் அந்த ப்ராபபிலிட்டி அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டாலும் அதே மீனிங் தான். சொல்கிறது புரியுதா? இது 1 மார்க்னாலும் கொஞ்சம் நான் ஃபாஸ்ட்டாக போட்டிருக்கிறேன். ஸோ கொஸ்டினில் வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட்னா என்ன ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு பாலை இப்போ உங்கள் இந்த கேஸை எடுத்துக்கோங்க. எத்தனை பால் இருக்குது? ஒரு பவுல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது உள்ளே வந்துட்டு 3 ஒயிட்டு, 4 பிளாக்கு, 2 ரெட் பால், இல்லை ஒரு கூட வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே வந்துட்டு இவ்வளோ பால்ஸ் இருக்குது. நான் ஒரு பாலை எடுக்கிறேன். அதை எடுத்து பார்த்தா அது என்னவாக இருக்குது? ஒயிட்டாக இருக்குது. அப்போ நான் ஒயிட் எடுத்துக்கணும். எதுலேருந்து எடுத்துக்கணும்? அந்த 9 பாலில் 3 பால்லேருந்து ஏதோ ஒரு பாலை சூஸ் பண்ண, அந்த ஒயிட்டில் இருக்கிற 3 பாலில். அதை நான் எடுத்ததுக்கப்புறம் வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட்னா அதை எடுத்து வெளியில் வச்சுட்டேன். திரும்ப கூடையில் எவ்வளோ பால் இருக்கும்? தட் இஸ் கால்டு வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட். திரும்ப கூடையில் நான் வைக்கல. வித் ரீப்ளேஸ்மெண்ட்னா எடுத்து பார்த்துட்டு ஒயிட்டுன்னு சொல்லிட்டு திரும்ப வச்சுக்கிறது, திரும்ப அதில் வைக்கிறது. நான் அதில் வைக்கல. வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட்னா அதை பார்க்குறேன், ஒயிட்டுன்னு தெரிஞ்செடுத்து எடுத்து ஓரமாக வச்சிடுறேன். திரும்ப ரிமைனிங் எத்தனை இருக்குது? 8 பால்ஸ் தான் இருக்குது. அதில் எத்தனை ஒயிட் இருக்குது? 2 தான் இருக்குது. 2வது பால் எனக்கு ஒயிட் வேணும்னா அந்த 2 பாலில் ஒரு பாலை சூஸ் பண்ணால் தான் எனக்கு ஒயிட் வரும். அதனால தான் ரிமைனிங் கூடையில் இருக்கிற பால் 8 வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட்ன்றதுனால ரிமைனிங் மறுபடியும் எனக்கு 2வது பால் ஒயிட் வேணும். கொஸ்டினில் 2 பால் ஒயிட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரிமைனிங் 2 பாலில் ஒன்று சூஸ் பண்ணால் தான் எனக்கு வரும். அதனால் 2/8. சொல்கிறது புரியுதா? தட் இஸ் கால்டு வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட். வித் ரீப்ளேஸ்மெண்ட்னா இதே கொஷின் இதுக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா, சப்போஸ் இதே கேஸுக்கு வித் ரீப்ளேஸ்மெண்ட்னு கொஷின் சொல்லியிருந்தாங்கன்னா, வித் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, இஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, திரும்ப அதே 2 ஒயிட் பால் தான் வரணும். டோட்டல் பால் 3, 9 இருக்கும். அந்த பாலை நான் எடுத்து பார்த்துட்டு திரும்ப அதில் வச்சுட்டேன்னா திரும்ப அதே 9 பால் இருக்குது, அதே என்ன ஒயிட் இருக்குது. திரும்ப அப்போ என்ன வரும்? 3/9. அப்போ 1/3 ஆன்சர் என்ன வரும்? 1/3 × 3 9. ஸோ ஆன்சர் இஸ் 1/9. சொல்கிறது புரியுதா? கிளியர்? புரிஞ்சுதா? ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்களோ அதான் எடுக்கணும். இதே கேஸில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பால் ஒயிட்டு, செகண்ட் பால் பிளாக்கு. நான் எல்லாமே நான் எடுத்துறேன். இந்த ஒரே கேஸில் ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். இது அடுத்த கேஸு. இதில் அடுத்த கேஸு இஃப் வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் இதே கொஷினு நான் என்ன பண்ணுறேன்? ஃபஸ்ட்டு பால் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒயிட் வரணும்.
அதுக்கப்புறம் செகண்ட் பால் ரெட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னா என்ன ப்ராபபிலிட்டி? செகண்ட் வந்து ரெண்டு பால் நான் சூஸ் பண்ணுறேன் வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட்டில். ஃபஸ்ட்டு ஒரு பாலை எடுத்து பார்க்குறேன், அது ஒயிட்டு வச்சிடுறேன். ரெண்டாவது ஒரு பால் எடுத்து பார்க்குறேன், அது ரெட்டு. அது வரணும்னா எனக்கு என்ன ப்ராபபிலிட்டி இருக்கணும் வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் கேஸுக்கு? இது கொஷின்லேயே சொல்கிறது புரியுதா? ரைட். ஸோ அப்போ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா, டோட்டல் பால் 9, ஒயிட்டு வரதுக்கு ப்ராபபிலிட்டி என்னது 3. கரெக்டாக? ஃபஸ்ட்டு ஒயிட்டு வந்துருச்சு. இன்ட்டு வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட்னா ஒரு பால் குறைஞ்சிரும், அது 8 இருக்குது. இப்போ எனக்கு அந்த ரிமைனிங் இருக்கிற பாலில் என்ன வரணும்னு சொல்லி ரெட்டு வரணும். ரெட்டு எத்தனை இருக்குங்க? ஹவு many ரெட் பால்? 2. சொல்கிறது புரியுதா? எத்தனை ரெட் பால் இருக்கும்? ரெட்டு எத்தனை ரிமைனிங்? இப்போது அந்த கூடையில் எத்தனை ரெட் இருக்குது? டோட்டலாக 2 ரெட் அப்படியே தான் இருக்குது அதிலே. அப்போ 8 பாலில் 2 ரெட் பால் ஸ்டில் இருக்குது. அப்போ ரெட்டு வேணும்னா எனக்கு 2/8. ஸ்டில் இந்த கொஷினுக்கும் அதே ஆன்சர் தான் கிடைக்கும். ஏன்னா இங்கே அந்த இந்த கொஷின் அந்த மாதிரி இருக்குது. சரியா? ஒருவேளை இதுவே என்ன சொல்லிட்டாங்க, ரெட்டுக்கு பதிலாக பிளாக்குன்னு வச்சுக்கோங்க. ரெட்டுக்கு பதிலாக இதையே நான் பிளாக்குன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ரெட்டு கேட்டால் இதான் ஆன்சர் வரணும். இப்போ இதுவே பிளாக்கு அப்படின்னா இங்கே என்ன இருக்கும்? இங்கே நான் என்ன போட்டிருப்பேன்? ஆல்ரெடி ஒயிட்டை எடுத்துட்டேன் வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட். ஒரு பால் குறைஞ்சிருச்சு. இப்போ 8 இருக்குது. எனக்கு பிளாக் வேணும்னா டோட்டலாக இப்போ எத்தனை பிளாக் இருக்கு கூட இல்லை? 4. அந்த 4ல் எதை எடுத்தாலும் எனக்கு பிளாக் தான். ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும்? 1/6. ஸோ என்ன கேட்குறாங்களோ அதை அப்படியே சால்வ் பண்ணிக்க வேண்டியதான். சரியா? ஸோ அதனால் கொஷினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணிக்கணும். ரைட். ரைட். இது வந்துட்டு கேஸ் ஸ்டடி 23ல் கேட்ட ப்ராபபிலிட்டி சாப்டரில் கேட்ட கேஸ் ஸ்டடி கொஷின். ஸோ இப்போ இந்த கொஷனுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க? Read the following passage, the answer the following question. There are different types of yoga which involve the usage of different poses of yoga asanas, meditation and pranayama. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? டயக்ராம் கொடுத்துட்டாங்க. ஸோ வந்துட்டு என்னென்ன 5 ஆசனாஸ் கொடுத்துருக்காங்க. அங்கே இதில் வென் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. என்னென்னா the Venn diagram below represents the probabilities 3 different types of yoga A, B, C performed by people. இந்த 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யோகாவை பீப்புள் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ரிமைனிங் 2 என்ன பண்ணல, அவங்க பர்ஃபார்ம் பண்ணலை. டோட்டலாக 5 இருக்குது. அதில் 3 தான் சொசைட்டியில் இருக்கிற பீப்புள்ஸ் வந்து ட்ரை பண்ணுறாங்க, 2 வந்து ட்ரை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபர்தர் இட் இஸ் கிவன். சரியா? நான் கொஞ்சம் டயக்ராம் கொஞ்சம் ஜூம் பண்ணுறேங்க. எனக்கு கீழே டேட்டா இருக்குது. சரியா? ஸோ இதுதான் ஆக்சுவலாக அந்த டயக்ராம். ஸோ அப்போ இங்கே அடுத்தது என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இதில் ஏபிசிஏ எதெல்லாம் எல்லா யோகாவும் பண்ணுறவங்க யாராவது இருக்காங்களா? அப்புறம் இன்டர்செக்டிங்னா என்ன அர்த்தம்? 2 ஆசனா பண்ணுறவங்களும் யாராரு? அதெல்லாம் இங்கே இந்த 3 மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இங்கே ஒரு டேட்டா டயக்ராமில் நல்லா பார்க்கணும். இங்கே ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. இவங்க யார்? இந்த 3லேயும் வராதவங்க, சொசைட்டியில் எந்த யோகாவும் இந்த 3 யோகாவும் பண்ணாதவங்க. இவங்க 0.11. ஃபர்தர் இட் இஸ் கிவன் தட் ப்ராபபிலிட்டி த மெம்பர் பர்ஃபார்மிங் டைப் ஆஃப் யோகா சி வந்து 0.44ன்னு கொடுத்துட்டாங்க. டோட்டலாக இது சி மட்டும் எவ்வளோ பேர் பண்ணுறாங்க? 0.44. கொஷினில் அதை மட்டும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. இது வந்துட்டு 0.44 சி மட்டும். சியோடைய டோட்டல் ப்ராபர்ட்டி கொடுத்துட்டாங்க. இப்போ கொஷின் என்ன அப்படின்னா, சி த ஃபஸ்ட்டு கொஷின், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். அப்போ எக்ஸ்னா என்னது? இதானே. அப்போது டோட்டல் சியில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்துட்டு 0.44னா இந்த இன்டர் காமனாக இருக்கிறவங்க அதுக்கப்புறம் ஒன்லி சி பண்ணுறவங்க ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் டோட்டலாக என்னது? சி பீப்புள் மட்டும் எத்தனை கிடச்சிருவாங்க. கரெக்டு தானே? கரெக்ட். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 0.21 ஃபஸ்ட்டு ஒன்னுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, எக்ஸ் ப்ளஸ் 0.21 ஈக்குவல் டு டோட்டலாக சி மட்டும் எவ்வளோ பேர் பண்ணுறாங்க? 0.44. கொஷினில் அது கொடுத்துருக்குறாங்க. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 0.44 மைனஸ் 0.21. இப்போ சப்ராக்ட் பண்ண என்ன வரும்? 4 minus 1 3, 4 minus 0.23. கரெக்டா? எஸ். ஸோ அப்போ ஃபஸ்ட் ஒன்னோட ஆன்சர் வந்துட்டு முடிஞ்சு போச்சு. ரொம்ப சிம்பிள் கொஷின். கொஷின் ஒன்றும் அவ்வளோ சேலஞ்செலாம் கிடையாது. கொஞ்சம் கான்செப்ட் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சிருந்தாலே போதும். செகண்ட் கொஷின் என்ன பாருங்கள், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஒய்ன்னு கேட்டிருக்கிறாங்க. டயக்ராம்க்கு வாங்க. ஒய் என்னது? இப்போ இந்த ஒய் கண்டுபிடிக்கணும்னா பியில் இருக்கிற மொத்தமே ஆட் பண்ண என்ன கிடச்சிரும்? நமக்கு ஒரு வேல்யூ கிடச்சிரும். இப்போ எனக்கு எக்ஸ் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இல்லை இதை கூட கால்குலேட் பண்ணிக்கலாம் நீங்கள், ஈஸியாக இருக்கும். 0.09 ஒய் ப்ளஸ் எக்ஸ். செகண்ட் கொஷின் ஆக்சுவலாக என்னது? ஃபைண்ட் ஒய் தான். ரைட். இதில் நமக்கு எக்ஸும் தெரியும். கரெக்டா? ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணுங்கள்.
0.09 plus y plus x 0.09 plus y plus x இது ஈக்குவல் டு வேறு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க பாருங்க கொஷினில் வேறு ஏதாவது டேட்டா கொடுத்துருக்காங்களா? இதுக்கு ஈக்குவலுக்கான டேட்டா கொடுக்கல கரெக்டா? ஸோ வில் டூ அதர் வே. என்ன அப்படின்னா இந்த கொஷினில் இதுக்கு ஃபுல் டேட்டா கொடுக்கல, இதில் சிக்கு கொடுத்த மாதிரி பிக்கு கொடுக்கல. எனக்கு இப்போ இந்த வேல்யூ தெரிஞ்சிச்சு, எக்ஸ் தெரிஞ்சிச்சு, ஒய் ப்ளஸ் போட்டால் இது டோட்டல் தெரிஞ்சால் தான் ஈக்குவல் கிடைச்சா தான் என்ன பண்ண முடியும், அதை சால்வ் பண்ண முடியும். ஸோ அப்போ ஈக்குவல் இங்கே கிடைக்கல அப்படின்னா வில் டூ அதர் மெத்தட். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டோட்டல் ப்ராபபிலிட்டி எல்லாத்தையும் ஆட் பண்ண எதுக்கு ஈக்குவல் 1. ஸோ அப்போ டோட்டல் ப்ராபபிலிட்டி எடுங்க. டோட்டல் ப்ராபபிலிட்டி எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? எப்பயுமே 1க்கு ஈக்குவலாக இருக்குமா? அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 0.02 0.039 0.032 0.32 plus 0.09 plus y plus x plus 0.21 equal to 1. ஏன்? that is the total probability. probability நமக்கு தெரியும் இல்லையா? total probability answer எதுக்கு ஈக்குவல்? 1க்கு ஈக்குவல். அப்போ இதில் எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 0.32 plus 0.09 plus y x நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். x equal to 0.23. x எதுக்கு ஈக்குவல்? 0.23 plus 0.21 equal to 1 அப்படின்னு போட்டு சிம்பிளிஃபை பண்ணால் இதில் ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணிங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஒய்யோட ஆன்சர் வந்துட்டு 0.04 கிடைக்கும். ஆஃப்டர் இதெல்லாம் ஆட் பண்ணி ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனீங்கன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும்? y equal to 0.04. சரியா? ஸோ இது கரெக்டாக வருதான்னு பாருங்க, செக் பண்ணிக்கோங்க. 0.04. ஸோ இதுதான் நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. தேர்ட் கேஸ் என்ன கொடுத்துருக்காங்க கேட்டிருக்காங்க கொஷினில். see the question, find probability of இது ஆக்சுவலாக பிரிண்டிங் மிஸ்டேக்கு. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் ப்ராபபிலிட்டி ஆஃப் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. இதுதான் அப்படி கேட்டிருக்காங்க. சரியா? அதில் பிரிண்டிங் அந்த மாதிரி ஆயிருக்கு. ப்ராபபிலிட்டி ஆஃப், ஸோ அப்போ வந்துட்டு சி சச் தட் பி அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ இதுக்கு ஃபார்முலா எப்படி எழுதணும்? தேர்ட் கேஸுக்கு ஹவு டு கால்குலேட்? ப்ராபபிலிட்டி ஆஃப் சி சச் தட் பினா என்ன அர்த்தம்? கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ஃபார்முலா என்ன? சி intersection B divided by P of B. கரெக்டா? இதானே? அப்போது P of B என்ன? probability of B என்ன? இதானே ஃபுல்லாக B 0.09 plus y plus x இதெல்லாம் ஆட் பண்ணால் அதான் probability of B. ஸோ அப்போ 0.09 plus y plus x that is probability of B alone. A intersection B னா எங்கே இருக்குது பாருங்கள் சார்? B intersection C கரெக்டா? C intersection B டயக்ராமில் C intersection B னா எதுக்கு ஈக்குவல்? இதான் இன்டர்செக்ஷன் Bக்கும் Cக்கு வர இன்டர்செக்ஷன் எக்ஸ்ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்ன எக்ஸ் வேல்யூ? 0.23 டிவைடட் பை 0.09 ஒய் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸ் வேல்யூ நமக்கு தெரியும் 0.04 ப்ளஸ் 0.04 ப்ளஸ் 0.23. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஆஃப்டர் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் வந்துட்டு 23/36 கிடைக்கும். சரியா? இதில் ஆட் பண்ணி அப்புறமா வெரிஃபை பண்ணிக்குவாங்க. புரிஞ்சுதா? செகண்ட் ஆப்ஷன் என்ன கேட்டிருக்காங்க பாரு, இதுலேயே ஆர் சாய்ஸ். ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ரேண்டம் பர்சன் செலக்டட் த சொசைட்டி டஸ் யோகா ஆஃப் டைப் ஏ ஆர் பி பட் நாட் சி அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஏ ஆர் பி பட் நாட் சி. ஏ ஆர்பினா என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் ப்ராபபிலிட்டி நம்ம யூஸ் பண்ணுறது. ஏ ஆர்பினா என்ன அர்த்தம்? ஏ அண்ட் பி அந்த ஆர்பி அடிஷன் ஆகணும் இது ரெண்டும். அதுக்கப்புறம் நாட் சி அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா இந்த கேஸில் இந்த கேஸோடைய ரெக்கவர்டு ப்ராபபிலிட்டி ஈக்குவல் டு (0.32 plus ARB இல்லையா?
B என்ன வந்திருக்கு 0.09 plus B. ஸோ அதை ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் ஒன்லி A or B மட்டும் கிடைக்கும். C வரக்கூடாது, இன்க்ளூட் ஆகக்கூடாதுன்னா அப்போ எதை எடுக்கக்கூடாது, இந்த போர்ஷனை எடுக்கக்கூடாது, அதாவது பிக்கும் சிக்கும் காமன், அதனால் எக்ஸ் எடுக்கக்கூடாது அந்த கேஸில். நான் சொல்கிறது புரியுதா என்ன பண்ணுறேன்னு? A or Bனா AB அவங்க மட்டும்தான் இருக்கணும், சி காமனாக சிக்கும் பிக்கு இருக்கக்கூடாது வரக்கூடாது. ஏன்னா சிக்கு பி காமனாக எடுக்கும்போது சி அதில் சேர்ந்துடும், அதெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது. ஒன்லி A or B. அப்போது A or Bனா 0.02 0.09 அப்புறம் ஒன்லி B இது மட்டும்தான் இருக்குது. எக்ஸ் வந்துட்டு பிசி ரெண்டுமே இருக்கலாம், சி வரக்கூடாது, நாட்டு சின்னு சொன்னதுனால இதை நம்ம ஸ்கிப் பண்ணிடணும், இதை மட்டும் ஆட் பண்ணணும். ஒய்யோட வேலையை நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கிறோம், அதை ஆட் பண்ண இந்த ஆன்சர் கிடச்சிடும். சொல்கிறது புரியுதா? ரைட். ஸோ தட் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கேஸ். ஸோ இதான் இதுக்கு சால்வ் பண்ணுற டெக்னிக். புரிஞ்சுதா? இது வந்துட்டு கேஸ் ஸ்டடி கொஸ்டின். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது வந்துட்டு which is related to base theorem. இது வந்து 2025 கொஸ்டின், லாஸ்ட் இயர் கொஸ்டின். ஸோ 2025 உடைய போர்ட் கொஸ்டின் இது. சரியா? ஸோ டயக்ராம் கரெக்டாக இருக்கான்னு தெரியல, உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். ஜூம் பண்ணணுமா? ரைட். இப்போ ஓகேவா? கொஞ்சம் தெரியுதா? போர்டு விசிபிளாக இருக்கா? ஸோ இந்த கொஷினை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுங்கள். A bank offers loan its customer of different types of interest, namely 3 இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்குறாங்க கொஷினில். ஃபிக்ஸ்டு ரேட்டு, ஃப்ளோட்டிங் ரேட்டு, வேரியபிள் ரேட்டு. ஃபிக்ஸ்டு ரேட்டு, ஃப்ளோட்டிங் ரேட்டு, அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, வேரியபிள் ரேட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் த பாஸ்ட் டேட்டா வித் த பேங்க் இட் நோன் அஸ் கஸ்டமர் அவைல்ஸ் பேங்க் லோன். ஃப்ளோட்டிங் ரேட், அதுக்கப்புறம் ஃபிக்ஸ்ட் ரேட், ஃப்ளோட்டிங் ரேட் ஆர் வேரியபிள் ரேட்டுடைய அந்த பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க. இது வந்துட்டு என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இது அவங்களுடைய அந்த பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க. ரைட். எதுக்கு? ஃபிக்ஸ்டு ரேட்டுக்கு, ஃப்ளோட்டிங் ரேட்டுக்கு, வேரியபிள் ரேட்டுக்கு 10%, 20%, 70%. அது மூணுமே 3 டிஃப்ரெண்ட் ப்ராபபிலிட்டி. ஸோ இதை E1, E2, E3 எழுதினா P of E1, P of E2, P of E3. அது வேல்யூ பர்சன்டேஜில் கொடுத்தாலும் ஃப்ராக்ஷனில் மாற்றிக்க வேண்டியதான். தட் இஸ் அ ப்ராபபிலிட்டி. பர்சன்டேஜில் கொடுத்தாலும் அது டேட்டா என்னது, ப்ராபபிலிட்டி அப்படின்னு அர்த்தம். சொல்கிறது புரியுதா? ரைட். ஸோ அதுக்கப்புறம் அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ கஸ்டமர் ஆஃப்டர் அவைலிங் லோன் கேன் பே த லோன் ஆர் டிஃபால்ட். அதை திரும்ப பே பண்ணும்போது ஆன் லோன் ரீபேமெண்ட் த பேங்க் சஜஸ்ட் தட் த ப்ராபபிலிட்டி தட் பர்சன் டிஃபால்ட்ஸ் லோன் ஆஃப்டர் அவைலிங். இந்த ரேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவர் ரீபேமெண்ட் பண்ண வேண்டிய அந்த லோன் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, டிஃபால்ட் வந்துட்டு 5%, 3% ஆர் 1% ரெஸ்பெக்டிவ்லி. அந்த ஒன்றுத்துக்கும் இதுக்கு 5%, 3%, 1%ன்னு சொல்லிட்டாங்க. இதான் வந்துட்டு டிஃபால்ட் லோனுக்கு. அப்போ பேஸ்ட் ஆன் த அபவ் இன்ஃபர்மேஷன், என்ன கேட்டிருக்காங்க, பேஸ்ட் ஆன் த அபவ் இன்ஃபர்மேஷன் ஓகேவா, பேஸ்ட் ஆன் த அபவ் இன்ஃபர்மேஷன் வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் கஸ்டமர் ஆஃப்டர் அவைலிங் த லோன் வில் டிஃபால்ட் லோன் ரீபேமெண்ட் கேட்டிருக்கிறாங்க. டோட்டல் ப்ராபபிலிட்டி கேட்டிருக்கிறாங்க. ஆஃப்டர் அவைலிங் த லோன் டிஃபால்ட், மொத்த டிஃபால்ட் பேமெண்ட்டுக்கான ப்ராபபிலிட்டி என்னவாக இருக்கும், அது ஒரு கேஸு. எ கஸ்டமர் ஆஃப்டர் அவைலிங் த லோன் டிஃபால்ட் லோன் ரீபேமெண்ட் வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் அவைல் லோன் வேரியபிள் ரேட்டுக்கு மட்டும் கேட்டிருக்கிறாங்க. இதுதான் பேஸ் தியரம். என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, கஸ்டமர் ஆஃப்டர் அவைலிங் த லோன் defaults on the loan repayment what is the probability that avail loan variable rate of interestக்கு இருக்கக்கூடிய probability என்ன வந்திருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. that is related to base theorem. சொல்றது புரியுதா? ஸோ அப்போ இதை ஃபஸ்ட்டு given எழுதிக்கோங்க. இந்த கேஸில் given ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த கேஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அந்த கேஸுக்கு given எழுதிக்கோங்க. ஸோ let எப்படி எழுதணும், given ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. 3 கேஸ் கொடுத்துட்டாங்க. let E1 போட்டுக்கோங்க. E1 நம்ம என்ன எடுத்துக்கிறோம், கஸ்டமர் avails loan on fixed rate. அது E1 எடுத்துக்கிறோம்.
ஸோ அதே மாதிரி E2 எழுதுறீங்க, சேம் அதே எழுதிக்கோங்க. செகண்ட் கேஸ் என்ன கொடுத்தாங்க கொஷினில்? செகண்ட் நம்ம என்ன டேட்டா கொடுத்தாங்க? ஃபிக்ஸ்டு ரேட்டு, ஃப்ளோட்டிங் ரேட்டு, ஃபிக்ஸ்டு ரேட்டு, ஃப்ளோட்டிங் ரேட்டு, வேரியபிள் ரேட்டு. ஸோ இதை வந்துட்டு ஃப்ளோட்டிங் ரேட்டு செகண்ட் கேஸ் E2 எடுத்துக்கிறீங்க, அதோட ப்ராபபிலிட்டியை. E2 அந்த இதை எடுத்துக்கிறோம். அதே மாதிரி வேரியபிள் ரேட், வேரியபிள் ரேட்டு. ஸோ இதில் எது காமன்? இது எல்லாத்தையும் நம்ம எது காமனாக கண்டுபிடிக்கிறோம்? டிஃபால்ட் ரேட்டு. அப்போ அதை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். ஏ வந்துட்டு ஓகேவா? கொஸ்டினில் அங்கே என்ன மென்ஷன் பண்ணிருந்தாலும் அதே மாதிரி எழுதிக்குவாங்க. டிஃபால்ட், டிஃபால்ட் ஆன் த லோன். ஸோ அதை கொஸ்டினில் கொடுத்துருக்க நம்ம டேட்டா எடுத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம எழுதுறது தான் இது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று எழுதுங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருந்தாங்க? ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 ஃபஸ்ட்டு ஒன் என்ன கொடுத்துருந்தாங்க அந்த ஆர்டரில்? ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 பாருங்கள், 10%, 20, 70. 10, 20, 70 அப்படின்னா இது 10%. அப்போ 10/100. P ஆஃப் E2 20%, 20/100. P ஆஃப் E3 என்ன வரும்? 70%னா 70/100. ஸோ 10 இதான் ஆக்சுவலாக அவங்க கொடுத்துருக்குறாங்க, கரெக்டாக? ஸோ அப்போ இது 3 கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன கிவன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு கேஸில் டிஃபால்ட்டை கொடுத்துருக்குறாங்க. 5%, 3%, 1%ன்றது டிஃபால்ட்டு. அப்போ இதை எப்படி எழுதுவீங்க? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபஸ்ட் ஒன்ல டிஃபால்ட் 5%னா என்ன அர்த்தம்? 5/100. ப்ராபபிலிட்டி ஆஃப் டிஃபால்ட்டு அக்கர்ட் ஈவெண்ட் எது? செகண்ட் ஒன்ல. ஸோ செகண்ட் ஒன்ல 3%, அதுக்கப்புறம் 1%. 3% அப்படி என்ன அர்த்தம்? 3/100. ப்ராபபிலிட்டி ஆஃப் டிஃபால்ட் தேர்ட் கேஸில், தேர்ட் அக்கர்ட் ஈவெண்ட்டில் 1%. அப்படின்னா என்ன அர்த்தம்? 1/100. ஓகேவா? இதுதான் என்னது இந்த கொஷினுக்கான கிவன் டேட்டா. இது வேலை நான் எழுதுகிறது கிவன் டேட்டா. இப்போ ஒரு கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். முதல்ல அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் கொஷினில். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க? வாட் இஸ் த ப்ராபபிள் த கஸ்டமர் அவைலிங் லோன் டிஃபால்ட் மொத்தமாக ஒரு ரீபேமெண்ட் பண்ண வேண்டியதுக்கான ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. தட் இஸ் டோட்டல் கேட்டிருக்காங்க. ப்ராபபிலிட்டியில் டோட்டல் ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன கால்குலேட் பண்ணணும்? ஃபஸ்ட்டு கேஸுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ டோட்டல் எல்லாத்தையும் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். அப்போது இதை எப்படி எழுதணும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 இன்ட்டு டிஃபால்ட்டு எவ்வளோ? ஏ E1. ப்ராபபிலிட்டி ஆஃப் E2, ரைட், ப்ராபபிலிட்டி ஆஃப் E2, ப்ராபபிலிட்டி ஆஃப் A bar E2, ப்ராபபிலிட்டி ஆஃப் E3. ஸோ ஃபஸ்ட்டு டோட்டல் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். அவங்க அதான் கேட்டிருக்கிறாங்க. கொஷினை மறுபடியும் பாருங்கள், படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியாது ரீசன் என்னென்னு. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி கஸ்டமர் ஆஃப்டர் அவைலிங் த லோன் வில் டிஃபால்ட் ஆன் த ரீபேமெண்ட்? டோட்டலாக டிஃபால்ட் அமௌண்ட் ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்னு கேட்டுருக்காங்க. எஸ், ஆன்சர் 9/500 போட்டிருக்கீங்க. இஸ் வெரி குட். எஸ், தட் இஸ் த ஆன்சர். ஸோ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா, இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா, அதாவது இந்த வேல்யூவெல்லாம் அங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம இந்த வேல்யூவெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். என்ன வந்துருக்குது? இது வந்துட்டு 10/100 இன்ட்டு 5/100, 10/100 இன்ட்டு 5/100 ப்ளஸ் 20/100 இன்ட்டு 3/100, 20/100 இன்ட்டு 3/100, 70/100, 1/100. ஸோ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா, இதெல்லாம் ஆட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் என்ன வேல்யூ வந்திருக்கு அப்படின்னா 18/1000 வரும். சாரி, 18/1000 வரும். ஆர் இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 9/500. சரியா? இதுதான் ப்ராபபிலிட்டி ஆஃப் டிஃபால்ட். ஸோ இதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு.
இப்போ செகண்ட் கேஸ் பேஸ் தேரம். பேஸ் தேரமே இப்போ அப்ளை பண்ணணும். எப்படி அப்ளை பண்ணுவீங்க? எப்படி அப்ளை பண்ணணும்? தேர்ட் கேஸ் செகண்ட் கொஸ்டின் என்ன? வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி? வேரியபிள் ரேட்டுக்கு மட்டும் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இங்கே 3 டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன் கொடுத்துட்டாங்க. கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி எல்லா கேஸும் கொடுத்துட்டு அப்படின்னா வேரியபிள் ரேட்டோடைய இன்ட்ரெஸ்ட் மட்டும் நீங்கள் கால்குலேட் பண்ணணும்னா எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போது செகண்ட் கேஸுக்கு யூசிங் பேஸ் தேரம். யூசிங் பேஸ் தேரம் என்ன வரும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் E3 தானே, வேரியபிளுக்கு E3 பேஸ் தேரம் எப்படி எழுதணும்னு தெரியும் இல்லையா? ஸோ தேர்ட் ஈவெண்ட்டு பை த டிஃபால்ட். தேர்ட் ஈவெண்ட் பை டிஃபால்ட் இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? டோட்டல் ப்ராபபிலிட்டி. இது டோட்டல் ப்ராபபிலிட்டி P of E1 A such that A P of E2 A P of E3 P of A such that E3. ரைட். அதுக்கப்புறம் நியூமரேட்டரில் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்? வேரியபிள் இன்டர்செப்ட் மட்டும் கேட்டிருக்காங்களா? அப்போ வேரியபிள் எப்படி எழுதுவீங்க? ப்ராபபிலிட்டி ஆஃப் E3 ப்ராபபிலிட்டி ஆஃப் இந்த வேல்யூ. ஸோ இந்த டோட்டல் ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். டோட்டல் என்ன கால்குலேட் பண்ணோமோ அந்த வேல்யூ எழுதிக்கோங்க. 18/1000 இல்லை 9/500. ஸோ இதை வந்துட்டு 18/1000 9/500 போட்டுக்கலாம். நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வேரியபிள் மட்டும் என்ன வரும்? வாட் இஸ் E3 மட்டும் என்னது? 70/100 இன்ட்டு 1/100. 70/100 இன்ட்டு 1/100 கிடைக்கும். ஸோ அதனால் இந்த 1000 கேன்சல் ஆகிடும். அப்போ ஃபைனலாக 70 கரெக்டா பை 18 வரும் இல்லையா? கரெக்டாக தான் வந்திருக்கா? ப்ராபபிலிட்டி லெஸ் தான் வரணும் பாருங்கள். செக் பண்ணுங்க கரெக்டாக இருக்கான்னு. செக் பண்ணுங்க ஆன்சர் கரெக்டா? தான். கரெக்டாக வந்திருக்கா? ஒன் செகண்ட் நான் அதை வெரிஃபை பண்ணிக்கிறேங்க. 7/18 கரெக்டாக வந்திருக்கா? ஓகே 40 இருக்குல்ல. ஒரு எஸ் கரெக்டு தான், கரெக்டாக தான் வந்திருக்கு. இங்கே 2 0 கேன்சல் பண்ணிட்டேன். ஒரு மிஸ்டேக் என்னென்னா 2 0 கேன்சல் பண்ண தான் மிஸ் ஆகிருக்கு. 4 1/100 இல்லையா? ஸோ இந்த ஒரு 0வும் இந்த 0 கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ இந்த 0வும் இதுவும் கேன்சல் ஆகிடும். எஸ் கரெக்ட். 7/18 இஸ் த ஆன்சர். நான் டேரெக்டாக போடாது 1000/1000 அப்படியே போட்டுவிட்டேன். அங்கே மேலே 4 0 இருக்கு இல்லையா? 3 0ன்னு போட்டுவிட்டேன். ரைட், புரிஞ்சுதா? ரைட், போலாமா அடுத்தது? குட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இது வந்துட்டு 2019 கொஸ்டின். There are 2 boxes 1 and 2. Box 1 contains 3 red 6 black balls. Box 2 contains 5 red n black balls.
இது வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா n, இங்கே வந்துட்டு n வேல்யூ கால்குலேட் பண்ணணும். சரியா? ஓகே, இப்போ தெரியுதா? n black balls, one of the two boxes, box 1 and box 2 are selected random and a ball is drawn at random. The ball is found to be red. Ball என்ன சொல்லிட்டாங்க? Found to be red ன்னு சொல்லிட்டாங்க. If the probability of that red ball comes out from box 2, box 2 ல இருந்து வெளியில வரக்கூடிய probability 3/5. Find the value of n அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இங்க ஆக்சுவலா இந்த क्वेश्चन ரொம்ப சிம்பிள். இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம்லாம் எதுவுமே கிடையாது. சரியா? இதில் நீங்கள் ஜஸ்ட் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 2 பேக் இருக்குது. ஃபஸ்ட்டு பேக்கை செலக்ட் பண்ணணும். 2 பேக்லேருந்து ஒரு பேக் முதல்ல செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பேக்கில் ரெட் வரதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி, செகண்ட் பேக்கில் ரெட் வரதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி, அதுக்கப்புறம் நான் சூஸ் பண்ண ரெட்டு செகண்ட் பேக்லேருந்து வரணும்னா என்ன கண்டிஷன், இப்படி தான் ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் இருக்கும். சரியா? ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணணும்? இந்த ஈவெண்ட்டை ஃபஸ்ட்டு 2 கேஸு, பேக் 1 பேக் 2, let the event of bag 1 and bag 2 are E1 and E2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ அதுக்கப்புறம் ரெட் பால், the event of red ball கிடைக்கிறது நான் என்ன எடுத்துக்கிறேன்? ஏன்னு எடுத்துக்கிறேன். இப்போ ப்ராபபிலிட்டிக்கு வாங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 என்ன வரும்? 2 பேக்கில் ஒரு பேக்கை செலக்ட் பண்ணால் 1/2. கரெக்டா? ப்ராபபிலிட்டி ஆஃப் E2க்கு என்ன வரும்? அதே தான் வரும். ஏன்? 2 பேக்கில் ஒரு பேக்கை செலக்ட் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு பேக்கு செலக்ட் பண்ணணும்னா 2 பேக் தான் இருக்குது. அப்போ ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணணும்னா 1/2 தான் வரும். பேக் 1 செலக்ட் பண்ணாலும் 1/2 தான், பேக் 2 செலக்ட் பண்ணனாலும் 1/2 தான். சரியா? ஸோ அப்போ இதை ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோம். முதல்ல அது கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, முதல்ல பேக்கை செலக்ட் பண்ணணும், பேக் உள்ளேருந்து ரெட் பாலை செலக்ட் பண்ணணும், அதில் அவங்க எந்த பேக்லேருந்து கேட்குறாங்களோ அதுக்கான ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கும். இதுதான் ஆக்சுவல் ஐடியா இதில். சரியா? அதுக்கப்புறம் செகண்ட் பாருங்கள், இது முடிஞ்சது. ரெட் பால் செலக்ட் பண்ணுற ப்ராபபிலிட்டி, ஃபஸ்ட்டு பேக்கில் ரெட் பால் செலக்ட் பண்ணுற ப்ராபபிலிட்டி எப்படி எழுதணும்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட்டு. சரியா? உங்களுக்கு ஏன் கன்ஃபியூஷனாக இருக்குன்னா, நீங்கள் ரெட்டு உங்களுக்கு சேலஞ்சாக இருக்குன்னா ரெட்டு ஆர்னே எடுத்துக்கோங்க. நம்ம கொடுக்குறதா நேம் இங்கே ரெட்டுக்கு நான் ஆர்னே கொடுத்துட்றேன். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் பால் ஃபஸ்ட்டு பேக்லேருந்து வரதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி? ஆல்ரெடி பேக் அக்கர்டு. சரியா? பேக்கில் பால் இருக்குது. ஃபஸ்ட்டு பேக்கில் ரெட் பால் வரதுக்கான ப்ராபபிலிட்டி எப்படி எழுதணும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் பேக் 1 சச் தட் பேக் 1ன்னு போடணும். அப்போ டோட்டலாக எத்தனை ரெட் பால் இருக்குது? டோட்டல் பால் எத்தனை? டோட்டல் பால் எத்தனை இதில்? பேக் 1ல் 3 ரெட்டு 6 பிளாக்கு. ஸோ அப்போ டோட்டலாக இது வந்துட்டு 9. 9ல் ரெட்டு எத்தனை இருக்குது? 3. ஸோ அப்போ இங்கே 1/3 அப்படின்னு வரும். 1/3. அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் பால் செகண்ட் பேக்கில் வரதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி? செகண்ட் பேக்கில் வரணும் அப்படின்னா செகண்ட் பேக்கில் டோட்டலாக எத்தனை பால் இருக்குது பாருங்கள். வாட் இஸ் த டோட்டல் பால் இன் செகண்ட்? 5 ரெட்டு n பிளாக் பால்ஸ். அப்போ டோட்டல் பால் வந்து 5 + n. அதில் ரெட்டு வரதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? 5. புரியுதா? இதை கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா இந்த கொஸ்டின் முடிஞ்சுது. நான் சொன்னது புரியுதா? ஃபஸ்ட்டு பேக்குக்கான ப்ராபபிலிட்டி முதல்ல சூஸ் பண்ணணும். அது ஏன்னா பேக்கு சூஸ் பண்ணால் தான் பேக்கு உள்ளேருந்து பாலை சூஸ் பண்ண முடியும். அதில் ரெண்டு பேக்லேருந்துமே ரெட் பால் எடுக்க முடியும். பேக் 1ல எடுக்க முடியும், பேக் 2ல எடுக்க முடியும். எனக்கு கொஸ்டின் என்னென்னா, நான் ஒரு ரெட் பால் எடுத்துருக்கிறேன், அந்த ரெட் பால் பேக் 2லேருந்து வந்திருந்தால் என்ன வரும்? அதையும் கொடுத்துட்டாங்க அவங்க. அப்படின்னா அந்த n வேல்யூ எவ்வளோ பிளாக் அங்கே இருந்திருக்கணும் இந்த ப்ராபபிலிட்டி வர்றதுக்கு. இதுதான் ஆக்சுவலாக அந்த கொஸ்டின். இப்போது இது ஃபுல்லாக முடிஞ்சது. என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். அடுத்து இன்னொன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். the ball is drawn at random சொல்லிட்டாங்க. if the probability that is red ball comes out from bag 2, bag 2லேருந்து ரெட் பால் வரதுக்கான ப்ராபபிலிட்டி 3/5ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இதனோட மீனிங் என்ன? ப்ராபபிலிட்டி செகண்ட் பேக்லேருந்து ரெட் பால் வந்திருக்குன்னு அர்த்தம். ஈக்குவல் டு 3/5. தட் ஆல்சோ கிவன். இவ்வளோதான். இதை எழுதிட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். சொல்கிறது புரியுதா? கிளியர்? பேஸ் தேரம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கேஸுக்கு முதல்ல எந்த ஈவெண்ட் எடுக்கணும்? முதல்ல பேகு, அதுக்கப்புறம் ரெட் பாலில் ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வரது என்ன, செகண்ட் ஒன்றுக்கு வரதுக்கு என்ன, அதுக்கப்புறம் என்ன கேட்டுட்டாங்க, செகண்ட் பால்லேருந்து நான் எடுத்த ரெட் பால் வந்துருந்து அந்த ப்ராபபிலிட்டி 3/5ன்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் n? இதுதான் கொஷின். அப்போது பேஸ் தேரம் அப்ளை பண்ணுங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுவீங்க?
ஓகேவா பேஸ் தியரம் எழுதுனீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் செகண்ட் பேக்லேருந்து ரெட் எடுத்ததுக்கான ஃபார்முலா எப்படி எழுதுவீங்க ஃபஸ்ட்டு டோட்டல் ப்ராபபிலிட்டி எழுதணும் எப்படி எழுதணும் ஃபஸ்ட்டு பேக்கில் ரெட் பால் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி ப்ளஸ் டோட்டல் ரெட் பாலுக்கான பாசிபிலிட்டி தான் ஸோ செகண்ட் பேக்கில் வர்றதுக்கு செகண்ட் பேக்கு அப்புறம் அதுலேருந்து ரெட் பால் வரணும்னா புரியுதா இது அப்போ அவங்க நான் சூஸ் பண்ண பேக் செகண்ட் பேக் அப்படின்றதுனால ப்ராபபிலிட்டி ஆஃப் E to ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் பால் கம்ஸ் ஃப்ரம் தி செகண்ட் பேக்லேருந்து நான் ரெட் பால் எடுக்கணும்னா என்ன ப்ராபபிலிட்டி சொன்னது புரியுதா கிளியர் இவ்வளோ தான் இதில் எல்லா டேட்டா கொடுத்துருக்குறாங்க சப்ஸ்டிட் பண்ணுங்கள் டேட்டா தேவையான டேட்டா எல்லாமே கொடுத்துட்டாங்க ஸோ இது வந்துட்டு 3/5 இந்த பக்கம் என்ன வந்துருக்கு இது கிவன் டேட்டா 3/5 ப்ராபபிலிட்டி ஆஃப் இது வந்துட்டு 1/2 இன்ட்டு ரெட் செகண்ட் பாலில் ரெட் வரதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் ஃப்ரம் செகண்ட் பால் 5/5 + n 5/5 + n ஹோல் டிவைடட் பை ஃபஸ்ட் பேக் 1/2 வந்துடும் அதில் ரெட்டு வரதுக்கு என்னது 1/3 ஸோ இப்போ 1/2 இன்ட்டு 1/3 ப்ளஸ் அடுத்தது இது 1/2 செகண்ட் இதே வேல்யூ வரும் 5/5 + n ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும் 5 டிவைடட் பை 2 இன்ட்டு 5 + n ஹோல் டிவைடட் பை இங்கே என்ன வரும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1/6 ப்ளஸ் அதே மாதிரி இங்கே என்ன வரும் 5/2 இன்ட்டு 5 + n கரெக்டாக இது வேணால் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க எல்சிஎம் எடுக்க வேண்டியதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது உள்ள மல்டிப்ளை பண்ணால் 5 × 2 10 அதுக்கப்புறம் 2 உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா +2n ரைட் இதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ண வேண்டியதான் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னோட வேல்யூ கிடைக்கும் ஸோ என்னோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா ஆஃப்டர் சிம்பிளிஃபை திஸ் n = 5 அப்படின்னு கிடைக்கும் ஓகேவா n = 5 அப்படின்னு கிடைக்கும் இன்னும் இதை கொஞ்சம் ஈஸியாக போடனாலும் போடலாம் ஓகே எனிவே நீங்கள் எல்சிஎம் சால்வ் பண்ணாலும் போட்டுக்கோங்க இல்லை இங்கே 1/2 காமனாக எடுத்திங்கனாலும் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த ப்ராப்ளம் இதை கொஞ்சம் இன்னும் ஷார்ட்டாக போடணும் கால்குலேஷன் லென்த்தியாக இருக்க வேணாம் அப்படின்னா யூ கேன் டூ லைக் திஸ் வே ஆல்சோ 1/2 இன்ட்டு 5/5 + n டிவைடட் பை இந்த ரெண்டு டேர்ம் 1/2 காமனாக இருக்குது காமன் டேர்ம் தான் வெளியில் எடுத்துருங்க சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் 5/5 + n ஸோ 1/2 ஸ்ட்ரைக் பண்ணிடலாம் இப்போ இது எல்சிஎம் எடுங்க ஸோ இப்போ இது எல்சிஎம் எடுத்திங்கன்னா 5 + n + 15 ஆகிடுமா ஸோ அப்போ நான் டேரெக்டாக எழுதுறேங்க 5/5 + n இன்ட்டு ரெசிப்ரோக்கில் எழுதுங்க இது எல்சிஎம் எடுத்ததுக்கப்புறம் ஸோ எல்சிஎம் எடுத்ததுக்கப்புறம் இது என்ன ஆகும் 5 + n + 3 × 5 15 + 5 என்ன ஆகிடும் 20 ஆகிடும் ஸோ அப்போ 20 + n 20 நான் டேரெக்டாக போடுறேன் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் டேரெக்டாக போட முடியலன்னா யூ ஹேவ் டு டூ இட் புரியுதா ரைட் புரிஞ்சுதா என்ன சொல்கிறேன்னு ஸோ அதுக்கப்புறம் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும் இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் 3 × 5 + n வரும் அப்போ இது எப்படி எழுதலாம் 3 இன்ட்டு இந்த டேர்ம் டினாமினேட்டரில் வரும் 20 + n 5 + n நியூமரேட்டர் ரெசிப்ரோக்கில் எடுத்திங்கன்னா இது ரெண்டு கேன்சல் ஆகிடும் ஸோ இங்கே லெஃப்ட் சைடு ஆல்ரெடி என்ன இருக்குது 3/5 இருக்குது ஸோ அப்போ இங்கே வந்துட்டு 5/20 + n ஸோ இதை ஈக்குவேட் பண்ணுங்கள் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா என்ன வரும் ஸோ நீங்கள் போட்டுறாது இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 60 + 3n ஓகே 60 + 3n ஈக்குவல் டு 25 இது ஒரு மிஸ் ஆகுது என்ன கரெக்டாக வந்திருக்கா எல்சிஎம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள் 3/5 வந்திருக்கு 5/20 5/20 + ஓகே கரெக்டு தான் கரெக்டாக தான் வந்திருக்கு இது மட்டும்தான் ஈக்குவல் இப்போது 3/5 =
இங்கே ஏதோ ஒரு 3 மிஸ் ஆகுதா? ஓகே, எல்சிஎம் 3 வந்திருக்குல்ல. ஓகே, இங்கே ஒரு 3 மிஸ் பண்ணியிருக்கிறேன். இங்கே 3 வரும் இல்லையா? எல்சிஎம் டேரெக்டாக பண்ண மிஸ் ஆகிருக்குது. இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 5 + n 5 × 3 15 டிவைட் பை 3 × 5 + n வரும். 3 × 5 + 1 சொல்கிறது புரியுதா? ஒரு ஸ்மால் எரர் அதில். இந்த 3யும் இந்த 3யும் ஆக்சுவலாக கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ இங்கே ஃபைனலாக சிம்பிளிஃபை பண்ணும்போது எது மட்டும் இருக்கும் அப்படின்னா, இங்கே வந்துட்டு 1/5 ஆகிடும். இங்கே நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 ரைட் 1/5 1/20 + n 5/. சரியா? நான் டைரெக்டாக போட்டதுனால ஸ்மால் எரர் வந்திருக்கு. ரைட், அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டுக்கோங்க. அதை நீங்கள் 25 20 அங்கே போச்சுன்னா 25 - 20 5 ஆகிடும். ஸோ ஆன்சர் இஸ் 5. இங்கே நான் ஒரு 3 மிஸ் பண்ணிட்டேன். சரியா? அதனால் ஒரு ஸ்மால் எரர். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. அது இது ஆன்சர். சரியா? இந்த எல்சிஎம் கரெக்டாக எடுங்க. நான் டேரெக்டாக மைண்ட்லேயே போட்டேன். அதில் போடும்போது இங்கே எழுதும்போது 3 போடலை. அதனால் அந்த 3 மிஸ் ஆனதுனால ஸ்மால் எரர் வந்துச்சு. அதை நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. புரியுதா? ரைட். ஸோ அது பேஸ் தேர் ப்ராபபிலிட்டி நம்ம ரொம்ப ஸ்லோவாக பார்க்க வேண்டிய சாப்டர். ஏன்னா அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த கொஷினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம திங்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். நான் டேரெக்டாக உங்களுக்கு பேஸ் தேரம் அப்படியே அப்ளை பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம லாஸ்ட் மினிட் ரிவிஷன் எடுத்ததுனால டேரெக்டாக ஃபார்முலா உள்ளே கொண்டு வந்துட்டேன். உங்களுக்கு ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணி போகிறது நமக்கு டைம் கிடையாது. அதனால் அதுக்கான பொறுமை இருந்துச்சுன்னா ஆப்ஷன் வந்துன்னா ரொம்ப ஸ்லோவாக எல்லாத்தையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பேன். ரைட், இந்த கொஷின் பாருங்கள். இஃப் ஆன்சரிங் எ கொஷின் ஆன் எ மல்டிபிள் சாய்ஸ் டெஸ்ட் a student either known answer or guesses, ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. let 3/5 be the probability of that he knows the answer. 2/5 is the probability of guesses the answer. Assume that the student guesses the answer will be correct with the probability 1/3. With the probability 1/3. Hello sir. No sir. When you will get over class? Maybe it will take still half an hour, 1 hour. 1 hour? Okay, fine. Okay. ரைட். ஸோ இங்கே கொஷின் என்னென்ன ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ரெண்டே கேஸு தான். முதல்ல அந்த கேஸை கண்டுபிடிங்க. ஆன்சர் வந்து கரெக்டாக போடுறாங்க, இன்னொன்று என்னது கெஸ்ஸிங்கில் போடுறாங்க. மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் இருக்குது. அதில் ஒன்று வந்துட்டு கெஸ்ஸிங், இன்னொன்று என்னது டேரெக்டாக கரெக்டாக ஆன்சர் போடுறது. ஸோ அதனால தான் அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஆன்சர் ஆர் கெஸ்ஸஸ். 3/5 த ப்ராபபிலிட்டி தட் த நோஸ் த ஆன்சர். புரியுதா? அப்போ இங்கே எப்படி நீங்கள் கேஸ் எடுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரெண்டு கேஸு. லேட் நம்ம என்ன எடுத்துக்கலாம், அந்த ஏபி ஆன்சர் தெரிஞ்ச நோன் ஆன்சரை வந்து ஏன்னு எடுத்துக்கலாம், இதை பின்னு எடுத்துக்கலாம். சரியா? இதை வந்துட்டு நம்ம ஏன்னு எடுத்துப்போம், கெஸ்ஸிங் கேஸை பின்னு எடுத்துப்போம். அதுக்கப்புறம் அஸ்யூமிங் தட் தி ப்ராபபிலிட்டி கெஸ்ஸஸ் தி ஆன்சர் டு பி கரெக்ட்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த கெஸ்ஸிங் ஆன்சரு அப்புறம் கரெக்ட் ஆன்சர் ரெண்டுமே கரெக்டாக இருக்கிறத நான் சின்னு எடுத்துக்கிறேன். டோட்டலாக 3 கேஸ் எடுத்துக்கிறேன். சரியா? நீங்கள் E1 E2 அதை எடுக்க தந்தாலும் எடுத்துக்கலாம், அது உங்கள் சாய்ஸ் தான். E1 E2 அதுக்கப்புறம் சி. நம்ம ஆஸ்ட்ரேஷனில் எடுக்கிற மாதிரி எடுக்கணும்னா யூ கேன் யூஸ் இந்த ஈவெண்ட்டை E1ன்னு எடுத்துக்கலாம், இதை வந்துட்டு E2ன்னு எடுத்துக்கலாம். கெஸ்ஸிங் கரெக்ட் ஆன்சர் கரெக்டாக தெரிஞ்சு சொல்கிறது E1, கெஸ்ஸிங்கில் சொல்கிறது E2. அதில் கெஸ்ஸிங்கில் சொன்ன ஆன்சரில் கரெக்டாக வந்துருந்தா அதுதான் என்னது சி. கரெக்ட் ஆன்சர் கூட தான் நம்ம இன்டர்லிங்க் பண்ணுறோம். ஸோ இப்போ நீங்கள் கரெக்ட் ஆன்சர் கூட இங்கே இன்டர்லிங்க் பண்ணிங்கன்னா, ஸோ இங்கே என்ன போட போகிறோம், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபஸ்ட்டு கேஸ் பாருங்கள். ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 கொஷினில் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்குறாங்க? 3/5. கரெக்டாக அந்த 5 சாய்ஸ் கொஷினில் 3 கொஷின் அவங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சு போட்டிருக்காரு ஆன்சர், மீது 2 தெரியல. ப்ராபபிலிட்டி ஆஃப் E2. ஸோ 5ல் அப்போ எத்தனை கெஸ்ஸிங்கில் போட்டிருக்காரு, என்ன சொல்லியிருக்கிறாங்க அவங்க? 2/5. ஸோ 5 MCQ கொஷின் இருந்திருக்கு. அதில் 3 கொஷினுக்கு ஒரு ஆன்சர் கரெக்டாக தெரிஞ்சு போட்டிருக்காரு.
தட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆன்சர் நோன். அது 3/5 கொடுத்துருக்காங்க. 2 கொஸ்டின் கெஸ்ஸிங்கில் போட்டிருக்காரு, அதனுடைய ப்ராபபிலிட்டி 2/5. அந்த 2/5 கெஸ்ஸிங்கில் போட்டதில் என்னவா இருந்திருக்கலாம், பாசிபிலிட்டி இருந்தது, அதில் கரெக்டாக இருந்தது பாசிபிலிட்டி இருக்கு இல்லையா, அந்த கரெக்டுக்கான கேஸுன்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், அஸ்யூமிங் தட் ஸ்டூடெண்ட் கெஸ்ஸஸ், அவங்க கெஸ் பண்ண ஆன்சரில் கரெக்ட் எத்தனை வந்திருக்குது, 1/3. அப்போ இது எப்படி எழுதணும், ப்ராபபிலிட்டி ஆஃப் கரெக்டு எதில், கெஸ்ஸிங்கில் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, 1/3. கெஸ்ஸிங் ஆன்சரில் கரெக்ட் ஆன்சர் ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று கரெக்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க, அது ஒன்றுன்னு சொல்லலை, அந்த ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்குறாங்க. புரியுதா? அப்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் CE/2 1/3. இன்னொரு கேஸ் வரும் இல்லையா, அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் கரெக்ட் ஆன்சர், ப்ராபபிலிட்டி ஆஃப் கரெக்ட் ஆன்சர் என்னது, ஃபர்ஸ்ட் ஒன்ல நோன், தெரிஞ்சு போட்டால் கரெக்ட் ஆன்சர் எல்லாமே என்னது கரெக்ட் இல்லையா, அப்போ அதோட ப்ராபபிலிட்டி என்ன வரும், 1. சொல்கிறது புரியுதா? ஏன் 1, E1ன்றது நோன் ஆன்சர், அப்போது அதில் கரெக்ட் ஆன்சர்னால் ஒரு தெரிஞ்சு போட்ட எல்லா ஆன்சருமே கரெக்டு தான், அதனால் அந்த ப்ராபபிலிட்டி என்னது E1. இது வந்துட்டு எக்ஸாக்ட்லி 1, எல்லாமே கரெக்டாக தான் இருந்திருக்கும், ஏன்னா எல்லாமே ஒரு தெரிஞ்சு போட்ட ஆன்சர். கெஸ்ஸிங்கில் வந்த ஆன்சரில் 1/3 சொல்லியிருக்கிறாங்க, கெஸ்ஸிங்கில் சால்வ் பண்ணதில் ப்ராபபிலிட்டி 1/3 அந்த 2ல். சரியா? ஸோ அப்போ இதில் நோன் ஆன்சரில் 3/5, கெஸ்ஸிங்கில் 2/5, அதுக்கப்புறம் ஒரு கெஸ்ஸிங்கில் எடுத்ததில் கரெக்டாக வந்த ஆன்சர் 1/3, கரெக்டில் எல்லாமே கரெக்டாக தான் இருந்திருக்கும், அதனால் அது ப்ராபபிலிட்டி 1. இவ்வளோ தான் விஷயம். புரியுதா? அந்த கொஷினை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணணும், கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். இந்த 1 கரெக்டாக எடுக்க தெரியணும், அந்த கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு டேட்டா நமக்கு வேணும். கொஷின் என்ன கேட்டிருக்கிறாங்க கடைசியாக, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் ஸ்டூடெண்ட் நோஸ் த ஆன்சர், கிவ் தட் ஆன்சர் இஸ் கரெக்ட்லி, அவருக்கு தெரிஞ்ச ஆன்சர் எக்ஸாக்டாக கரெக்டாக இருந்திருக்கிறது என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் நோன் ஆன்சர் என்னது, E1 கரெக்டா, சி. அப்போ இந்த ஃபார்முலாவை இப்போ எப்படி எழுதுவீங்க, டோட்டல் ஃபஸ்ட்டு என்னது, ப்ராபபிலிட்டி ஆஃப் கரெக்டா, அடுத்தது கெஸ்ஸிங் கேஸுக்கு, ஸோ அவங்க கேட்டிருக்கிறது வந்துட்டு கரெக்ட் கேஸுக்கு, கரெக்டாக நோன் ஆன்சர்னு E1. ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 C such that E1 பேஸ் தேரம். புரியுதா? எப்படி அப்ளை பண்ணுறது புரியுதா? கிளியர்? ஸோ அப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க இங்கே ஒரு வேல்யூவும். ஸோ அப்போ இங்கே ஃபஸ்ட் ஒன்னில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, E1 வந்துட்டு இங்கே 3/5, E1 என்ன வந்துருக்குது 1 டிவைடட் பை, ஸோ அதே வேல்யூ தாங்க 3/5 இன்ட்டு 1 ப்ளஸ் E2 என்ன வந்துருக்குது 2/5 இன்ட்டு 1/3. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஆஃப்டர் இதுக்கப்புறம் எல்சிஎம் எடுத்துகிட்டு சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். ஸோ ஆஃப்டர் இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 9/11 அப்படின்னு கிடைக்கும் ஆன்சர். ஸோ தட் இஸ் த ஆன்சர். புரிஞ்சுதா? கிளியர்? ரைட். ஸோ இதுதான் ஆக்சுவலாக இங்கே நம்ம ப்ராபபிலிட்டி யூஸ் பண்ணுறது. ஸோ பேஸ் தேரம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு டைம் நமக்கு இல்லை. ஸோ நம்ம அடுத்த டாபிக் பார்க்க வேண்டியதுலாம் நம்ம அடுத்தது போகணும். ஸோ இது ஐடியா வச்சுக்கோங்க. ஸோ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது சம் இம்பார்ட்டன்ட் ஈஸி கொஷின் தான். இன்னும் இது கொஞ்சம் எல்லாமே ஈஸியாக இருக்கும். இதை கொஷினே ஈஸியாக தான் எப்பவுமே கேட்பாங்க, ஏன்னா சாப்டர் ரொம்ப சிம்பிள். ஸோ இன்வர்ஸ் ட்ரிகனாமெட்ரி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ 10 minutes பிரேக் அப்புறம். ஓகே. ஸோ இதை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ டைம் கரெக்டாக என்ன 8:30. So we'll continue. Okay, so 15 minutes break, then we will continue inverse trigonometry. சரியா?
எஸ் கண்டினியூ பண்ணலாமா? இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி ரெடியா? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். அது கொஞ்சம் ஈஸி சாப்டர் தான், ரொம்ப டைம்லாம் உங்களுக்கு எடுக்காது. ஸோ அதில் என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அந்த ஐடியாவை தான் நமக்கு பார்க்க போகிறோம். அதில் எப்படி ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணணும், என்ன மாதிரி ஆக்சுவலாக இதில் 1 மார்க் இருக்குது, நமக்கு 2 மார்க் இருக்கும், சம்டைம்ஸ் 3 மார்க்கு ஒரு 1 மார்க், அது எப்படி வேணும் வருஷம் மாற்றி கேட்குறாங்க. ஸோ அதனால் அது வெயிட்டேஜ் கொஞ்சம் டிஃபர் ஆகிட்டே தான் இருக்கும். சரியா? ரைட். எஸ். சரி வாங்க கொஷின் போயிடலாம். ரைட். சி த ஃபர்ஸ்ட் கொஷின் 1 மார்க் இது MCQ. த வேல்யூ ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் cos 13π/5 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் நிறைய ட்ரிகோனோமெட்ரி உள்ள நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். cos 90 - θ, cos 90 + θ, இந்த ஃபார்முலா கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சிருக்கணும். சொல்கிறது புரியுதா? ஸோ அது தெரிஞ்சால் தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ப்ராப்ளமை இங்கே சைன் இன்வர்ஸ் வந்ததுன்னா, அதாவது சைன் இன்வர்ஸ் ஆஃப் cos ஆஃப் என்ன கொடுத்துருக்குறாங்க 13π/5 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த சைன் இன்வர்ஸ்னால் இது நம்ம எதுக்கு மாற்றி ஆகணும், ஈக்குவலன் டு சைனுக்கு மாற்றி ஆகணும். அப்போ தான் சைன் இன்வர்ஸும் சைனும் கேன்சல் ஆகிடும். we will get the answer. சரியா? அப்போ இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த 13/5 இருக்கு இல்லையா, இதை 5ஆல் கேன்சல் பண்ணுங்கள். 5ஆல் கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 1 × 5 5 என்ன வரும்? 3 டைம்ஸ் போடலாம், இல்லை 2 டைம்ஸும் போட்டுக்கலாம். 2 டைம்ஸ் போட நீங்கள் ஆட் பண்ணணும். சப்போஸ் இதில் வந்துட்டு 2 × 5 10, ரிமைண்டர் எத்தனை இருக்கும் நமக்கு? ரிமைண்டர் வந்துட்டு 3ன்னு இருக்கும். கரெக்டாக? ஸோ அப்போ இதை எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னா, 2 டைம்ஸ் ஆஃப் பை ப்ளஸ் ரிமைண்டர் எத்தனை வந்ததுக்கு 3. ஸோ 3π/5 அப்படின்னு. இப்போ எல்சிஎம் எடுத்து பாருங்கள். 5 × 2 10, 10 + 3 13π/5 வருதா? இப்படியும் பிரிக்கலாம். தட் இஸ் ஒன் வே. இதை வேறு எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, இதுவே இந்த 13/5 சாரி 13/5 5 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். 3 டேபிளில் 3 × 5 என்ன வரும்? 15 வரும். ஸோ அப்போ 15னா இங்கே என்ன வரணும்? -2. இங்கே ஆக்சுவலாக 10 + 3 இந்த இடத்துல என்ன ஆயிருக்கும் உங்களுக்கு? 5 × 2 10 ஆயிருக்கும். அதில் இது 10 + 3 ஆயிருக்கும். இங்கே வந்துட்டு 15 -2 போட்டால் இங்கே 13 ஆயிருக்கும். ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, 3 டைம்ஸ் இல்லையா, அதனால் 3π - 2πன்னு போடணும் இங்கே /5. நான் சொல்கிறது புரியுதா? என்ன பண்ணுறேன்? இப்போ சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். 5 × 3 15, 15 - 2π எதுக்கு ஈக்குவல்? 13π/5க்கு ஈக்குவல். இதை ஆட் பண்ணாலும் எதுக்கு ஈக்குவல்? ஸோ ரெண்டுமே கரெக்டு. ஒன்றும் இல்லை, அந்த டினாமினேட்டர் நியூமரேட்டர் சிம்பிளிஃபை டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணதுக்கப்புறம் ரிமைண்டர் என்ன இருக்குதோ அதை வச்சு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ப்ளஸில். இல்லை அதுக்கு நியரஸ்ட்டாக கிரேட்டர் வேல்யூ எடுக்க முடிஞ்சதுன்னா எத்தனை டைம்ஸ் வருதோ அதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு மைனஸ் பண்ணிடணும். இதுதான் 2 மெத்தடு. புரியுதா? ஸோ அதை நீங்கள் 15க்கு நியரஸ்ட்டாக எடுக்கிறீங்க 13 அப்படின்னா 5 × 3 15 ஆகிடும். ஸோ அப்போ 3π மைனஸ் த ரிமைண்டர் எதை சப்ராக்ட் பண்ணணும்? 2π சப்ராக்ட் பண்ணால் தான் நமக்கு 15π கிடைக்கும். இதுவே நீங்கள் 2ஆல் பண்ணுறீங்க 10, 2 × 5 10 ஆகிடும். ரிமைண்டர் என்ன இருக்கும்? 3. அப்போ 2π + 3π/5 போடணும். இவ்வளோ தான் லாஜிக் இந்த கேஸுக்கு. சொன்னது புரிஞ்சுதா? ரைட். இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரெண்டுத்தில் எது வேணாலும் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நான் ஃபஸ்ட்டு கேஸே எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. 2π + 3π/5 எடுக்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். அதில் மாற்றி எடுத்தாலும் ஆன்சர் வரும் உங்களுக்கு. காஸ் அப்படியே தான் இருக்குது. 2π ப்ளஸ் இங்கே என்ன வந்திருக்கு? ரிமைண்டர் என்ன வந்திருக்கு? ப்ளஸ் 3π/5வா? எஸ், 3π/5 அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண சைன் இன்வர்ஸ் ஆஃப் வாட் இஸ் 2π + θ எந்த குவாட்ரண்ட்டில் வரும்? 2π + θ வந்துட்டு ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் காசாக தான் இருக்கும் இல்லையா? cos 3π/5 அப்படி கிடைக்கும். இப்போ இதுக்கப்புறம் தான் நீங்கள் இதை சால்வ் பண்ண முடியும். சரியா? இதை முடிச்சதுக்கப்புறம் 3π/5 வந்தது. 3π/5 இப்போ காசில் இருக்க சைனுக்கு மாத்திரை. சரியா? சைனுக்கு மாற்றினா என்ன வரும்? சைன் ஆஃப் 90 - θவா? π/2 மைனஸ் 3π/5. சைன் ஆஃப் 90 - θ ஈக்குவல் டு cos θ அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ரைட்? ஸோ அப்போ சைன் இன்வர்ஸும் சைனு கேன்சல் ஆகிடும். எல்சிஎம் எடுத்தினா என்ன வரும்? எல்சிஎம் எடுத்திங்கன்னா 5π - 6π / 10ன்னு வரும். ஸோ அப்போ 5π - 6π வந்துட்டு -πன்னு ஆகிடும். -π/10. ஸோ ஆன்சர் இஸ் -π/10. புரியுதா? நான் என்ன பண்ணுறேன்னு புரியுதா? நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? நீங்கள் கிளியர்? டுமாரோ என்ன செஷன்? எஸ், ஃபார்முலா உங்களுக்கு நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிவிடுவாங்க. நான் அந்த PDF கொடுத்துட்டேன். ஸோ இன்றைக்கி அந்த ஃபார்முலா ஷீட் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுவாங்க இந்த செஷன் முடிஞ்ச உடனே. ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். நாளைக்கு வந்துட்டு என்னோடய பிளான் என்னென்னா, உங்களுக்கு அந்த இன்டகிரேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் த
டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இன்டெக்ரல்ஸுக்கும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய PYQ நம்ம பார்க்கல இல்லையா, டெக்ஸ்ட் புக் தான் நம்ம பார்த்துருந்தோம். PYQல கொஷின்ஸ் எப்படி கேட்குறாங்க, அது எப்படி ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுறது, என்னென்ன மாதிரி கொஷின்ஸை அவங்க டார்கெட் பண்ணுறாங்களோ அது அந்த டைப் ஆஃப் அந்த கம்பேரிசன்லாம் கொஞ்சம் நம்ம அதை பார்த்துருவோம் அந்த இதில். அதுக்கப்புறம் MCQ நான் அப்புறம் பிளான் வச்சிருக்கிறேன், அதாவது முக்கியமான டைப் ஆஃப் MCQ இதெல்லாம் ரிப்பீட் பண்ணுறாங்க, என்னென்ன மாதிரி பேட்டர்ன் டைப் ஆஃப் கொஷின்ஸ் அதிகமாக ஃபாலோ பண்ணுறாங்கன்றதுலாம் நான் உங்களுக்கு ஒரு செஷன் மாதிரி அசர்ஷன் ரீசனிங் அண்டு இது ப்ளஸ் கேஸ் ஸ்டடி பாசிபிளாக இருந்தால் அதையும் நான் போடுற மாதிரி பார்ப்பேன். சரியா, ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நான் எவ்வளோ மேக்ஸிமம் என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ முடிச்சுட்டு உங்களுக்கு அந்த ஈவினிங்குள்ளே எல்லாத்தையும் முடிக்க பார்க்குறேன். ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ரிவிஷன் பண்ணணும். ஸோ அதுக்குள்ளே எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண முடிகிற மாதிரி நான் பார்க்குறேன். சரியா, லாஸ்ட் மினிட்டுக்கு உங்களுக்கு என்ன அடிஷனலாக தேவையோ அதை நான் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணுவேன். சரியா, கிளியர், ரைட். அடுத்தது ஸோ இப்போ ஆன்சர் என்ன வந்திருக்கு, -π/10. இது புரிஞ்சுதா நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறேன்னு சொல்லிட்டு? கிளியர். இது நீங்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா புரியாது. இந்த லெக்சரை ப்ராப்பராக பாருங்கள், அப்போ தான் இங்கே என்ன பண்ணி தெரியும். இங்கே திடீர்னு ஏன் 10+2 போட்டிருக்கேன், 3 போட்டிருக்கேன், 15+2 போட்டிருக்கேன் உங்களுக்கு தெரியாது. அப்படியே பார்த்தீங்கன்னா ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். sin of π/3 minus sin inverse of -1/2. அப்போ sin of π/3 minus sin inverse of -1/2. ஸோ அப்படின்னு இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு sin of π/3 அப்படியே வச்சுக்கோங்க, மைனஸ் sin inverse of. ஸோ இந்த ஒன்று சிம்பிளிஃபை பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சிம்பிளிஃபை பண்ணணும். sin inverse அப்படியே வச்சுக்கோங்க, மைனஸ் அப்படியே இருக்கட்டும். சைடில் எந்த ஆங்கிளுக்கு 1/2 வரும், 1/2 எந்த ஆங்கிளுக்கு வரும், 30 டிகிரி. அப்போ 1/2 நம்ம எதுக்கு எழுதலாம், ஈக்குவலாக எழுதலாம், sin π/6க்கு ஈக்குவலாக எழுதலாம். 1/2 ஈக்குவல் டு sin π/6. சொல்கிறது புரியுதா? sin π/6 ஓட வேல்யூ தான் என்னது, 1/2. sin 30 டிகிரி, 30 டிகிரி தான் 1/2. அப்போது இங்கே மைனஸ் இந்த அப்படியே தான் இருக்குது, 1/2 ரீப்ளேஸ் பை sin π/6. அடுத்த ஸ்டெப்பில் என்ன எழுதலாம், sin of π/3 மைனஸ் sin inverse of இந்த மைனஸ் sin π/6 எப்படி எழுதலாம், sin of -π/6 எழுதலாமா? கரெக்ட். ஏ sin of -θ ஈக்குவல் டு -sin θ, மைனஸ் sin θ. அப்போ -sin θ sin of -θன்னு எழுதலாம். இன்வர்ஸும் சைனும் கேன்சல் ஆகிடும். இப்போ அடுத்து என்ன கிடைக்கும், sin of π/3. இப்போ -π/3 மட்டும் தான் இருக்குது, கேன்சல் ஆச்சுன்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், மைனஸ் ஆஃப் மைனஸ் என்னது ப்ளஸ் ஆகிடும். கரெக்டாக, ப்ளஸ் π/6. வாட் இஸ் π/3 ப்ளஸ் π/6? π/3னா 60, π/6னா 30, 60 + 30 என்னது 90யா? ஸோ அப்போ என்ன கிடைக்கும், டேரெக்டாக போடுங்க sin 90. sin π/2 வேல்யூ என்ன, 1. ஸோ ஆன்சர் இஸ் டி. ஆன்சர் என்ன கிடைக்கும், டி அப்படின்னு கிடைக்கும். ஸோ சப்ராக்ஷனா, சாரி மைனஸ் சைன் இருக்கு இல்லையா, அங்கே -π/6, சாரி ப்ளஸ் கிடையாது, கரெக்டாக தான் போட்டுக்கணும், ப்ளஸ் தானா, சாரி கரெக்டு தான், மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் தானே. எஸ், ஆன்சர் வந்துட்டு டி. டி இஸ் த ஆன்சர். புரியுதா, கிளியர்? கரெக்டு தான், -1 கிடையாது, +1 தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ 1 மார்க் மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் கொஸ்டின் சிம்பிளாக தான் கேட்குறாங்க. கொஸ்டின் அவ்வளோவா பெருசாக ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்காது. ட்ரிகனாமெட்ரி கரெக்டாக ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும், நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். சொல்லுறது புரியுதா? ட்ரிகனாமெட்ரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், அப்போ தான் உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் sin inverse ஆஃப் sin 13/7. இப்போ முன்னாடி போட்ட அந்த மெத்தட்லேயே போடுங்க. இப்போ நாங்கள் போட்டு காமிச்சோம் இல்லையா, இது அடிக்கடி ரிப்பீட் ஆகும் இந்த மாதிரி 1 மார்க் கொஸ்டின். இது நியரஸ்ட்டாக 2 டைம்ஸ் போட்டால் 14 கரெக்ட். அப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, 2 டைம்ஸ் போட்டால் 14 அப்படின்னா 2πன்னு எழுதிக்கணும். மைனஸ் ரிமைண்டர் என்ன வரணும், சப்ராக்ட் பண்ணணும். ஒரு பை எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, சப்ராக்ட் பண்ணணும். அப்போ π / 7. இப்போ அதை மல்டிப்ளை பண்ணால் அது வருமானம் பாருங்கள், 7 × 2 14, 14π - 1π என்ன ஆகிடும், 13π/7 கிடச்சிரும். புரியுதா இது எப்படி நான் பிரிக்கிறேன்னு? கிளியர்? ஸோ இவ்வளோ தான் ஃபஸ்ட்டு சிம்பிள். ஸோ இதுக்கப்புறம் sin of 2π - θ என்ன வரும், எந்த குவாட்ரண்ட்டு, 2π - θ அப்படின்னா எந்த குவாட்ரண்ட்டு, 2π - θ எந்த குவாட்ரண்ட்டுக்கு வரும், 4th குவாட்ரண்ட்டு. கரெக்டாக, 360 - θ 4th குவாட்ரண்ட்டில் சைன் நெகட்டிவ், அப்போ மைனஸ் சைன் π/7 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டாக, அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் இது எப்படி ஆகலாம், சைன் ஆஃப் -θ ஃபார்முலா -π/7. இன்வர்ஸும் சைனும் கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ ஆன்சர் இஸ் -π/7. சொல்கிறது புரியுதா? எஸ், ஆன்சர் என்ன வரும், -π/7. மைனஸை மிஸ் பண்ணிடாதீங்க, ஒன்லி நாட் π/7. ரைட், கரெக்ட். அடுத்தது நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், எவாலுவேட்
3 sin inverse of 1 by root 2 plus 2 cos inverse of root 3 by 2 cos inverse of 0. ஸோ அப்போ இது எப்படி சால்வ் பண்ணுவீங்க 3 sin inverse of இங்கே sin inverse வந்தால் இது சைனில் மாற்றி ஆகணும் சைன் எந்த ஆங்கிளுக்கு வரும் 1 by root 2 sin pi by 4 sin pi by 4 plus 2 into cos inverse of root 3 by 2 காசில் எந்த ஆங்கிளுக்கு வரும் எனக்கு இன்வர்ஸ் காசு இன்வர்ஸ்னால இந்த காசுக்கு எழுதி ஆகணும் pi by 6 30 டிகிரி cos 30 என்னது root 3 by 2 plus cos inverse of cos 0 எந்த ஆங்கிளுக்கு வரும் சாரி 0 காசில் எந்த ஆங்கிளுக்கு வரும் pi by 2 cos inverse of 0 னு கொடுத்துருக்காங்க cos 90 ஓட வேல்யூ தான் 0 டக்குனு cos inverse of 0 equal to 0 னு போட்டுறாதீங்க சரியா cos inverseல 0 வரணும்னா cos of 90 cos 90 ஓட வேல்யூ 0 அதனால் கொஞ்சம் கவனமாக போடுறோம் அந்த வேல்யூவை இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள் sin inverse sin கேன்சல் cos inverse இங்கே cos inverse கேன்சல் ஸோ அப்போ இங்கே என்ன வரும் 3 pi by 4 இந்த 2வும் இந்த 6 கேன்சல் ஆகிடும் 3 ஸோ அப்போ pi by 3 லாஸ்ட்டாக என்ன இருக்குது pi by 2 இருக்குது pi by 2 ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஸோ டேரெக்டாக என்ன வரும் பாருங்கள் ஸோ எல்சிஎம் தான் எடுத்தாகணும் ஸோ இங்கே 12 எல்சிஎம் எடுத்துக்கோங்க ஸோ அப்போ 12 எல்சிஎம் எடுத்திங்கன்னா ஸோ அப்போ 12 எல்சிஎம் பாருங்க 3 ஆல் மல்டிப்ளை பண்ணணும் அப்போ 9 பை இங்கே 4 ஆல் மல்டிப்ளை பண்ணணும் 4 பை இங்கே 6 பை பை 12 ஸோ இப்போ ஆட் பண்ணிங்கன்னா 19 பை பை 12னு கிடைக்கும் 19 பை பை 12 தட் இஸ் த ஆன்சர் புரிஞ்சுதா ரைட் வெரி குட் எஸ் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க குட் sin inverse of sin pi by 4 cos inverse of cos pi plus tan inverse of 1 அப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுவீங்க sin inverse of ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க இங்கே டேரெக்டாக sin inverse sin அப்படியே கேன்சல் பண்ணக்கூடாது இந்த ஆங்கிள் வந்துட்டு பிரின்சிபல் ஆங்கிள் இருக்கணும் பிரின்சிபல் ஆங்கிள்னா என்ன சைனுக்கு வந்துட்டு மைனஸ் பை பை 2 ப்ளஸ் பை பை 2 வரணும் காசாக இருந்தால் 0 to பையாக இருக்கணும் அந்த பிரின்சிபல் ஆங்கிளில் வந்ததுக்கப்புறம் தான் அந்த இன்வர்ஸை கேன்சல் ஆகணும் ஏன்னா இப்போ டேரெக்டாக சைன் கேன்சல் பண்ணலாமே எதுக்கு நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா அது பிரின்சிபல் ஆங்கிள் கிடையாது நம்ம கால்குலேட் பண்ணுறது எல்லாமே பிரின்சிபல் ஆங்கிளில் கால்குலேட் பண்ணுறோம் ஸோ அதனால் இந்த வேல்யூ வந்துட்டு அது பிரின்சிபல் ஆங்கிளோட ஜாஸ்தி ரைட் அப்போது சைன் இன்வர்ஸ் ஆஃப் ப்ராக்கெட்டில் இங்கே சைன் அப்போ 3 பை பை 4 நீங்கள் எப்படி எழுதலாம் ஹவு டு ரைட் 3 பை பை 4 3 பை பை 4 இப்படி எழுதலாமா 2 பை மைனஸ் 2 பை இல்லை பை மைனஸ் பை பை 4 எழுதலாம் 4 மைனஸ் 3 பை இல்லையா கேன் ரைட் லைக் திஸ் பை மைனஸ் பை பை 4 4 பை மைனஸ் பை என்ன ஆகிடும் 3 பை பை 4 ஸோ ஈக்குவலாக கன்வெர்ட் பண்ண தெரியணும் 3 பை பை 4 எப்படி எழுதலாம்னா அது 1 டைம் 1 into 4 1 4 ஆனால் அது 3 தான் இருக்குது அதனால் மைனஸ் 1 சப்ராக்ட் பண்ணணும் ஸோ அது லாஜிக்காக டக்குன்னு யோசிக்க கண்டுபிடிக்க தெரியணும் ரைட் நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இங்கே பையில் தான் இருக்குது இதை நம்ம டேரெக்டாக கேன்சல் பண்ணிக்கலாம் இந்த கேஸை நம்ம எழுதும்போது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் பை ஏன்னா காசோடைய வேல்யூ வந்துட்டு 0 to என்ன வரும் பை தான் இருக்கும் ஸோ அதனால் ரெண்டு இது சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் tan இன்வர்ஸ் ஆஃப் tan 1 எதுக்கு ஈக்குவல் tan பை பை 4க்கு ஈக்குவல் ஸோ tan இன்வர்ஸும் டேனும் கேன்சல் இப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள் sin இன்வர்ஸ் ஆஃப் sin பை மைனஸ் தீட்டா எந்த குவாட்ரண்ட் செகண்ட் குவாட்ரண்ட்டில் sin ப்ளஸ்ஸு அப்போ என்ன கிடைக்கும் sin பை பை 4 ப்ளஸ் பை ப்ளஸ் அங்கே என்ன கிடைக்கும் பை பை 4னு கிடைக்கும் இந்த இன்வர்ஸும் இதுவும் கேன்சல் ஸோ ஃபைனலி 5 by 4 ப்ளஸ் பை பை 4 ஸோ அப்போ என்ன கிடைக்கும் பை பை 4 ப்ளஸ் பை பை 4 பை பை 2 45 ப்ளஸ் 45 ப்ளஸ் இது எல்சிஎம் எடுத்திங்கன்னா 2 பை ப்ளஸ் 3 பை பை 2 3 பை பை 2 அப்படின்னு கிடைக்கும் கரெக்டா ஓகே கரெக்டு தான் ரைட் நெக்ஸ்ட் ஒன் எஸ் வெரி குட் அடுத்தது பாருங்கள் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் மைனஸ் 7 பை பை 4 இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணிக்கலாம் காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு ப்ளஸ் காஸ் தீட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க சைன் ஆஃப் மைனஸ் தீட்டானா என்ன வரும்
sin of minus theta equal to minus sin theta. இது அடிக்கடி ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி கேஸில் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ப்ராப்ளமுக்கு வாங்க. இங்கே கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது ஃபார்முலா. சரியா, இது நம்ம தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இது ஃபார்முலா. காஸ் இன்வர்ஸ் ஆஃப், அப்போ காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா எதுக்கு ஈக்குவல்? ப்ளஸ் காஸ் தீட்டா. அப்போ காஸ் 7π/3 எழுதிக்கலாமா? கரெக்ட், இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். ஸோ அப்போ இங்கே காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் பிரின்சிபல் மெத்தட் மாற்றி ஆகணும். ஸோ அப்போ இங்கே 3 × 2 டைம்ஸ் எழுதலாம் இல்லையா? 2π + π/3. கேன் ஐ ரைட் லைக் திஸ்? 6க்கு 3ஆல் கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ் 2π. அதனால் 2π + π/3. ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் 2π + θ ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டு. அதனால் காஸ் π/3 கிடைக்கும். இன்வர்ஸு காசு கேன்சல் ஆகிடும். ஸோ ஆன்சர் இஸ் π/3. ஸோ ஆன்சர் இஸ் π/3. புரிஞ்சுதா? கிளியர்? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? எஸ். செகண்ட் அடுத்தது பாருங்கள். sin inverse of sin 3π/4 cos inverse of cos 3π/4 ப்ளஸ் tan inverse of 1ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ இங்கே sin inverse of ஃபாஸ்ட்டாக போடுங்க, டக்கு டக்குன்னு பழகிட்டீங்க இல்லையா? இப்போ இதை வந்துட்டு என்ன எப்படி எழுதலாம்? π - π/4 அப்போ தான் 3π/4 வரும். ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் π - π/4 π - π/4 இது ஆஸ் யூஷுவல் நம்ம போட்டுட்டோம். tan இன்வர்ஸ் ஆஃப் tan π/4 இது எல்லாமே வேறு வேறு செட்டில் 2023 கேட்ட கொஸ்டின். இது ரெண்டு கேன்சல். இது சிம்பிளிஃபை பண்ணணும், டேரெக்டாக கேன்சல் பண்ணக்கூடாது. சைன் ஆஃப் π - π/4 என்ன வரும்? π - π/4 செகண்ட் குவாட்ரண்ட் இல்லையா? ஸோ அப்போ செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் ப்ளஸ் அவங்க சேஞ்ச் ஆகக்கூடாது. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் π - π/4 எந்த குவாட்ரண்ட்? செகண்ட் குவாட்ரண்ட்டில் காஸ் நெகட்டிவ், காசாக தான் இருக்கும். காஸ் π/4 ஏன் π - θ வரும்போது காசாக தான் இருக்கும். ஞாபகம் இருக்கு இல்லையா? π - θ வரும்போது காசு என்னவாக தான் இருக்கும்? காசாக தான் இருக்கும். ப்ளஸ் π/4. ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இந்த சைன் இன்வர்ஸ் கேன்சல். இதை டேரெக்டாக சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அப்போது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காசாக ஈக்குவலண்ட் காசாக எழுதணும். அப்போ எப்படி எழுதலாம்? காஸ் இது வந்து 3π/4 தானே வந்துருக்குது. 3π/4னா எவ்வளோ வேல்யூ? காசோட ரேஞ்சுக்குள்ளே தானே இருக்குது. அப்போ இதை கன்வெர்ட்டே பண்ண தேவையில்லை. இந்த வேல்யூவை நம்ம கன்வெர்ட் பண்ண தேவையில்லை. ஏன் தெரியுமா? இந்த வேல்யூவை கன்வெர்ட் பண்ண அவசியம். திரும்ப அதே ஆன்சர் தான் கிடைக்கும். காஸ் ஆஃப் 3π/4 ஆக்சுவலாக π/4 வேல்யூ என்ன? காசு இன்வர்ஸ் இல்லையாங்க? இங்கே காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் 3π/4ன்னு கிடைக்கும். ரெண்டு கேன்சல் ஆகிடும். ஸோ டேரெக்டாக ஏன் கேன்சல் பண்ண? இதில் ஏன் கேன்சல் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இது பிரின்சிபல் ஆங்கிள் வேல்யூ இருக்கு இல்லையா? அதோட ப்ளஸ் π/4. π/4னா ஆக்சுவலாக எதுக்கு ஈக்குவல்? 45 டிகிரிக்கு. அப்போ 3π/4னா 3 × 45. ஸோ அப்போ என்ன வரும்? 3 × 45 எழுதினீங்கன்னா 90 + 45 135 டிகிரி. இந்த 135ன்றது சைனுடைய அந்த பிரின்சிபல் ரேஞ்ச் என்ன எதுலேருந்து வரும்? நமக்கு 0 to π. சைனுக்கு வந்துட்டு என்ன வரும்? 0 to π அப்படின்னு வரும். சாரி, காசுக்கு வந்துட்டு 0 to πன்னு வரதுனால 135 எங்கே வரும்? 0க்கு 180க்கு நடுவில் தான் வரும். அதனால் அது ஆல்ரெடி பிரின்சிபல் ஆங்கிளில் தான் இருக்குது. திரும்ப நீங்கள் மாற்றினாலும் 90 - θ மாற்றினாலும் அடுத்த ஸ்டெப்பு -cos θ வரும். மறுபடியும் -cos θ நீங்கள் மாற்றணும்னா π - π/4 தான் போட்டாகணும். ஸோ ஆல்ரெடி பிரின்சிபல் அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும்போது யூ நோ நீட் டு சேஞ்ச் எனிதிங். சொல்கிறது புரியுதா? கிளியர்? ஸோ அதனால் யூ கேன் டூ இட். ஸோ அதனால் இந்த ஸ்டெப்பில் ஏன் பண்ணலைன்றதுக்கான ரீசன் கொஞ்சம் யோசிக்கணும். சைனாக இருந்துச்சுன்னா, அதாவது சைன் கேஸுக்கு வந்துட்டு -π/2 அதனால் இங்கே எழுதுகிறேன் நான் உங்களுக்கு. சரியா? ஐ திங்க் சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்கும். சைனுக்கு வந்துட்டு சைன் எக்ஸுக்கு -π/2 + π/2 இதுதான் பிரின்சிபல் ஆங்கிள். நம்ம எழுதுறது வந்துட்டு பிரின்சிபல் ஆங்கிள். காசு எக்ஸுக்கு எவ்வளோ வரும்னா, காசு எக்ஸுக்கு வந்து 0 to π. இந்த ரேஞ்சுக்குள்ளே வரலனா தான் நம்ம மாற்றுறோம். இங்கே மாற்றுறது எல்லாமே அதுக்காக தான். இங்கே நம்ம சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே எதுக்காக? ஏன் எதை சேஞ்ச் பண்ணியிருந்தேன்? π/4ம் இன்ட்டு நீங்கள் போட்டிங்கன்னா என்ன வரும்? 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 135. 135 வந்து -π/2 + π/2ல வராது. அது சொல்கிறது புரியுதா? 0 to இந்த பக்கம் போனீங்கன்னா +90, இந்த பக்கம் வந்தீங்கன்னா -90. ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் அண்ட் ஃபோர்த்து குவாட்ரண்ட் பிரின்சிபல் ஆங்கிள் எதுக்கு? சைனுக்கு.
காசுக்கு வந்து ஃபஸ்ட்டு செகண்டு, அதனால் பிரின்சிபல் ஆங்கிளில் தான் அது இருக்குது. அதனால் யூ நோ நீட் டு சேஞ்ச் 90 மைனஸ் அந்த கன்வர்ஷன்லாம் பண்ணணும் அவசியம் அது கிடையாது. நம்ம கால்குலேட் பண்ணுறது எல்லாமே பிரின்சிபல் ஆங்கிளில் தான் கால்குலேட் பண்ணுறோம். அந்த ரீசன்னால் இங்கே சேஞ்ச் பண்ணலை, காசில் சைடில் சேஞ்ச் பண்ணல, ஒரே ஆங்கிள் தான். அதான் இந்த கொஸ்டினில் இருக்கிற ட்விஸ்ட்டு. இந்த கொஸ்டினில் 3π/4 கேஸ்லேயே ஏன் சைனுக்கு பண்ணியிருக்க காசுக்கு பண்ணுறதுக்கு ரீசன் தெரியணும். நீங்கள் திரும்ப காசுக்கு இது நான் போட்ட பாருங்க, போன முன்னாடி π - π/4 போட்டால் மைனஸ் காசு தீட்டா வரும். திரும்ப அதை ப்ளஸில் மாற்றினா தான் காசு யூனிவர்சிட்டி கேன்சல் பண்ண முடியும். அதே ஆங்கிள் தான் மறுபடியும் கிடைக்கும். ஈவன் நீங்கள் அதை மாற்றினாலும் யூ வில் கெட் த சேம் ஆன்சர், யூ வில் நாட் கெட் டிஃப்ரெண்ட் வேல்யூ. புரியுதா? இதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ணிக்கோங்க. π/4 ப்ளஸ் 3π/4 ப்ளஸ் π/4. ஸோ அப்போ எல்லாம் பேஸ் காமனாக இருக்கா? அப்போ 5π/4. சரியா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஸ்டினில் இந்த ரேஞ்சு தெரியணும். ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது தெரிஞ்சால் தான் நம்ம எதுக்காக ஏன் இந்த கேஸில் டேரெக்டாக நான் அந்த சைன் யூனிவர்சிட்டி சைனி கேன்சல் பண்ணலைன்றதுக்கான ரீசனை கண்டுபிடிக்க முடியும். இந்த ரீசன் தெரிஞ்சால் தான் யூ கேன் ஃபைண்ட் அவுட். சொல்கிறது புரியுதா? கிளியர்? அடுத்தது find the domain of y sin inverse of x square minus 4. இந்த கேஸுக்கு டொமைன் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ஸோ இந்த கேஸுக்கு எப்படி டொமைன் கால்குலேட் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். சைன் இன்வர்ஸில் இங்கே எக்ஸுக்கு நம்ம எந்த வேல்யூ போட்டாலும் அதிகபட்சம் எந்த வேல்யூக்குள்ளே மட்டும்தான் நமக்கு கிடைக்க போகுது. மைனஸ் சைன் எக்ஸாக இருந்ததுன்னா -π/2 ப்ளஸ் π/2. இன்வர்ஸ் வந்தால் வாட் எவர் த வேல்யூ ஆஃப் எக்ஸ், அந்த ப்ராக்கெட் சைன் இன்வர்ஸில் அந்த ப்ராக்கெட்டில் எந்த வேல்யூ போட்டாலும் அதனுடைய ஹையஸ்ட் பாசிட்டிவ் சைடு வேல்யூ +1 இருக்கும், மினிமம் வேல்யூ -1 இருக்கும். இதான் அதனுடைய அந்த எக்ஸ் இன்சைடில் போட வேண்டிய அந்த எக்ஸோடைய பாசிபிள் வேல்யூ. கரெக்டாக? இதுவே சைனாக இருந்ததுன்னா -π/2 டு +π/2. இது இன்வர்ஸ்ன்றதுனால -1க்கும் +1க்கும் போடுறோம். சைன் ஆங்கிளாக இருந்துச்சுன்னா இன்வர்ஸ் இல்லாமல் -π/2 டு +π/2 வாட் எவர் ஆங்கிள் இஃப் யூ ஆர் சப்ஸ்டியூட்டிங். இந்த உள்ள இருக்கிற வேல்யூக்கு நீங்கள் எது சப்ஸ்டியூட் பண்ணாலும் இந்த ரேஞ்சுக்குள்ளே மட்டும்தான் வரும். அதில் எந்த டவுட்டும் வேணாம் உங்களுக்கு. சரியா? இப்போது இந்த கேஸுக்கு அப்போ டொமைனை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸை மட்டும் கண்டுபிடிக்கணும். எக்ஸை கால்குலேட் பண்ணுறது அங்கே என்னது? டொமைன். அப்போ இதுலேருந்து எக்ஸை டெரைவ் பண்ணுங்கள். எக்ஸை மட்டும் வேணும் எனக்கு. அப்போ இங்கே -4க்கு அது வேணாம் அப்படின்னா ஆட் +4 ஆன் போத் சைட்ஸ். x² -4 + 4 1 + 4. ஓகேவா? ஏதாவது எக்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் ஒரு ஸ்டெப்பை ரெடியூஸ் பண்ணிட்டு வரணும். அடுத்தது -4 ப்ளஸ் -1 + 4 என்ன ஆகும்? +3 ஆகிடும். +4 -4 கேன்சல். அதுக்காக தான் நம்ம ஆட் பண்ணோம். அதை கேன்சல் பண்ணுறதுக்காக தான். என்னாச்சு? +5 ஆகிடும். இப்போது 2 கேஸ் எடுக்க போகிறோம். x² இருக்கிறதுனால x² வந்துட்டு கிரேட்டர் தென் 3ன்னு எடுக்கலாம். கரெக்டாக? அதாவது 3ஐ விட x² கிரேட்டர். அது இப்படி எழுதலாம். 3ஐ விட x² கிரேட்டர். இந்த சிம்பிள் ரிவர்ஸில் படிச்சிங்கன்னா 3 <= x என்ன அர்த்தம்? x²னா x² இஸ் கிரேட்டர் தென் 3. சொல்கிறது புரியுதா? அண்டு இதில் எடுத்திங்கன்னா x² <= 5. ஸோ ரெண்டு x² பிரிக்கிறேன். இப்போ ஸ்கொயரிங் ரூட் அங்கே போச்சுன்னா என்ன ஆகிடும்? +or-3ன்னு வரும். அப்போது எக்ஸுக்கு என்னென்ன +or-3னா -3 <= +3. இது ஒரு ரேஞ்சு கிடைக்கும். அண்டு டொமைன் இதில் ஒன்று கிடைக்கும். இங்கே எக்ஸ் எப்படி கிடைக்கும்? அங்கே +or- ஆகிடும். ஸோ -5x +5 அப்படின்னு கிடைக்கும். சொல்கிறது புரியுதா? -5 <= x +5 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ எழுதும்போது நீங்கள் ஃபைனலாக தேர்ஃபோர் டொமைன் வந்துட்டு இந்த கேஸுக்கு DOMAIN டொமைன் எழுதுனீங்கன்னா -3, இது இல்லை ஆக்சுவலாக இது இப்படி எழுதணும். டொமைன் எழுதுறதுக்கு முன்னாடி இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? இந்த லிமிட்டை பிரிங்க. இதில் பிரிச்சிங்கன்னா இங்கே கொடுத்துருக்க ரேஞ்சுக்கு நடுவில் எழுதிங்கன்னா என்ன ஒரு ஃபஸ்ட்டு அந்த ஆர்டரில் எழுதினா ஆக்சுவலாக இங்கே ரூட் வரும். ஐம் சாரி, ஸ்கொயர் இல்லையா? இந்த இடத்துல வந்துட்டு +or-√5 வரும். இட்ஸ் நாட் எ பர்ஃபெக்ட் வேல்யூ. x² வந்துட்டு +or-√5, x² +or-√3. அதனால் -√3 இங்கே +√3 -√5 +√5. ஸோ அப்போ இங்கே வேல்யூ ஆர்டராக எழுதுனீங்கன்னா -√5. ஓகேவா? -√5 வேல்யூ √3யோட கிரேட்டர். நெகட்டிவ்ல எழுதும்போது அதுதான் ஃபஸ்ட்டு வரணும். அந்த ஆர்டர் ஃபஸ்ட்டு தெரியணும். ஸோ அது புரியுதா? இல்லைனா உங்களுக்கு அதை ஆன்சர் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் -√3 இங்கே என்ன வரும்? ஆர்டரில் +√3 +√5. இப்போ இதுதான் டொமைன். இதுலேருந்து நம்ம கனெக்ட் பண்ணி எழுதி ஆகணும். ஸோ இப்போ இதில் இந்த ரேஞ்சுக்கு வரும் -√3 +√3 வந்துட்டு நம்ம கனெக்ட் இல்லையா? எந்த பாயிண்ட் நம்மளுக்கு இதில் கனெக்ட் ஆகாதுன்னு பாருங்கள். கரெக்டாக தான் வந்திருக்கா? கரெக்டு தான். ஸோ அப்போ ஃபைனலாக இப்போ டொமைன் வந்துட்டு இந்த ஆர்டராக எழுதுங்க. -√5
கமா மைனஸ் √3 யூனியன் மைனஸ் √3 அதுக்கப்புறம் √3 கமா √5 இதான் டொமைன். புரியுதா? எஸ் கரெக்ட். எஸ் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ப்ரூவ் தட் sin இன்வர்ஸ் ஆஃப் 2x ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 cos இன்வர்ஸ். சிம்பிள் 2 மார்க் கொஸ்டின். இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை பார்த்தாலே தெரியும், ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி யூஸ் பண்ணாலே ஆன்சர் வந்துடும். அது எக்ஸ் ஈக்குவல் டு என்ன எடுக்கணும்? காஸ் தீட்டா. இங்கே காஸ் இன்வர்ஸ் கொண்டு வரணும். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா ஆகிடும். அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக் ஆன்சர் கிடைச்சிது. நம்ம ஆல்ரெடி இன்டகிரேஷனில் இந்த மாதிரி கொஸ்டின் ட்ரை பண்ணியிருக்கிறோம். இன்டகிரேஷனில் இந்த மாதிரி கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? சப்ஸ்டிடியூஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கன்வர்ஷன் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம். ரைட். எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டானா தீட்டா வேணும்னு எழுதிக்கலாம், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஃபைனலாக மாற்றி ஆகணும். இதெல்லாம் ஒரே பேட்டர்ன். அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2 எக்ஸுக்கு பதிலாக காஸ் தீட்டா 2 காஸ் தீட்டா ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2 காஸ் தீட்டா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டாவாகிடும். ரூட் ஆஃப் சைன் ஸ்கொயர் தீட்டா ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும்? 2 காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா. சைன் 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா இதுக்கு ஈக்குவல், சைன் 2 தீட்டாவுக்கு ஈக்குவல். இதெல்லாம் ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி. கரெக்டாக? இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். 2 தீட்டான்னு கிடைக்கும். தீட்டாவுக்கு பதிலாக என்ன போடலாம்? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு போடலாம். சொல்கிறது புரியுதா? ஸோ அப்போ இதை எல்ஹெச்எஸ் எடுத்திங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். அப்போ ஃபைனலாக ஹென்ஸ் ப்ரூவ்டு. புரிஞ்சுதா? ரைட். ஆன்சர் வந்ததா? இதெல்லாம் ஒரு சிம்பிள் கொஸ்டின். இது ஆல்ரெடி கேட்ட 2 மார்க் கொஸ்டின். இந்த மாதிரி ப்ரூஃப் பண்ண சொன்னால் நீங்கள் ஃபாஸ்ட்டாக ப்ரூஃப் பண்ணிடலாம். இட் இஸ் வெரி வெரி சிம்பிள் ஒன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இது வந்துட்டு 3 மார்க் லெவல் கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது கொஞ்சம் யோசிச்சு சால்வ் பண்ணணும். இதுவும் டஃப் கிடையாது. இதுக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்குது. சரியா? சைன் இன்வர்ஸ் ஆஃப் 8/17 ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/15 ஈக்குவல் டு காட் இன்வர்ஸ் ஆஃப் 36/77 ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு நம்ம முதல்ல எடுக்க போகிறோம். லேட் இந்த மாதிரி கேஸ் வரும்போது இதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு இதை காட் a+b ஃபார்மெட்டுக்கு கொண்டு வர போகிறோம். ஆக்சுவலாக தான் நம்ம பண்ணுவோம். ட்ரிக்னாமெட்ரி பேசிக் ஃபார்முலா ஃபுல்லாக நமக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு இது ஆல்ஃபான்னு எடுத்துக்கோங்க. சைன் இன்வர்ஸ் ஆஃப் 8/17. இதிலேருந்து சைன் இன்வர்ஸ் இங்கே கொண்டு வந்துட்டு என்ன ஆகிடும்? சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு 8/17 கிடச்சிரும். அதுக்கப்புறம் பீட்டா செகண்ட் டேர்ம் என்ன எடுக்க போகிறோம்? பீட்டா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 எப்படி எழுதலாம்? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 பீட்டான்னு எடுத்துட்டேன்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5. அப்போ இன்வர்ஸ் கொண்டு வந்தோன்னா காஸ் பீட்டா ஈக்குவல் டு 4/5. அவ்வளோதான். இதை ஃபஸ்ட்டு ஆல்ஃபா. இது ஒரு பேட்டர்ன். இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின் நம்ம அடுத்து இதே மாதிரி பார்ப்போம். ஒரு மாடல் இதில் 3 மார்க்லாம் கரெக்டாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். ஸோ ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்துடணும். இந்த மாதிரி வேல்யூ கிடைச்சதுக்கப்புறம் இந்த காட் இன்வர்ஸை ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. அப்போ இது ஆல்ஃபா பீட்டானா காட் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா நம்ம கண்டுபிடிக்கணும். காட் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, அதாவது காட் a+b. நாங்கள் காட் இன்வர்ஸை கொண்டு வரணும். இது ஆல்ஃபா பீட்டானா இது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்ற மாதிரி நமக்கு மாறிடும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த டேர்மை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? இது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு அர்த்தம். இது ஆல்ஃபா எடுத்துட்டோம், இது பீட்டான்னு எடுத்துட்டோம்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. அந்த காட் இன்வர்ஸை கொண்டு வந்துட்டா காட் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஸ்டெப் இப்படி தான் இருந்திருக்கும். சொல்கிறது புரியுதா? இதை ப்ரூஃப் பண்ணுறது ப்ரீவியஸ் ஸ்டெப் எப்படி இருந்திருக்கும்? இந்த காட் இன்வர்ஸ் இங்கே வந்துருக்கும். இது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா காட் இன்வர்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு வரும். ஸோ அந்த ஐடியாவை மைண்டில் வச்சுக்கிட்டு இது இப்படி இனிஷியேட் பண்ணோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ப்ரூஃப் கிடச்சிரும். ஸோ இப்போ இதுதான் ஆக்சுவலாக என்னது சிம்பிளிஃபை பண்ணுறோம். நம்ம எல்ஹெச்எஸ் நம்ம ஆரம்பிக்கலாம், இல்லை டேரெக்டாக நம்ம ப்ரூஃப் பண்ணி கொண்டு வரலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. காட் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு ஃபார்முலா காட் ஆல்ஃபா இன்ட்டு காட் பீட்டா -1 டிவைடட் பை -1 காட் ஆல்ஃபா ப்ளஸ் காட் பீட்டா காட் a+b, அதாவது tan a+b tan a-b காட் a+b காட் a-b. இந்த ஃபார்முலா ஃபுல்லாக கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ தான் இந்த கேஸை ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ண முடியும். சொல்கிறது புரியுதா? ரைட். இப்போது நான் இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். இந்த காட் ஆல்ஃபா காட் பீட்டா இதை கண்டுபிடிக்கணும்னா எனக்கு சைன் ஆல்ஃபா இருக்குது, காஸ் பீட்டா இருக்குது. எனக்கு இப்போ காஸ் ஆல்ஃபாவும் சைன் பீட்டாவும் கிடைச்சா என்ன கண்டுபிடிச்ச முடியும்? காஸ் ஆல்ஃபா இந்த காஸ் பீட்டா இந்த வேல்யூ நான் கால்குலேட் பண்ண முடியும். கரெக்டாக? அப்புறம் என்ன கால்குலேட் பண்ணி ஆகணும்? அடுத்தது ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி காஸ் ஆல்ஃபா கண்டுபிடிச்சாகணும். அப்போ தான் காஸ் ஆல்ஃபா பை சைன் ஆல்ஃபா தான் காட் ஆல்ஃபாக்கு ஈக்குவல். இப்போ எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நான் சால்வ் பண்ண முடியும். ஸோ காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 மைனஸ்
sin square alpha trigonometry property. ஸோ அப்போ ரூட் ஆஃப் இது எவ்வளோ வந்திருக்கு 1 minus 8/17 8/17 ஹோல் ஸ்கொயர். ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1 minus 64 divided by 17 ஸ்கொயர் என்ன கிடைக்கும் 289. அப்போ ரூட் எடுத்திங்கன்னா 289 minus 64 divided by 289 கிடைக்கும். ஸோ வாட் இஸ் 289 minus 64 225 by 289. ஸோ 225 ரூட் எடுத்தால் 15, இந்த ரூட் எடுத்தால் 17. இதான் எதுக்கு ஈக்குவல் காஸ் ஆல்ஃபாவுக்கு ஈக்குவல். இப்போ எனக்கு சைன் ஆல்ஃபா கிடச்சிச்சு, காஸ் ஆல்ஃபா கிடச்சிச்சு. அப்போ என்ன கண்டுபிடிக்க முடியும், நான் காட் ஆல்ஃபா கண்டுபிடிக்க முடியும். சொல்கிறது புரியுதா? காட் ஆல்ஃபா நீங்கள் ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். அதே மாதிரி அடுத்து நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், இதிலிருந்து சைன் பீட்டா கண்டுபிடிக்கணும். சைன் பீட்டா டேட்டா கண்டுபிடிக்கலாமா? சைன் பீட்டா நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படி சைன் பீட்டா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்? ஆக்சுவலாக இது 4/5 கரெக்டாக 4/5 இருந்தால் எப்படி நீங்கள் ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும்? ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டு 5, ஒரு கேஸில் 4, இன்னொரு கேஸில் 5 இருந்தால் ஆட்டோமேட்டிக் இன்னொன்று என்னவாக இருக்கும் 3 இருக்கும். அப்போ காஸ் 4/5னா காசு வந்துட்டு 4/5 சம் ஆங்கிள் ஏதோ ஒரு ஆங்கிளுக்கு வந்திருக்கு அப்படின்னா காஸ் தீட்டா வந்துட்டு 4/5 வந்திருந்தா அப்போ கண்டிப்பாக சைன் தீட்டா என்ன வரணும்? அந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம ஈஸியாக மைண்டில் வச்சுக்கலாம். ஸோ 3/5 வரும். அதனால் டேரெக்டாக என்னென்னு போட்டுக்கிறீங்க சைன். இது டேரெக்ட் ப்ராப்பர்ட்டி. இது 3/5 3 4 5ன்றது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுடைய சைட்ஸ். 3 ட்ரிப்ளெட் பைத்தாகரன் ட்ரிப்ளெட். பைத்தாகரன் ட்ரிப்ளெட்டில் 3 4 5. ஸோ காசு வந்துட்டு 4/5 வரதான் சைன் கண்டிப்பாக 3/5. சொல்கிறது புரியுதா? ரைட். டேனாக இருந்தால் 3/4ன்னு கிடச்சிருக்கும் அந்த பர்டிகுலர் ஆங்கிளுக்கு. ஆக்சுவலாக 37 டிகிரி 53 டிகிரின்னு வந்திருக்கும். ஐ திங்க் இது ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபிசிக்ஸில் நம்ம பார்த்துருக்குறோம் அதை. பட் எனிவே இப்போது அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? இப்போ காஸ் ஆல்ஃபா தெரிஞ்சிச்சு, சைன் ஆல்ஃபா தெரிஞ்சிச்சு. தென் வாட் இஸ் காட் ஆல்ஃபா? காட் ஆல்ஃபா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? இதிலேருந்து காட் ஆல்ஃபா என்ன வரும்? ஸோ அதை நான் அடுத்த பேஜில் இங்கே போட்டுறேன். காட் ஆல்ஃபா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா பை சைன் ஆல்ஃபா. காஸ் ஆல்ஃபா என்னது 15/17 15/17 by 15/17 by sin alpha என்ன வந்திருக்கு? வாட் இஸ் sin alpha? 8/17. ஸோ 8/17. அப்போ இது எப்படி எழுதலாம்? 15/17 இன்ட்டு 17/8 ரெண்டு கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ இது வந்துட்டு 15/8 15/8 எது காட் ஆல்ஃபா. அதே மாதிரி காட் பீட்டா. ஓகேவா? இது ஒரு முக்கியமான 3 மார்க் கொஸ்டின். இந்த டைப்பில் நிறைய ரிப்பீட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் திரும்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். காஸ் பீட்டா டிவைடட் பை சைன் பீட்டா. வாட் இஸ் காஸ் பீட்டா? காஸ் பீட்டா என்ன வந்திருக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா? 4/5 4/5 by 3/5. ஸோ அப்போ 4/5 divided by 3/5. 3/5னா 5/3ன்னு அர்த்தம். ரெண்டு கேன்சல் ஆகிடும். 4/5. ஸோ காட்டு பீட்டா கிடச்சிருச்சு. கரெக்டாக? அவ்வளோதான். இதை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இது வந்துட்டு 15/8 அது 4/5. ஸோ அதனால் 15/8 இன்ட்டு 4/5 ப்ளஸ் 1 டிவைடட் பை 15/8 ப்ளஸ் 4/5. இதை எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இதை எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணால் அந்த ஆன்சர் எதுக்கு ஈக்குவலாக வரும்? 36/77 வரும். இது எதுக்கு ஈக்குவல்? காட் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. அந்த காட் அங்கே கொண்டு போனீங்கன்னா என்ன ஆகிடும்? காட்டு இன்வர்ஸ் ஆகிடும். அப்போ காட்டு இன்வர்ஸ் ஆஃப் 36/7 வந்துடும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஆல்ஃபா எதுக்கு ஈக்குவல்? சைன் இன்வர்ஸ் ஆஃப். ஸோ தட் இஸ் ஹென்ஸ் ப்ரூவ்ட். லாஸ்ட் ஸ்டெப். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? -1 எதில்? எங்கே -1? மேலே. கரெக்ட். ரைட். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ வரும். அப்போ லாஸ்ட்டாக நீங்கள் இந்த ஸ்டெப்பை எப்படி எழுதணும்? ஒன்ஸ் இதை ப்ரூஃப் பண்ணதுக்கப்புறம் காட் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 36/77. அது அப்புறமா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. ஸ்டெப்ஸை நான் சொல்லிட்டு மெத்தடு எல்லாம் நார்மல் அடிஷன் தான். காட் அங்கே போச்சுன்னா காட்டு இன்வர்ஸ் ஆகிடும். காட்டு இன்வர்ஸ் ஆஃப் 36 டிவைடட் பை 77. ஆல்ஃபா ரீப்ளேஸ்டு பை சைன் இன்வர்ஸ். ஏன்னா நம்ம ஆல்ஃபா என்ன எடுத்தோம்? ஆல்ஃபா ரீப்ளேஸ்டு பை சைன் இன்வர்ஸ் ஆஃப் 18/7. ஸோ அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 18/17.
8/17 plus cos inverse of 4/5 alpha and beta replace பண்ணிட்டேன். That is equal to cot inverse of 36/77. Hence proved. புரிஞ்சுதா? கிளியர்? ஸோ இது இந்த மாதிரி தான் நீங்கள் இதை ஒர்க் அவுட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் மாடல் கொஷின். இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள். இதே மாதிரி இது ஒரு பேட்டர்ன். ஆக்சுவலாக இந்த கொஷின்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே டக்குன்னு யோசிக்காமல் சால்வ் பண்ண தெரியணும். இப்போ இங்கே பாருங்கள், இதுவும் அதே மாதிரி கொஷின் தான். சைன் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 4/5. இப்போ நீங்கள் இது ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்திங்கன்னா சைன் ஆஃப் a + b ஃபார்முலா. சைன் ஆஃப் a + b ஈக்குவல் டு sin a cos b ப்ளஸ் cos a sin b. அந்த ஃபார்முலா உள்ளே கொண்டு வரணும். சரியா? அப்போ இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா லெட் இது எப்படி எடுக்கணும் பாருங்கள். லெட் cos இன்வர்ஸ் ஆஃப் 4/5 இதை நான் என்ன எடுத்துக்கிறேன்? ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறேன். இதை வந்துட்டு ஆல்ஃபா அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஆல்ஃபா ஈக்குவல் டு அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ இதிலேருந்து காஸ் ஆல்ஃபா எதுக்கு ஈக்குவல்? இந்த பேட்டர்ன் இப்போ உங்களுக்கு ஓரளவு புரியும் நினைக்கிறேன். காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 4/5. அதே மாதிரி இதில் எடுங்க, பீட்டான்னு எடுத்துக்கோங்க. செகண்ட் கேஸு இன்சைடில் இருக்கிறது tan இன்வர்ஸ் ஆஃப் 2/3. இன்வர்ஸ் இங்கே கொண்டு வந்தீங்கன்னா tan பீட்டா. ஸோ அப்போ tan பீட்டா ஈக்குவல் டு 2/3. கரெக்டாக? இப்போ நான் இதை எப்படி எழுதலாம்? சைன் ஆஃப் cos inverse of 4/5 plus cos inverse of 4/5 plus tan inverse of 2/3. ஓகேவா? tan inverse of 2/3. ஸோ இப்போ இந்த டேர்மை அப்போ என்ன எழுதலாம்? சைன் ஆஃப் இதுக்கு பதிலாக ஆல்ஃபா ப்ளஸ் இதுக்கு பதிலாக பீட்டா. ஏன்னா இதுக்கு பதிலாக நான் என்ன எடுத்துக்கிறேன்? ஆல்ஃபா. இந்த டேர்ம் இதுக்கு பதிலாக பீட்டா. சரி, இது கரெக்டு தான். பீட்டா கரெக்டு தான். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? வாட் இஸ் சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா? வாட் இஸ் சைன் ஏ ப்ளஸ் பி? சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி. சைன் ஏ காஸ் பி. அப்போ சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி. காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. அவ்வளோதான். இப்போ எனக்கு வந்துட்டு காஸ் ஆல்ஃபா இருக்குது, சைன் ஆல்ஃபா இல்லை. tan பீட்டா இருக்குது, ஆனால் எனக்கு என்ன வேணும்? சைன் பீட்டாவும் காஸ் பீட்டாவும் வேணும். ஸோ அப்போ எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட் ட்ரையாங்கிள் எடுங்க. எதுவுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். ட்ரையாங்கிள் எடுக்கிறீங்க 4, 5. ஸோ அப்போ ஹைபார்ட்னஸ் சைடு 4. ஏன்னா காஸ் தீட்டானா என்ன அர்த்தம்? சைன் காஸ் எல்லாமே எதுல கண்டுபிடிச்சோம்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சோம். அதனால் என்ன வரும்? ப்ரீவியஸில் 4/3. எங்கே? 4/3 எழுதும்போது தப்பு பண்ணியிருக்கிறேன். சரியா? 4/3 கரெக்டு தான். ஸோ அப்போ இங்கே சிம்பிளிஃபை பண்ணுங்கள். அதை காட் பீட்டா ஈக்குவல் டு 4/3னா எஸ் எழுதும்போது தப்பாக எழுதிட்டுருக்கிறேன். அதை மாடிஃபை பண்ணிக்கோங்க. 4/3 காஸ் பீட்டா ஈக்குவல் டு இங்கே 4/3. எஸ், தேங்க்யூ, வெரி குட். ம் 4/3 இது கரெக்டாக தான் வந்திருக்கு. ரைட், எஸ், அது 4/3. அது எழுதும்போது ஃபைன் போட்டிருக்கேன், கேன்சல் ஆனது 4/3. எஸ், கரெக்ட், தேங்க்யூ. ஸோ ரைட், இந்த கொஷின் வாங்க, புரியுதா? ரைட். ஸோ அப்போ இங்கே 5 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுக்கும்போது இப்போ காஸ் தீட்டானா என்ன வரும்? அட்ஜசன்ட் பை ஹைபார்டினஸ். கரெக்டாக? ஹைபார்டினஸ் டினாமினேட்டர் இருக்கிற வேல்யூ ஹைபார்டினஸ். இங்கே டினாமினேட்டர் ஹைபார்டினஸ். இது என்னது? சம் ஏதோ ஒரு சைடு. இது 4னா பைத்தாகரன் ட்ரிப்ளெட். அப்போ ரிமைனிங் என்ன வரணும்? 3, 4, 5 இஸ் ட்ரிப்ளெட். இல்லைன்னா நீங்கள் சால்வ் பண்ணி 5² - 4² சிம்பிளிஃபை பண்ணி ரூட் எடுத்தீங்கன்னா 3 கிடைக்கும். சரியா? பட் எனிவே அது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இதிலிருந்து சைன் ஆல்ஃபா. வாட் இஸ் சைன் ஆல்ஃபா? சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு 3/5. இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு எப்படி கண்டுபிடிக்கலாம்? சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு √1 - cos² ஆல்ஃபா அப்படின்னு போட்டு இது ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுத்தீங்கனாலும் இதே ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ யூ கேன் டூ மல்டிபிள் வே. ஸோ இதில் எது உங்களுக்கு பெஸ்ட்டாக தோணுதோ அதை சொல்லிக்கலாம். ஸோ அடுத்தது பாருங்கள். ஸோ இந்த கேஸில் வாட் இஸ் tan தீட்டா? tan 2/3னா 2/3னா என்ன அர்த்தம்? ஒரு சைடு வந்துட்டு 2, இன்னொரு சைடு 3, அட்ஜசன்ட்டு ஆப்போசிட்டு அப்படி தான் இருக்குது. அப்போ tan தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்டு. அப்போ ஹைபார்டினஸ் என்ன வரும்? √2² + 3² 2² + 3² ஆட் பண்ண என்ன வரும்? 2² வந்துட்டு 4, 3² வந்துட்டு
9 √13 கிடைக்கும். இதான் ஹைபாட்டினஸ். அப்போ இதிலிருந்து சைன் கண்டுபிடிச்சிங்கன்னா வாட் இஸ் சைன் தீட்டா? இப்போ சப்போஸ் இந்த ஆங்கிளை வந்துட்டு நீங்கள் இது ஆங்கிள் தீட்டான்னு எடுத்துக்கிறீங்க. ஸோ அப்போ இந்த கேஸில் பீட்டா, ஏன்னா 2/3 இது ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு, அப்போ தான் கரெக்டாக வரும். ஸோ அப்போ சைன் பீட்டா என்ன வரும்? சைன் பீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபாட்டினஸ் √13. காஸ் பீட்டா என்ன கிடைக்கும்? 3/√13. புரிஞ்சுதா? இப்போ என்ன சப்ஸ்டிட் பண்ணுங்க இதில். ஒன்ஸ் இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் யூ கேன் ஃபைண்ட் அவுட். இல்லைனா நீங்கள் எதாவது ஐடென்டிட்டி உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் அதை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். சொல்கிறது புரியுதா? ரைட். இப்போ சைன் ஆல்ஃபா என்ன வந்திருக்கு பாருங்கள். வாட் இஸ் சைன் ஆல்ஃபா? சைன் ஆல்ஃபா 3/5. வாட் இஸ் காஸ் பீட்டா? காஸ் பீட்டா வந்து 3/√13. காஸ் ஆல்ஃபா கொஸ்டின் இங்கே பார்த்துலையா 4/5 இன்ட்டு சைன் பீட்டா 2/√13. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா அவ்வளோதான். இதுக்கப்புறம் முடிஞ்சது. டேக் ஏ ஸோ சிம்பிளிஃபை பண்ணி 17/5√3ன்னு வரும். √13 நாட் √3, √13 சரியா? 5/√13 இஸ் த ஆன்சர். இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. புரியுதா? ஃபாலோ பண்ண முடியுதா? கிளியர்? ரைட்டு. ஸோ அடுத்தது இவாலுவேட் tan இன்வர்ஸ் ஆஃப் 2 sin ஆஃப் 2. இது வந்துட்டு இந்த வருஷம் கேட்ட நீட் கொஸ்டின், சாரி போர்ட் கொஸ்டின். டுவெண்ட்டி 25ல் கேட்ட கொஸ்டின். அதான் இந்த வருஷம் மீன்ஸ் அந்த லாஸ்ட் இயர் உங்கள் சீனியர் கேட்ட கொஸ்டின். புரியுதா? ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். நான் இது 2 மார்க் கொஸ்டின். ஆக்சுவலாக இது வந்துட்டு 2 மார்க் தான். 2 மார்க்கில் தான் கேட்டிருந்தாங்க. 3 மார்க்கில் கொஸ்டின் கேட்கல இந்த சாப்டரில். ஒரு 1 மார்க்கு ஒரு 2 மார்க் தான் இருந்தது இதில் இந்த வருஷம் கேட்டதில். ரைட். இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். எப்படி சால்வ் பண்ணுவீங்க? ஒரு ஸ்டெப்பை சால்வ் பண்ணுங்கள். tan இன்வர்ஸ் கொடுத்துட்டாங்க 2 sin ஆஃப் 2 cos இன்வர்ஸ் ஆஃப் √3/2 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று இன்சைட்லேருந்து சிம்பிளிஃபை பண்ணிட்டு வாங்க. tan இன்வர்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. 2 sin அப்படியே இருக்கட்டும். 2 cos இன்வர்ஸ் ஆஃப் √3/2 எப்படி எழுதலாம்? காசில் எந்த ஆங்கிளுக்கு √3/2 வரும்? காஸ் ஆஃப் π/6 கரெக்டா? காஸ் 30 டிகிரி. காஸ் 30 தான் நமக்கு எதுக்கு ஈக்குவல்? காஸ் 30 ஈக்குவல் டு √3/2. ஸோ அப்போ காஸ் இன்வர்ஸும் காசும் கேன்சல் ஆகிடும். இது கேன்சல் ஆனதுக்கப்புறம் 2 × π/6ன்னு வரும். இது கேன்சல் பண்ணால் π/3. அப்போ ஃபைனல் என்ன வேல்யூ இருக்குது? tan இன்வர்ஸ் ஆஃப் 2 × sin ஆஃப் π/3 மட்டும் இருக்குது. கரெக்டா? வாட் இஸ் sin π/3? வாட் இஸ் sin π/3? sin π/3 என்ன அர்த்தம்? sin 60. sin 60 ஓட வேல்யூ √3/2. 2 கேன்சல். tan இன்வர்ஸ் ஆஃப் √3ன்னு வரும். √3 டேனுக்கு எந்த ஆங்கிளுக்கு ஈக்குவல்? tan 60. tan 60 ஈக்குவல் டு √3. சொல்கிறது புரியுதா? மறுபடியும் இன்வர்ஸும் டேனு கேன்சல் ஆகிடும். த ஆன்சர் இஸ் π/3. ஆன்சர் என்ன வரும்? π/3. புரிஞ்சுதா? கிளியர்? இந்த ஆன்சர் வர வைக்க முடிஞ்சுதா? ரைட்? எஸ். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் எல்லா கான்செப்ட்டும் கவர் பண்ணக்கூடிய கொஷின்ஸ் தான் நான் கலெக்ட் பண்ணிட்டு வந்தேன். அதாவது அதில் எல்லா ஐடியாவும் முடிஞ்ச வரைக்கும் அதில் உள்ளே கொண்டு வந்து புரிய வைக்கிற மாதிரியும், இதுக்கு முன்னாடி கொஷின்ஸ் எப்படி கேட்டிருக்கிறாங்கிறதையும் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக அந்த டைப் ஆஃப் சில கொஷின்ஸ் தான் நான் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்தேன். உங்களுக்கு கான்செப்ட்டையும் புரிய வைக்கணும், முடிஞ்ச வரைக்கும் அப்புறம் எல்லா ப்ரீவியஸ் கொஸ்டினும் உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்றத பிளான் பண்ணது. ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த செஷன் 100% யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும். அதில் எந்த டவுட் வேணாம். ஸோ இன்டகிரேஷன், அப்ளிகேஷன் ஆஃப் இன்டகிரேஷனில் அந்த லிமிட் தயவு செஞ்சு கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால தான் நான் அதை கொஞ்சம் நிறைய டைம் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருந்தது. சரியா? பட் ப்ராபபிலிட்டி அது லாஸ்ட் மினிட்ல அவ்வளோதான் பண்ண முடியும். ஏன்னா ப்ராபபிலிட்டி டைம் நிறைய எடுக்கும். ஏன்னா அது பேசிக்காக ப்ராபபிலிட்டினா ஃபஸ்ட்டு என்னன்னு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி, பேஸ் திறமை என்ன, கண்டிஷன் ப்ராபபிலிட்டினா என்ன, அது எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணாங்க, அந்த ஈக்குவேஷனை கொண்டு வந்தாங்க, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் நம்ம பண்ண முடியும். பட் தட் இஸ் நாட் பாசிபிள் நவ். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ராபபிலிட்டி உங்களுக்கு எவ்வளோ புரியணுமோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஐடியாவை கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க. இன்வர்ஸ் ட்ரிகனாமெட்ரி பொறுத்த வரைக்கும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் மாடல் இவ்வளோ தான் நம்ம கொஸ்டினே. நீங்கள் போர்டில் 100% இந்த மாடலை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் இருக்கும். திரும்ப இந்த சிம்பிளிஃபிகேஷனாக தான் இருக்கும். tan இன்வர்ஸ், காஸ் இன்வர்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் எப்படி யூஸ் பண்ண தெரியணும். ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கனாலே யூ வில் கெட் மோஸ்ட் ஆஃப் த ஐடியா. சொல்கிறது புரியுதா? கிளியர்?
எஸ் தேங்க்யூ. நிறைய பேர் ரொம்ப ஆக்டிவாக இருந்தீங்க இன்றைக்கி. ஸோ எல்லாருக்குமே இந்த செஷன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ நான் வந்துட்டு டெக்ஸ்ட் புக்கில் இருந்த முக்கியமான இன்டெகிரேஷன் எல்லா ப்ராப்ளமும் நடத்தியிருக்கிறேன். ஸோ யாருக்காவது இன்டெகிரேஷன் டவுட்டாக இருந்தால் அதை போய் பார்த்துக்கோங்க. கான்செப்ட் லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா அதே மாதிரி அதனுடைய இன்டெஃபினிட் டெஃபினட் ரெண்டுமே போட்டிருக்கேன். சரியா, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் போட்டிருக்கிறேன், கண்டினியூட்டி டிஃபரன்ஷியபிலிட்டி முக்கியமான கொஸ்டின் எல்லாம் போட்டுட்டேன். ஸோ என்டையர் கால்குலேஷனே நான் முடிச்சிட்டேன். கால்குலேஷன் நான் எதையுமே பெண்டிங் வைக்கல. அதே மாதிரி வேறு எந்த டாபிக் அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸும் நான் நேற்று கிளாஸில் நடத்திருந்தேன். ஏன்னா அதுவுமே ட்ரையாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுலேயுமே கொஞ்சம் எவ்வளோ ஈஸியாக உங்களால் அது புரிய வைக்க முடியுமோ, ஸோ இந்த டைமில் எவ்வளோ அந்த 1 வீக்கில் எஃபெக்டிவாக என்னோட பெஸ்ட்டு எவ்வளோ மேக்ஸிமம் கொடுக்க முடியுமோ ஆஃப்டர் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணி, ஸோ எனக்கும் அது ரொம்ப நாள் கழிச்சு எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ண மாதிரி இருந்தது. உங்களுக்கும் அதை எனக்கு கொடுக்குறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. ஸோ எல்லாத்தையும் ரீகால் பண்ணி அதை கொடுக்குறது ரொம்ப ஹாப்பி. எஸ் ஸ்ரீசாய் தேங்க்யூ. நிறைய ஃபயர், ரொம்ப என்கேஜிங்காக இருந்தீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கேஜிங்காக இருந்தீங்க. ஸோ வெரி ஹாப்பி. ஸோ நாளைக்கு கண்டிப்பாக 2 செஷன் இருக்கும். மார்னிங் ஒரு செஷன் இருக்கும். டைமிங் ஸோ போடுறேன் ரொம்ப இயர்லியாக தான் இருக்கும். ரொம்ப லேட் பண்ண மாட்டேன் நான். இயர்லி மீன்ஸ் 9-10 அந்த டைமுக்குள்ளே தான் நான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த நாளைக்கு மார்னிங் செஷன் ஆக்சுவலாக உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இன்டகிரேஷன், அதுக்கப்புறம் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய PYQs எப்படி கேட்டுக்கிறாங்க, இன்க்ளூடிங் 1 மார்க் 2 மார்க் அதுக்கப்புறம் 5 மார்க்கில் எப்படி வந்திருக்குது. ஏன்னா இன்டகிரேஷனில் நமக்கு 5 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும். 3 மார்க்கில் நமக்கு 2 கொஸ்டின்ஸ் கூட சம்டைம்ஸ் கேட்டுறாங்க. அது 5 மார்க்கில் வரலாம், அது 2 மார்க்கில் 2 கொஸ்டினாக இருக்கும் இன்டகிரேஷன். ஸோ அதனால் PYQs எப்படி இருக்குன்றது நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அதை பார்த்துட்டு, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொஞ்சம் மார்க் ஸ்கோரிங் டாபிக் சரி அதை முடிச்சுட்டு MCQ கொஸ்டின்ஸ் எப்படிலாம் வரும், பர்டிகுலராக எந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி ரிப்பீட் பண்ணியிருக்காங்க, அது ஒரு செஷனாக ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. அசர்ஷன், ரீசனிங், கேஸ் ஸ்டடி, அதை எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி ஆன்சரை முடிஞ்ச வரைக்கும் கரெக்டாக கொண்டு வரதுக்கு என்னென்ன மாதிரி பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு தெரியலனா கூட அதை கம்ப்ளீட்டாக விட்டுட்டு வராமல் ட்ரை டு கெட் த பர்ஃபெக்ட் ஆன்சர். அதாவது முடிஞ்ச வரைக்கும் அதை இன்னும் அக்யூரேட்டாக கொண்டு வர முடியுமா, எலிமினேஷன் ஏதாவது யூஸ் பண்ணி இன்கேஸ் தெரியலனா கூட நம்ம ஆல்ரெடி படித்த அந்த ஃபார்முலா அந்த ஐடியாஸ் அதில் எப்படியாவது உள்ளே கொண்டு வர முடியுமா அப்படின்ற மாதிரி நம்ம பார்ப்போம். ஏன்னா சில நேரத்தில் லாஸ்ட் மினிட்ல ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு டைம் இல்லைனா நம்ம அதெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ வேறு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ லாஸ்ட் மினிட்ல நாளைக்கு 1 மார்க்கில் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான் எனக்கு. ஏன்னா அது 20 மார்க்ஸ் நம்ம கையில் இருக்குது இல்லையா, அது எப்படியாவது ஃபுல் மார்க் வாங்க பார்க்கணும். அப்போ தான் நீங்கள் சென்டம் அடிக்கவே முடியும். எங்கே மார்க் குறைஞ்சாலும் சென்டம் கிடையாது. சரியா, அதனால் எதையும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ நான் உங்கள் யாருக்குமே பாஸ் மார்க் சொல்கிற மைண்ட் செட்டில் வரல. எல்லோரும் சென்டம் மோர் தென் 70+80 வாங்கணும் அந்த மைண்ட் செட்டில் தான் நான் உங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கிறேன். பேசிக் சாப்டர் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்கன்றதுனால இந்த 8 days 7 days என்னால் அதை வந்துட்டு ரிமைனிங் சாப்டர் பண்ண முடியல. அதாவது மேட்ரிசஸ், டிட்டர்மினன்ட்ஸ், வெக்டாரு இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிப்பீங்க அப்படின்றதுனாலையும் ரொம்ப டஃப்பாக நீங்கள் ஃபீல் பண்ண சாப்டரை நான் கொடுக்கணும். ஏன்னா ஈஸி சாப்டர் நீங்கள் மேனேஜ் பண்ணிப்பீங்க. டஃப் சாப்டர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து புரியுது கஷ்டமாக இருக்குன்னு சொன்னதுனால பர்டிகுலராக கால்குலேஸ் அந்த செக்ஷனை யாரும் அதிகமாக போகிறது இல்லைன்றதுனால அதனால் அதில் எப்படியாவது உங்களை நல்ல மார்க் வாங்க வைக்கணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ணணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சென்டம் வாங்கணும். மேக்ஸ்ன்ற சப்ஜெக்ட் வந்து கஷ்டம் இல்லை, அது ஈஸி தான். 1 வீக்கில் படித்து கூட உங்களால் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் ப்ரூஃப் பண்ணி காமிக்கணும். ஸோ நான் என்னோட முடிஞ்ச ஒரு சப்போர்ட் நான் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் ஹார்ட் ஒர்க் நிறைய பண்ணுறீங்க. ஸோ 2 காம்பினேஷன் சேர்ந்து பயங்கரமாக அவுட்புட் வரும். வேறு லெவலில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அதில் இப்படின்னு எப்படி ட்ரிக்கியாக கேட்டாலும் கான்செப்ட் ஃபார்முலா தாண்டி வெளியில் போக முடியாது மேக்ஸை பொறுத்த வரைக்கும். சரியா, நமக்கு ஃபிசிக்ஸ் அதெல்லாம் தான் ரொம்ப இன்னோவேட்டிவ் கேட்டு கொஞ்சம் சேலஞ்சாக இருக்கும். அதெல்லாம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி சில நேரத்தில் இருக்கும். மேக்ஸில் அந்த பிரச்சனை இருக்காது. எப்படி இருந்தாலும் நம்ம மேனேஜ் பண்ணிடலாம். பட் கேஸ் ஸ்டடியும் 1 மார்க்கும் நீங்கள் அடிக்கணும். அங்கே அடிச்சிட்டிங்கன்னா மார்க் பூஸ்ட். சரியா, எஸ் நம்ம நாளைக்கு பார்ப்போம். எஸ் தேங்க்யூ ஸோ மச். எஸ் ஆல் சாப்டர் ஃபாஸ்ட் ரிவிஷனாக கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். அதையும் முடிஞ்சால் ஒரு ரிவிஷன் கொடுக்க முடியுதான்னு பார்க்குறேன். ஐ வில் ட்ரை. எல்லாமே முடியும். ஏன்னா நான் எனக்கே டைம் ஆகிற மாதிரி இருக்குன்னா கேப் ரொம்ப நாள் இருந்ததுனால நான் இப்போ எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணி நோட்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறதுக்கு டைம் ஆகுது. அப்புறம் பிபிடி ப்ரிப்பேர் பண்ணணும். பிபிடியை ப்ரிப்பேர் பண்ணி ஸோ நான் நைட்டு ஃபுல்லாக தூங்கலை. ஆக்சுவலாக என்னை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஆக்சுவலாக இந்த 1 வீக்காகவே ரெஸ்ட்லெஸ்ஸாக தான் இருக்கிறேன். நைட்டு ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணுறது ஜஸ்ட் ஒரு 2-3 hours அவ்வளோதான் தூங்க முடியும். மறுபடியும் பிபிடி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு அப்படியே அலைன்மெண்ட் எது ஃபஸ்ட்டு வரணும், எது செகண்ட் வரணும், எந்த டாபிக் முதல்ல முடிக்கணும், அதெல்லாம் நான் கொஞ்சம் மைண்ட்லலாம் ஓடிட்டே இருந்ததுனால ஸோ ஓகே இந்த 1 வீக் ஸ்டூடெண்ட்டுக்காக ஃபுல்லாக டெடிகேட் பண்ணிவிடுவோம். தூக்கம் எல்லாத்தையும் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி நானும் உங்களுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க்கு. சரியா, உங்களுக்காக மொத்த எஃபர்ட். ஏன்னா நான் ரொம்ப எப்படி சொல்கிறது, எனக்கு தெரிஞ்சு நான் தூங்கியே ரொம்ப கம்மி தான். ஏன்னா என் ஃபேஸில் அந்த டயர்ட்னஸ் தெரியும். சம்டைம்ஸ் நாங்கள் எரர்லாம் வரதுக்கு காரணம் கூட என்னுடைய ஃபோக்கஸ் கொஞ்சம் லைட்டு சம்டைம்ஸ் நம்ம கண்டினியூஸாக அதை நடத்திட்டே இருக்கும்போது அந்த ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்த பிரெயின் கொஞ்சம் ஆஃப் ஆகி வெளியில் வரும் இல்லையா, அதனால் சில எரர்லாம் இருந்திருக்கும். நான் ரொம்ப ஆக்டிவாக இருந்தேன்னா அதெல்லாம் மோஸ்ட்லி வராது. எனக்கு ரொம்ப ஷார்ப்பாக டக்குன்னு அதெல்லாம் கண்டுபிடிச்சிருவேன் நான்.
பட் எனிவே சில நேரத்தில் அதெல்லாம் நடக்க தான் செய்யும். என்ன என்னுடைய பெஸ்ட்டை நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு இந்த வாரம் கொடுக்கணும், அதுதான் என்னுடைய பிளான். அதில் 95% நான் முடிச்சிட்டேன். நாளைக்கு இன்னும் பெஸ்ட்டாக கொடுத்துட்டு உங்களை நல்ல மார்க் வாங்க வச்சுட்டு மண்டே கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் பண்ணும்போது தெரிஞ்சிடும் எல்லோரும் எப்படி பண்ணியிருக்கிறீங்க. ஸோ ஆனால் ஒரு விஷயம் நான் நல்லா சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்துட்டு ஆன்சர் வரல டைம் ஆகுதுன்னா அதிலே போட்டு நோண்டிட்டு இருக்காதீங்க. ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போங்க. நம்ம எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ணணும். ஸ்டெப்ஸை ப்ரொசீட் பண்ணிட்டே வாங்க. நீங்கள் வந்துட்டு ஆன்சர் வரலனா கூட ஸ்டெப்ஸை நீங்கள் ப்ரொசீட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஃபுல் மார்க் வரலனா கூட அதுக்கு 1 மார்க் 1/2 மார்க் அவ்வளோதான் ரெடியூஸ் ஆகும். ஓகேவா? நீங்கள் மற்றெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சதுன்னா யூல் கெட் ஃபுல் மார்க் அந்த கரெக்டாக வந்துச்சுன்னா. ஸோ ஸ்டெப்ஸுக்கு நமக்கு மேக்ஸில் மார்க் இருக்குது. அதனால் ஒரே கொஸ்டினில் ரொம்ப நேரம் போட்டு டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. டைமை மட்டும் கரெக்டாக யூஸ் பண்ண பழகணும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்கிறது. ஓகே, எஸ், தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு இன்னும் ஃபாஸ்ட்டாக மேக்ஸிமம் எவ்வளோ முடிக்க முடியும் எல்லாத்தையும் முடிச்சிருவோம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய்.